எவன்டா ப்ரோ கண்ணாடி நல்லா இருக்கா இதே கெட்ட லைவ் இது களவு கண்ணாடி அதான் கைஸ் குருட மாதிரி இருக்கும் பார்க்க குருட மாதிரி இருக்கணும் இது இது செட் ஆகல இது கிரிகிரின்ட்டு இதை மாற்றும் ஹெட்ஃபோன் வேண்டாம் நம்ம வேண்டாம் ஒருத்தல நிற்க எவன்டா ஐயோ நல்ல வேலை ஃபேனுக்கு மாட்டிருக்கோம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ரூல் பிரேக்கர்ஸ். நான் உங்கள் ரிவால்வ்ஸ் கேமிங். நண்பர்களே ஹெட்ஃபோன்ஸுக்குள்ள செடி சேர்த்து ஐயோ எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு க்ரீச்சர்ஸ்லாம் உசுரோடி உள்ள சுற்றிட்டு இருக்கு. வேண்டாம் வேண்டா எங்கே போச்சு சுற்றி நிற்கிறவன் எவன்டா. நண்பர்களே வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் ரிவல்ஸ். வர வர இத்தனை மேலே மாற ஏறிட்டு போகுது வாழ்க்கை. ஐ மீன் இங்கே பாருங்க நண்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மாற எகிரிட்டு போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் ஏ லாங் டைம் நோ சி. ரொம்ப நாளாக ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து லைவில் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு லைவ் போட போகிறோம், சரியா? கைஸ் எறும்பு கிடைக்குது கைஸ். கைஸ் இதான் கிடைக்குது, என்ன கிடைக்குன்னு தெரியல. இது அவங்களுக்கு கைஸ் யூ யூ இதுலையா கடி கடின்னு கிடைக்குது. யூ கைஸ் சட்டையை இங்கே வந்து எடுத்து வந்தேன், சும்மா நொறுக்கிச்சு. சரியான ஐடியா இருக்கு. என்ன ஐயோ எறும்பு இங்கே இருக்கான்னு தெரியலையா, கடி கடின்னு கிடைக்குது. ஹாய் 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 ஹாய். சரியான டீம் பிக்கப் நம்ம தான் அட் லாஸ்ட் லைவ். டிலே இருக்காது, டிலே இல்லை இருங்க. உங்களுக்கு லைவ் 4Kல வருதா நார்மலாக வருதான்னு பார்த்துட்டாரு, அப்போ தான் உங்களுக்கு டிலே இருக்கா இல்லையான்னு தெரியல. இங்கிலீஷ் வை ப்ரோ, இருங்க. இங்கிலீஷ் ஓகே ப்ரோ. என்ன பண்ண ப்ரோ, என்னன்னு தெரியல ப்ரோ. எறும்பு கடிச்சிட்டு ப்ரோ. இந்த சட்டை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கடந்து ப்ரோ, தூக்கிட்டு வந்தேன். சரிண்ணே, இந்த இதான் கொஞ்சம் துவச்சி எடுத்து போட்டிருந்தேன். வச்சிட்டேன் இங்கிலீஷ் வச்சாச்சு. ராவணம் வேண்டா ஒத்தையில நிற்கிறவன் எவன்டா. நண்பர்களே கண்ணாடியை போட்டுப்போம் கைஸ். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ரகசியமே இருக்கு கைஸ், ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஓகே பார்ப்போம். டீம் அப்பெக்ஸ் கேமிங் அண்ட் பிவிஎஸ் கேமிங், கிளட்ஸா esports, என்கேஜி esports, க்ரூவல் esports அண்ட் லேண்ட்ரம் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 டீம் இப்போதைக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி யார் யார் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். லெட்ஸ் கோ. டீம் பிக்கப்ல ஒரு லாஃப் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் எடுத்து போகலான்னு நினைச்சேன் ப்ரோ, ஏன் இல்லை ப்ரோ. எடுத்த உடனே ஒரு ஆனந்தம் ப்ரோ. அந்த டீமை அடி கையில் எடுத்தோன்னே ப்ரோ என்ன கடிக்குது ப்ரோ, இரும்பு என்னன்னு தெரியல ப்ரோ, வச்சு கடின்னு கிடைக்குது. நோபிட்டா இன்னைக்கு ப்ளே பண்ண போறாரு ஆஃப்டர் லாங் டைம். நோபிட்டாவோட கேம் பிளே இன்னைக்கு பார்ப்போம். நோபிட்டா நட்டு அடிச்சு துவைக்க விடுவான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் சோ கால்டு நோபிட்டா தான் இருக்காரு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு சோ கால்டு இல்லை, ரியல் நோபிட்டாவே ப்ளே பண்ண போறாரு. ஸோ லெட்ஸ் see the real கேம் பிளே ஆஃப் நோபிட்டா. இருங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் வச்சு இந்த யூடியூப்ல ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு வரேன். லைவ் வாங்க காய்ஸ் அப்படின்னு போட்டு லிங்கை பேஸ்ட் அடிச்சு விட்டு இதையும் பேஸ்ட் அடிச்சு விட்டு ஓகே இந்த இதையும் போட்டு விட்டுறோம். அருமையா இருக்கு. ப்ளே பண்ணலையா? ஐயோ கைஸ் ஆர்பிசர் ப்ளே பண்ணுவோம் கைஸ், ப்ளே பண்ணுவோம், கவலைப்படாங்க. பள்ளிப்பாளையம் எனக்கு கொஞ்சம் தான் ப்ரோ. ப்ரோ பள்ளிப்பாளையம் சிக்கனா அதெல்லாம் முடிஞ்சு ப்ரோ, அதெல்லாம் நேரத்தை காலி ஆயிடுச்சு ப்ரோ. ஒய் யூ டிடன்ட் பை யோகி இன் ஆக்ஷன்? யோகி ஆக்ஷன்லேயே கிடையாது ப்ரோ, யோகி ஆக்ஷன்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் கிளட்ஸா கொஞ்சம் டஃப் டீம். லெட்ஸ் see. யோகி ஆக்ஷன்லேயே கிடையாது ப்ரோ, யோகி ஆக்ஷனில் கிடையாது. யோகி ஆக்ஷன்ல இல்ல, என்ன பண்றது? ராவணா கண்ணாடியை போட்டிருக்கிறவன் எவன்டா. யோகி ஆக்ஷன் ரைசர் பண்ணல. மற்றபடி அந்த டீம் நல்ல டீம் தான் கைஸ். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. நமக்கு அது கம்யூனிகேஷனில் பிரச்சனை கிடையாது. நான்சியை ஐஜியெல்லாம் வைக்க போகிறேன். நான்சி பார்த்து பார்ப்பலாம் யார் யார் ப்ளே பண்ணோம் என்ன கதை அப்படின்ட்டு. ஹாய் பிள்ளை, ஹாய் குரு, வாங்க. கோடீஸ்வரன் ப்ரோ ஆர்பி செட் ப்ளே பண்ணும் ப்ரோ, கவலைப்படாங்க. கேட்குறீங்க பண்ண கஷ்டமாக இருக்கு.
ஷாக் ப்ரோ வருவாரா? ஷாக் ப்ரோ தெரியல. அப்புறம் நேற்று காணல் வாட்ச் பார்ட்டி ஏன் பண்ணல ப்ரோ? இங்கிறங்க நேற்று நம்ம இப்போ வந்து அந்த விளாக் சேனலோட ஆரம்பிச்சிருக்கோமா, ஃபுல்லாக அங்கே இங்கேன்னு வெளியே சுற்றிட்டு இருக்கேன். அதெல்லாம் விளாக் சேனலுக்கு நமக்கு சரியான நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நேற்று ஃபுல்லாக கன்னியாகுமரி ரவுண்ட் அடிச்சிருக்கேன். கன்னியாகுமரி ஃபுல்லாக கன்னியாகுமரி ஹார்பர் சொல்லுவாங்க, ஹார்பரில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கேன். எக்கோ ப்ரோ எக்கோ ப்ரோ நாங்கள் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கேஜி ஸ்கிரிப்டை எடுத்தேன். கரெக்டாக ஸ்கிரிப்டை எடுத்து அந்த டைம்லேயே அந்த ஆர்டிஎம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன். சரியா, கரெக்டாக நான் மைக் ஆன் பண்ணுறேன், பட்டார்னு எனக்கு அந்த இது டேபு க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ அந்த இடத்துல நான் பேசினா தான் ஆர்டிஎம் என்னால் யூஸ் பண்ண முடியும். நான் மணியை டீமுக்கு எடுக்கலான்ட்டு இருந்தேன். எப்படி என்கேஜி மணியை டீமுக்கு எடுக்கலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எனக்கு பெரிய இதாகி போச்சு, சங்கட்டமாகி போச்சு. Okay, defending their legacy, champions Ffmic Gaming and SA Dual like Total Gaming, Garlic Esports. யோகீஷ் இருக்காரு. இனி ரிவல்ஸ் இல்லை ஹரி தான் ப்ரோ. அது வந்து எப்படின்னா ராக்கி பாய்க்கு நான் முதல் ஸ்டார்டிங்கில் எப்படின்னா ஹரி ரூல் பிரேக்கர்ஸோட ஓனர் வந்து ஹரிஸ்கேர் தான் அவருக்கு தெரியும். சரியா, நான் அதுக்கப்புறம் நான் ரிவல்ஸ்ன்னு அங்கே பேசினது கிடையாது. சரி ஹரிங்காரு என்னதையும் பேசிட்டு போட்டு நான் ஒன்றும் சொல்லலை. ஹாய் சொல்லுங்க குரு கார்த்திக் ப்ரோ. டீம் யார் ப்ரோ? மொத்தம் 4 பேர் டீம் ப்ரோ, 4-5 பேர். யாரெல்லாம்னா இத்தனை இவங்க ஷார்க்கு ப்ரோ, சாரி இத்தனை என்கேஜி இவர் நம்ம ஸ்கிரிப்டு, வேறு யார் என்கேஜிலேருந்து அந்த இன்னொரு பையன் பேர் என்னது அந்த ஹைப்பர், அதுக்கப்புறம் இவன் நம்ம கார்டன் நான்சி, பிவிஎஸ்லேருந்து இத்தனை கிறிஷோ, இந்த பையன் யோகேஷ். மொத்தம் இந்த 5 பேர் டீமுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம், நான்சியோட தலைமையில் தான் போகும். எனக்கு என்னன்னா அந்த டேப் க்ளோஸ் ஆகி போச்சு. அந்த டேப் க்ளோஸ் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. டேப் மட்டும் க்ளோஸ் ஆகணும்னா இன்னைக்கு கொஞ்சம் இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த மணியை டீமுக்கு எடுத்திருப்பேன், அது மிஸ் ஆகி போச்சு. எனக்கு அதுவும் இல்லாமல் 2 கேமரா இருந்துன்னா நம்ம யூடியூப்லேயே லைவ் போட்டு வந்திருப்பாங்க. லைவ் இல்லை, இது இருக்கு யூடியூப்பில் லைவ் போடுற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டியாக நீங்கள் அந்த 2 கேமரா இல்லை. கேமரா ஒன்று இருக்குது, ஆனால் குவாலிட்டி இல்லை. அதான் அங்கே மேட்ரு ஆகி போச்சு, சம்பவம் ஆகி போச்சு. குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ரோல் பிரேக் டவுன் ரஷ்ஷர். ரஷ்ஷர் யாருன்னு காமிச்சிருக்காங்க. குரூப் ஏ ரஷ்ஷர்ஸ், மணி அலீம். குரூப் ஏ ஸ்னைப்பர்ஸ். பரவாயில்ல, புதுசு நிறைய கொண்டு வரானுங்களே. ரிவர்ஸில் ஒரு லீக் என்னன்னா மணியை கார்டன் கூப்பிட்டுருக்காங்க, பட் மணியை என்கேஜ் தான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டான் ப்ரோ. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பழசு ப்ரோ. பழசுலாம் படி என்ன சொல்லாதீங்க ப்ரோ. இதெல்லாம் இப்போ உள்ளது கிடையாது ப்ரோ. இதெல்லாம் பழசு. சரியா, பழசு. நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் ரீசெண்ட் நியூஸ் அப்படின்னா இதெல்லாம் பழைய நியூஸ். அதுவும் இல்லாமல் கார்டன்லேருந்து யாரும் என்கேஜி மணியை டேரெக்டாக அப்ரோச் பண்ணல. யார் நம்ம அது வந்து ஒரு இது உண்டு. எப்படின்னா சிலவங்க வந்து எப்படின்னா பிளேயர்கிட்ட டேரெக்டாக பேசுவாங்க. டேரெக்டாக வந்து இவர் நம்ம ஹரிபுரோட்ட தான் டேரெக்டாக பேசியே போயிருந்தாங்க. மார்க்கிங் எடுக்க முடியலை. ஏன் எடுக்கலாம் ப்ரோ? அந்த சைட்டே ஒரு கோளாறு சைட்டு ப்ரோ. நீங்கள் எப்படின்னா கிளிக் அடிச்சுட்டே இருக்கணும். அதில் வந்து யாரு அந்த வாய்ஸ் ஓவர் அப்பெல்லாம் கிடையாது, கிளிக் அடிச்சுட்டே இருக்கணும். கிளிக் அடிக்கிறோம்னா இது அன்னைக்கு டே 1னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கு. நம்ம எவ்வளோ தான் கிளிக் அடித்தாலும் கிளிக்கே ஆகலை. அது வந்து ஒரு லக்கு. சதீஷ் ப்ரோ இதில் டாப் 9 ப்ரோ, டாப் 9. இன்னைக்கு வந்து டாப் 6 கிடையாது, டாப் 9 ப்ரோ. சிசிஎல்லாம் இன்னொரு வைனியமும் ரஷ்ஷர் ப்ரோ. ட்ரஸ் ப்ரோ 5 ப்ரோ ரஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. ஸ்கிரிப்ட் ஸ்னைப்பரு நான்சி ஐஜிஎல், அதுக்கப்புறம் ரஷ்ஷரு. சரியா, நான்சி தான் ஐஜிஎல். நீ சொல்லலையா? நான் அது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் தானாக தெரிஞ்சு நம்ம சொன்னால் பிரச்சனை கிடையாது ப்ரோ. அப்புறம் இது கிடையாது, நானா அந்த இது சொல்லக்கூடாது. ஓகே இவங்க வந்து இங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அந்த சிசிஎல்ல பொறுத்த வரைக்கும் இத்தனை 5 ரஷ்ஷர்லாம் கிடையாது ப்ரோ. அதில் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்னைப்பர் பிளேயரு அது கொடுத்துருக்கிறது ரஷ்ஷர்னு கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஒரு எறும்பு கடிச்சு போச்சு ப்ரோ. கட்டிக்கிட்டுன்னு கிடைக்குது. யார் ப்ரோ நீங்கள்? ரிவல்ஸுங்க நண்பர்களே. ரிவல்ஸ் நான் தான். இந்த கண்ணாடி கொஞ்சம் அந்த களவாண்ட கண்ணாடி கண்ணு முன்னாடி இருந்துச்சு. சரி போட்டு சுற்றிட்டு இருக்கேன். எக்கோ என்ன டீம்? எக்கோவும் இத்தனை மார்க்கும் ஒரே டீம் தான், ரிட்டைன் பண்ணிட்டாங்க. முகேஷ் ப்ரோ நான் தான் முகேஷ். வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே இருங்க, இந்த ஹெட்ஃபோன்ஸ் உண்டு, அதில் மாட்டிக்கிறேன். அது ஃபுல்லாகவே பக்கு ப்ரோ. அதை நம்ம எவ்வளோ தான் கிளிக் எடுத்தாலும் கிளிக்கே ஆகலாம். அதை கிளிக் ஆகாது தான் எனக்கு பெரிய மைனஸ் ஆகி போச்சு. எக்கோ மறக்க ஒரே டீம். நான் ஸ்டாப் கூட ப்ரொஃபைல் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது வந்து எப்படின்னா ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூல் பிரேக்கர்ஸுக்குன்னு எனக்கு ஒரு லிங்க் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கிரியேட்டருக்கும் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் யாரோ ஒரு கிரியேட்டர் வரலை, அந்த கிரியேட்டரோட லிங்க் வந்து ஷேர் ஆகிடுச்சு.
அந்த ஷேர் ஆனது வந்து எவனோ ஒருத்தன் தேர்ட் பார்ட்டி லைக் யார் ஒரு அன்வான்ட் காய் வந்து உள்ள வந்து அந்த ப்ரொஃபைல் வச்சிருந்தான். அது எப்போ ஆரம்பிக்கும் தெரியல, இப்போ ஆரம்பிச்சுறாங்க. அப்போ நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டேன். சர்வேஸ் ப்ரோ இதெல்லாம் பழைய கதை ப்ரோ, இதெல்லாம் இப்போ இது இப்போ எது சொல்றீங்க? யோகி ரேசர் பண்ணல ப்ரோ. யோகி மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் டோர்னமெண்ட்லாம் இருக்க மாட்டான் ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் த சினாரியோலாம் இருக்க மாட்டாப்ல. இருக்கேன் ஹெட்ஃபோன்ஸ் கார் ஏர்பட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். யோகி ரேசர் பண்ணல, யோகி ரேசர் பண்ணல ப்ரோ. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கார்டல் பசங்க, நான் கார்டல் டீமை எடுத்து வச்சிருக்கேன் சரியா. எப்படின்னா அதுல ஒரு காரியம் இருக்கு, நம்ம ஒரு டீமை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அந்த எப்படின்னா இம்யூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த டீமை நம்ம இம்யூன் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி கார்டில் நான் இம்யூன் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா ப்ரோ நான் சொல்லியான் ப்ரோ எனக்கு இந்த தடவை தான் ஏதாவது வடக்கு டீம்ல போய் ஆடுறேன் ப்ரோ அப்படிங்கிற சொல்லுங்க. அனீஸ் Let's go, ladies and gentlemen. The first game of the group stage. You guys are watching. பக்கத்துல தான் இருக்கு. மெயின்ல நீ அந்த ஒரு கண்ணாடி கடை இருக்கும் பாத்துக்க இருக்கா? 9 for now. That's it. Just stay out of trouble and stay. ரைட் அது பக்கத்துல தான் உனக்கு அந்த நம்ம என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு தெரியுமா, அந்த கலெக்டர் ஆபீஸ் என்ட்ரன்ஸ் கேட் இருக்கா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். Esports insane power as well as முடுக்குக்குள்ள நீ இங்கேயும் போண்டா. நீ கூகுள் மேப். My lord, this is going to be insane. மேக்க நீ அந்த முடுக்குக்குலாம் போண்டா. நீ கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்ல போத்தீஸ்க்கு இந்த சைடு அந்த பார்க்கிங் போத்தீஸ் அந்த கார் பார்க்கிங் உள்ள போகும் தெரியுமா, அந்த அது பக்கத்துல ஒரு டீ கடை, 2 பெரிய டீ கடை, ஒரு பெரிய டீ கடை, சின்ன டீ கடை. அது பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி கடை இருக்கும். அதை ஒட்டி ஒரு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருக்கும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைக்கும் கண்ணாடி கடைக்கும் நடுவில் ஒரு படிக்கட்டு மேலே போகும். அந்த படிக்கட்டுல மேலே போகும். ஃபோன் அடிக்கிறா அடிச்சு இல்லைன்னா நீ சொல்லு தருவாங்க, எடுத்து தருவாங்க. ரூபா ஒன்று கொடுக்கண்டா. ஆமாம் அந்த 3 காஃபி மக்குன்னு சொல்லி தருவாங்க. நான்சியை எடுக்கும்போது ஆர்டிஎம் யூஸ் பண்ணிருக்கலாமே. அதுக்கு முன்னாடி அங்க டீம்ல யாருமே கிடையாது, மொத்தம் 3 பேர் தானே. 3 பேரையும் எடுத்துட்டாங்க. யார் எத்தனை ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. யார் இவங்க எக்கோவையும் எடுத்துட்டாங்க, மார்க்கையும் எடுத்துட்டாங்க. என்ன ப்ரோ கேம் இது? சிஎஸ் கிராண்ட் புஷ் பண்ணேன் மொபைல்ல, பிசி லாகின் பண்ணி ஒரு ரூம் மேட்ச் தான் போனேன், அக்கவுண்ட் பிளாக் லிஸ்ட். மொபைல் அப்புறம் பிசில நீங்க லாகின் பண்ண கூடாது. இப்போ பிசில ப்ளே பண்ண பிசி பிளேயருக்கு ரொம்ப டிஃபெக்ட் ப்ரோ. நீங்க ரேங்க் மேட்ச் புஷ் பண்ண முடியாது, எதுவுமே புஷ் பண்ண முடியாது. ஃபுல்லா உங்களை போட்டு அடி அடிக்க தான் செய்வானுங்க. Mitigating their losses already. But இது unfair rivals because official match வருது. அப்போ டீம் ஷஃபிள் பண்ணா எல்லா டீமும் ஸ்ட்ராட்டஜி தெரியும். அப்பலாம் கன்னியாகுமரி vlog நாளைக்கு சீ இன்னைக்கு நைட் गाइस கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி கழட்டிக்கிறேன். எல்லாம் கண்ணு தெரியல அப்படினா கண்ணாடி போடுவாங்க. பட் நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரி பாப்போம். உங்க டாக் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. டாக் ஷட்டு Ulvin gets a single knock but Roshan will be able to find his ஷட்டு முடிச்சாங்க. உல்வின் அடிபொலியான ஒரு ஆட்டம் from உல்வின். இல்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல உல்வின். யப் the shotgun helps him survive. வணக்கம் ஜெயில் பேட் ப்ரோ, வாங்க வெல்கம் பேக். And this is a great recovery from the defending champion. மணி ஸ்டோரி சொல்லு ப்ரோ. புரியல ப்ரோ, மணி ஸ்டோரி சொல்லுங்க மீன்ஸ் எப்படி சொல்றீங்கன்னு தெரியலையே. மோஸ்ட் ரிவைவல்ஸ் இப்போதைக்கு அந்த ஐபி அப்படிங்கிற ஒரு டீம். ஐபினா யார் பார்த்தா ஐபி गाइस ஏகப்பட்ட அண்டர்டாக்ஸ் டீம்ஸ் இருக்கு गाइस. புதுசா ஏகப்பட்ட டீம் இருக்கு. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு, எப்படி போக முடியும்னு. why you not picked Marco? நான் வியானா பிக் பண்ணாம இருந்தா எடுக்க முடியல. எனக்கு 22,000த்திலே பக்காய் ஸ்டக்காய் நின்னுடுச்சு அது. ஓ ஷொட்டு சுத்தி போட்டாங்க गाइस. ஷொட்டு சுத்தி போட்டு முடிச்சிட்டாங்க. எம்பி மாஃபியா பாலா டீமா அது? மாஃபியா பாலா டீம் பழைய டீம் அது. எக்கோ ப்ரோ டீம்ல லாங்குவேஜ் இஷ்யூ வரும்ல, கண்டிப்பா வரும். நான் எக்கோவை தான் गाइस ஐஜிஎல் வச்சு நான் பிளான் போட்ட டீம். நான் முத நாள் பிளான் போட்டதுன்னா எக்கோ ஐஜிஎல் சரியா, என்கேஜி மணி, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வேற நான்சி, அப்படி யாரா எடுக்கலாம்னு பிளான் வச்சிருந்தேன். கடைசியில் நடந்த சம்பவமே வேற. ஓகே மாஃபியா பாலா வெர்சஸ் டேகுக்கான ஃபைட் போயிருந்து இப்போ தான் டேக போட்டு முடிச்சு விட்டுருக்காங்க. ஸ்டில் அங்கே ஆர்டிபின்னு ஒரு டீம் வந்து இருக்கு. என்கேஜி வேற ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே. டீம் சோவாஸ் வெர்சஸ் என்கேஜி. அருமை. மாஃபியா பாலா ஸ்டில் டேக்கிள் பண்ணி அடிக்கிறாங்களா, பரவாயில்லையே. So Mafia Bala Esports secure another insane power. Oh right. காடல் வந்து என்ன 4 கிடக்கு ப்ரோ. இன்னும் ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு டே 5 6 மேட்ச் நினைக்கிறேன். டே 5 நினைக்கிறேன். previous கேமிங்ல ஒரு ஆள் காலி.
put down the players of PV. வணக்கம் சார் வாங்க ஆர்டிஎம் போடுறது தானா ப்ரோ ப்ரோ அந்த ஆர்டிஎம் தான் எனக்கு அதை யூஸ் பண்ண முடியலங்கற அன்னைக்கு எனக்கு வந்து யூஸே பண்ண முடியல ஆர்டிஎம் எனக்கு மைக் இது கட் ஆயிட்டு பக் ஆயிடுச்சு Now pouncing upon Mafia Bala and look at how quickly they fall back from this fight. Two of those players மணி கார்டன் கோட்டத்தை பத்தி ப்ரோ அதெல்லாம் நிறைய நாள் ஆச்சு ப்ரோ அவர்கிட்ட ஒரு மாசம் நோபிட்டா ப்ரோ வெளிய போறதா ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தல சோ ஒரு கதை ஒன்னு போயிட்டு இருந்தல நோபிட்டா ப்ரோ வெளிய போறாரா அந்த அனௌன்ஸ்மென்ட் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை அப்பவே நான் ஒரு லீக் சொல்லிருப்பேன் சோ கார்டன்ல ஒரு டீம் சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படினு ஒரு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பேன் லீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த லீக்ஸ் நடக்கும் போதே அந்த சம்பவம் நடந்தது Money kada. He gets shot by KD God, had no idea that the angle was viable. And why bro 35 ரிமைண்ட் பண்ண யோ நான் என்ன பண்றது one of the better players over here. இவங்க PS gaming team மொத்தமா வைப் knowing the existence of every single angle helps him get 3 eliminations. Top 9 team தான் செலக்ட் மோஸ்ட்லி எனக்கு PS gaming NK செலக்ட் ஆயிரும் PS gaming get completely eliminated. 9 டீம்ஸ் ஆயிட்டு கைஸ் ஒரு குரூப்ல இருந்து waking up on the wrong side of the bed at least for the first game, but this time very Kotam they bounce upon. Chalani se they put one player down and this time Piyush from far away. Anshu he wants to come in and make sure he gives the right ene run panuma Halim on the other side. This is a 1v1 battle. He needs to retaliate well, but சரி எனக்கு எவ்வளவு அமௌண்ட் மட்டும் அனுப்பிச்சு சொல்லுங்க நான் போட்டு விடுறேன் this has turned out to be for சரி அந்த கியூ லைன் அவன்ட்ட கொடுங்க நான் QR மட்டும் அனுப்பிச்சு சொல்லுங்க நான் போட்டு விடுறேன் NKG they had 5 eliminations and that's one of the reasons why they rushed in with 175 கைஸ் இருங்க கைஸ் ஒருத்தர் குர்பானி போட்டுட்டானே Yep, and you cannot afford to overextend over there. Overconfidence, overheating, it will lead to an early demise. Dual esports, they are doing quite. Sri Sasta. Very, very tactical in their approach. மொத்தம் ரூபா எடுக்கணும் They seek outside Sri spots on the high Sasta ground. They fire a couple of shots and they realize, wait, we have no chance of fighting them right now. Not in this area. So let's Sasta fall back Studio. towards the Bayfront quad compound. In case Klatsa Esports need to use the vending machine or the recall tower, we will be able to control both of these near the Bayfront quad compound. So 375 meanwhile, RTP, we saw them fight in the sub, and now they've followed Mafia Bala Esports all the way to Stone Ridge. Both these teams making quite a long southern rotation, but still only 2 of their players from each side have. லே பண்ணிட்டேன் பாரு அனுப்பிட்டேன் அவன சொல்லிறேன் Somi with their electrotherapy active should be able to isolate Gamer once again. பை But he's got that staircase. என்னது நான் வீட்ல இருக்கேன் Freefire comes through, but it still doesn't help. Struggle gets that Bye-bye. elimination. That max 7 is just too much to deal with. இனியா ரெண்டு டீம் எலிமினேட் NKG and PVS gaming More than he could chew. Adan already in சூப்பர் ஜெண்டா யோ நான் ஒண்ணுமே பண்ணலையா யோ another elimination in ப்ரோ எனக்கு ஒரு டவுட் நாங்களும் ரேசர் பண்ணணுமா ஆமா ப்ரோ ரேசர் பண்ணனும் ப்ரோ so far மணி என்ன ரிப்ளை சொன்னாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எப்படின்னா நோபிட்டா ப்ரோ வந்து வெளியே அனௌன்ஸ் பண்ணாரு கரெக்டாக வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாப்ல ஸோ அது நோபிட்டா ப்ரோ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் அது வேற ஒரு காரணம் அதை நான் இப்போ அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காரணம் பட் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும்போதே எப்படின்னா டீமுக்கு அப்போ 5th பிளேயர் ஒரு ஆள் வேணும் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிறதுல வந்து டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது ஸோ அதில் ஒரு பிளேயர் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் உள்ள வேணும் கரெக்டா ஸோ அப்போ கரண்டாக இப்போ வடக்கு பிளேயரை கார்டல் டீமை எடுக்க முடியாது ஏன்னா கம்யூனிகேஷன் மொத்தம் 5 பேர் நல்லா தமிழ் பேசக்கூடிய ஆளை வச்சுட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் இத்தனை வடக்கு பிளேயர் இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்காது ஸோ தமிழ் பிளேயர் வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது மணியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு ஸோ அப்போ வந்து கார்லைக் சைடில் இருந்து இத்தனை இவர் NKG நம்ம யார் டேரெக்டாக என்றைக்கும் பிளேயரை கான்டாக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் அது வந்து தப்பாக இருக்கும் என்ன நம்மளை விட்டுட்டு பிளேயரை கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இவர் அவங்க டீம் ஓனரான நம்ம ஹரிபுரோட்டையே கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ ஆனால் ஹரிபுரோ வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல ஸோ இதான் கதை நடந்த கதை ஸோ அது ஹரிப்ரோ சொன்னாரா இல்லை ஹரிப்ரோ பிளேயர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னாரான்னு தெரியல பட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தட்ஸ் இட் மனசுலாயோ ஹாய் அவ்வளவுதான் டிஎன் கைஃபு ஹாய் ப்ரோ Aryan in trouble because Raj is right now pushing against him but he doesn't stop மனசுல ஜெண்டா போட்டு தமிழ் தேசம் முடிச்சிட்டாரு சியோ நான் அப்பலாம் பண்ண மாட்டேன் but the best part is he's still got one more player to deal with பட் ரெண்டு தமிழ் டீம் இப்போதைக்கு பூரா டீம் வைப் ஆனா NKG எடுத்து 5 கில் எடுத்துட்டாங்க மொத்தம் டாப் 9 டீம் செலக்ட் பண்ணப்படலை சரியா மொத்தம் 9 டீம் இந்த இடத்துல இருந்து 9 டீம் நெக்ஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகும் சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடிப்பாங்க இவ்வளவுக்கு வந்த டீம் உள்ள வராம இருக்காது கண்டிப்பா வந்துரும் nobody revived and that means மணி கார்டலுக்கு செட் ஆகாது ப்ரோ அவர் பிரஷர் சிச்சுவேஷன் வீக் எனக்கு போய் தெரியல ப்ரோ எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல குருவல் LXV இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பாப்போம் யூ M17 யோ யார் யூ ஸ்னைப்பருக்கு போடியாரியா யூ with that grenade launcher.
யார் யாரு finally gets முடிச்சிட்டாரு eliminated. ஹாய் அனலக்ஷ்மி கிராக்கர்ஸ் வாங்க ஜெர்சி எப்படி இருந்து அனலக்ஷ்மி கிராக்கர்ஸ் Head off, but you பிரதர் ஜெர்சி எப்படி அழகா இருந்தா நல்லா இருந்துச்சா கரண்ட் வேற போயிட்டு வருது திடீர்னு லைவுக்கு ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன் தெரியலையே performance from them and சோ உங்க மாஃபியா பாலா டீமும் எலிமினேட் ஆயிருக்கு மாஃபியா பாலா டீம்ங்கிறது பழைய டீம் கைஸ் Qatar Esports. It seems like Qatar ப்ரோ லைவ் தான் அது break. They try to go towards the vending machine, but they lose their லைவ் தான் இப்போ லைவ் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம happening. Even Gaming Wala get eliminated. I had no idea who Gaming Wala were even fighting. I have no clue. Mafia as well. Even they get eliminated from this lobby, and that means we've got the best of the lot surviving. The top 8 teams, ladies and gentlemen. நோபிட்டான் காடலுக்கு சண்டை சண்டைலாம் கிடையாது ப்ரோ அங்க சண்டைங்கிற விஷயமே கிடையாது 5 வருஷம் மாதிரி எப்படி ப்ரோ சண்டை வரும் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பணும்ல அந்த வீடியோ எப்போ வரும் நான் அன்னைக்கு நைட்டு நான் இந்த லைவ் முடிச்சு தான் எடிட்டே பண்ணணும் ஏய் சொல்ல போனோம் அப்படின்னா நான் எங்கள் ஊரில் பொருளாளராக இருக்கேன் சரியா அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக இப்போ அந்த ஆடி மாதம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு அம்மன் கோயில் ஸோ அது வந்து அங்கே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நான் இன்னைக்கே அங்கே போகாமல் கட்டடிச்சு தான் வந்திருக்கேன் இப்போ காலேஜ் ஸ்கூலுக்கு கட்டி தெரியுமா அது மாதிரி நான் அங்கே கட்டடிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் அங்கே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் எனக்கு நைட்டு லைவ் போடுறதுக்கான டைமே கிடையாது ஃபுல்லாக அந்த ஒரு மாசமா அப்படி இருக்கு ஸோ அதான் இங்கே கொஞ்சம் டைம் நைட் லைவ் போட முடியாத உங்களுக்கு சுச்சுவேஷன் இன்னைக்கு சரி 2 தமிழ் டீம் இருக்கு ஸோ நான் இன்னைக்கு லைவ் போடாமல் நான் கார்டனுக்கு மட்டும் லைவ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாரும் என்ன பேசுவாங்க இவன் வந்து அந்த ஒரு டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கான் ஸோ மற்ற தமிழ் டீமுக்கு என்கரேஜ் பண்ண வர மாட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் ஸோ அதான் நான் இன்னைக்கு சரி இன்னைக்கு எப்படி என்ன நடந்தாலும் சரி என்னையா கட் அடிச்சுட்டா லைவ் போட்டணும் அப்படின்னு இன்னைக்கு நான் கட் அடிச்சுட்டு வந்து லைவ் போட்டிருக்கேன் எனக்கு இந்த ஆகஸ்ட் டேட் நான் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 17 18ஆம் தேதி வரை ரொம்ப டைட் ஷெட்யூல் ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா அங்க நின்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நைட்டு அதான் கைஸ் அதான் நமக்கு லைட் வராது ஜெஸ்ஸி கொளுத்துது ரைட்டு மணி கார்டனுக்கு செட் ஆக மாட்டாரு ப்ரோ ஆல்ரெடி மார்க்கோ தவிர 2 பேருமே பியூர் அட்டாக்கிங் பிளேயர் 2 மணிக்கு ஸ்பாயில் அது இல்ல ப்ரோ லைவ் ஸ்லோவா இருக்கு அப்படியே இப்போ கடை பேசுவாங்க பாருங்க என்னோட வடக்கு டீம் கிட்ட மணி ஹேக்கர் மாதிரி எலைட்டு என் கமாண்ட் பாரியா But RTP, they come in and fall in the jaws of death. Bro, உங்க ஃபேஸ் கேம் எங்க இருந்து புரியல ப்ரோ இல்ல ப்ரோ மணி ப்ரோ போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் லைவ் ஸ்லோவா இருக்கு இப்போ வச்சிட்டேன் ரிவல்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு பேசியா புரியல ப்ரோ slowly recovers ஃபரோக் ப்ரோ சொல்லுங்க ஃபரோக் ப்ரோ and how quickly DAG is re-strategizing getting away from this position. They know that Sahil is not going to be easy. சொட்டு 1v3யா நான் பார்க்கவே இல்ல கமெண்ட் செக்ஷன் உள்ள மும்முரமா பார்த்துட்டு இருந்தேன் சோ அதனால பார்க்க முடியல பட் ஃபைன் யப் லெட்ஸ் கோ மேட்ச் பாப்போம் டீம் Chovas but team Chaos end up losing their players even though Tag had a couple of their members down on their knees they've bro இப்போ வரிக்கு உங்களோட ஜெர்சி என்ன பேரு எத்தனை பேருக்கு bro நான் ஃபர்ஸ்ட் 16 பேருக்கு வாங்கணும் bro ஏன்னா அடுத்த இந்த வாரம் அடுத்த ஷிஃப்ட் ஆர்டர் கொடுக்கணும் still recover him and guess what அடுத்த ஷிஃப்ட் ஆர்டர் கொடுக்கணும் to get the res once again there is a vending machine available down in நான்சி bro புரியல bro என்ன bro பேசுறீங்க bro ஃபருக் என்ன பேசுறீங்க ஃபருக் சரி பாப்போம் என்ன கதை சிடில் டேக் தாங்க டேக் வச்சு உருன்னு உரிச்சிட்டு இருக்காங்க டேக் சிஆர்எல் look at them கொளுத்து வந்து who will qualify first tag confirm qualify ஆவாங்க tag ஆல்ரெடி ஃபார்ம்ல இருக்காங்க ஐயோ இப்போதான் வாய் வச்சேன் ஐயோ நான் வாய் வச்சல அடி வாங்குறாங்க ஐயோ but KD got retired pros RTP he'll be reaching that vending machine to revive his team retired pros எல்லாம் இருக்காங்க ஃபைன் நோ worries bro யார் வந்தாலும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் லைவ் டிலே இருக்கா லைவ் டிலே இல்ல the sniper he is live delay இல்ல cruel RTP still கீழ RTP நம்ம 3 பேர் தான் இருக்காங்க RTP க்கு அடி விழுது சோமி struggle கீழ ஆல் இருக்கு struggle ஐயோ நான்சி வாங்கிட்டியான்னு கேக்குறாரு bro நான்சி வாங்கிட்டேன் bro LXP னு ஒரு டீம் இருக்கா அது ஒரு NC டோர்னமெண்ட்ல நம்ம டீம் and they will end up clashing against Apex Gaming if நான்சில வாங்கிச்சு bro ரிவர்ஸ் அவுட் ஆஃப் ஆன் கார்டல் டிஜி சிஆர் ஆமா cover to be had நான்சியை வாங்கிட்டேன் ப்ரோ ஆமா ப்ரோ நான்சியை காசு கொடுத்து 25000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் ப்ரோ
about Clutza? 25000 பாத்துங்க நான்சி. I mean, how long can they avoid this fight? Team Chaos also end up fighting. Okay, பாப்போம் tag. Bad to worse. Because Clutza Esports will also have to get in over here at some point, and there you go, they're all coming to fly in. Okay, இங்க ஆர்ம் கேடி கார்டு உள்ள ரஷ் பண்ண வர நினைக்கிறேன். கேடி கார்டு Get those eliminations before கேடி கார்டு சாகில் உள்ள ஷோ உள்ள ரஷ் பண்ணிட்டாங்க. they lose claws, and that's amazing. யார் சொட்டு உள்ள போற இடத்துல முடிச்சாரு ரெண்டு பேரும். That rush from Sahil was intense. சாகில்ல சொட்டுவது. And the recovery is starting to be the perfect. போன ஸ்பீட பாத்தீங்களா? Eliminate another team right in front of them. It's RTP who get eliminated. யூ bro நம்ம டீம் ஸ்ட்ராங்கா தான் பட் இப்போ ஃபைட் எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிராங்க. ஆமா எஸ் 17 Pro Max வாங்கி ஒரு 3 வாரம் கிட்ட ஆச்சு bro. 3 வாரம் கிட்ட ஆச்சு. ஃபர்ஸ்ட்ல முடிக்கணும்னு நினைக்காம 9thல முடிச்சா கூட பரவாயில்லைன்னு ஆட்டிட்யூட் இருந்தே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட்ல முடிக்கலாம் bro. ஆர்பி செட் தான் bro நான்சி. அவ்வளவுதான் bro நம்ம தான் bro. Zoomல இந்த லைவ் காணல. This means CTZ could be in a இதே गाइस இந்த மேட்ச் யார் அடிக்க போறான்னு பாப்போம். மீண்டும் சொட்டு சாகில். The elimination was stolen by Dorado. ஐயோ பறக்குறாங்க சொட்டு படிக்கலாம் பறக்கும்போது அடிக்கலாம் பட் டவுன் வாய்ப்புகள் இருக்கா இல்ல பட் மேல கேடி கார்டு இருக்காரா கேடி கார்டு ஸ்டில் அலைவதா இருக்காங்க கண்டிப்பா இவங்க டாக் இந்த மேட்ச் பூயா எடுத்தே ஆகணும் அப்படிங்கற போராட்டத்துல இருக்காங்க ஒரு டவுன் அவர் எதிர்பார்க்கவே இல்ல கீழ ஆள் இருக்கு அப்படிங்கிறது கேடி கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேடி கார்டு ஆள் வருதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நல்ல ஒரு ஹைட் அவுட் எடுத்து அடிக்காரு கேடி கார்டு டவுன் பாசிபிளா फ्रॉम கேடி கார்டு அப்படிங்கறத பாப்போம் இங்க இல்ல லேண்ட் ஃப்ரம் பாஸ்ட் அப்படிங்க டீம்ல மொத்தம் 3 பேர் டாக்ல ஒரு 3 பேர் க்ரூவல்ல ஒரு 3 பேர் அண்ட் LXP ல ஒரு 3 பேர் சாரி 4 பேர் அலைய இருக்காங்க LXP ல யார பக்கம் போயா போகுதுன்னு பாப்போம் Look at Apex Gaming, the disengage against learn from past. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் நான் என்ன ப்ரோ சான்ஸ் கொடுக்கிறது புரியல ப்ரோ God to somehow do God's work over here and keep it. யோ அங்க LXP பாருங்க गाइस யோ அங்க பாருங்க गाइस M590 ல டீமே முடிச்சாரு गाइस Monarch is insane. One single nade eliminates Cruel Esports. யார் அந்த LXP ஆல்ரெடி ஒருத்தர M7 போட்டுருந்தாரு அவர் தானே அது They've been unstoppable with the grenade launcher. Learn from past. They've been the slithering snakes of the reverse spring illa fire ice mari full fall la cluster and dominate பண்ண போறாங்க seriously பாப்போம் learn from past Dorado அங்க மீண்டும் டாக் யா மீண்டும் டாக் யோ அடிக்குறாங்க யோ கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் गाइस இருந்தது எல்லாமே 3 பேர் தான் गाइस எல்லா டீமையும் அகேஸ் பண்ணி டாக் வச்சு உருவி முடிச்சிட்டு இருக்காங்க गाइस மொத்தம் 3 பேர் தான் ஸ்டார்டிங்ல இருந்து 3 பேர் தான் இருக்காங்க இப்போ 2 பேர் ஷொட்டு மீண்டும் ஷொட்டு கான்ஃபிடன்ஸா போறாங்க गाइस கான்ஃபிடன்ஸ் गाइस அந்த இடத்துல பாருங்க गाइस ரெண்டு பேர் யோ ஷொட்டு காலி சாகில் மட்டும் இருக்காரு சாகில் ஓ மீண்டும் யோ சாகில் இல்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு யா நக்குல் அவர் லைஃப்ல யோ சாகில் ரைஃபிள் and Sahil goes back to heal himself and that ஹீல் ஆகறாரு பட் அங்க நக்குல் காப்பாத்துறாரா இல்லையான்னு தெரியல பட் ஸ்டில் அது ஒரு 1v1 1v2 ஆ மாறான்னு நினைக்கிறேன் எஸ் பட் அது ஒரு சோன் could be in a bit of a trouble கண்டிப்பா டவுன் மீண்டும் டவுன் opportunity Nakul 1v1 சாகில் vs நக்குல் கிட்ட இது இருக்கு இப்போ இருந்து ஸ்னைப்பர் சாகில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஷார்ட் ரேஞ்சில அடிச்சிட்டாரா அடிச்சிரலாம் गाइस யார் அந்த 1v அடி பக்கம் வராங்க கம் ஆன் சொல்லுங்க गाइस ஏ அவன் வெளிய போய் சோனுக்கு அவுட் ஆஃப் சோன் போறாரு யோ against the defending champion and he will two great shots with the head யோ இதா அடிச்சாரு LXP away from the defending champions பாருங்க என்ன இன்னொரு பெருமை அடிட்டு he is a man who's proud of himself and his team my goodness what a game this has turned out to be LXP the least favorites to walk away with the buoy in that final circle if you ask me if not for King having that grenade launcher I don't think so you sniper you unexpected sniper forget the Cruel as well were very phenomenal when it comes to those close range battle but for now they have a smile on their face for the sixth bro எனக்கு ஒரு டவுட் நாங்களும் ரைசர் பண்ணுமா bro இன்வைட்டட் டீம் இல்லாத டீம் இப்போ எதுக்கு எல்லா டீமும் ரைசர் பண்ணி ஆகணும் பட் ஜெயில் பேட் bro நான் ட்ரை பண்றேன் இன்வைட்டட் இருக்கா அப்படி இல்லனா கஷ்டம் தான் ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களை கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ண bro உங்களுக்கு எங்க பிடிக்கும்னு தெரியல கார்டன்ல இருக்கிறவரா bro நான்சி ஆமா
winning that M79 bro M79 ல முடிச்சாரு M590 ல முடிக்கல M79 ல முடிச்சாங்க humble opinion. I think ஃபாஸ் to be the MVP. ப்ரோ நான் மொபைல் ரேங்க் மொபைல்ல ரேங்க் புஷ் பண்ணி சிஎஸ் கிராண்ட் போனேன் ஒரு ரூம் மேட்ச்க்காக பிசி லாகின் பண்ணி ரூம் மேட்ச் விளையாண்டேன் கொஞ்ச நேரத்துல ஐடி பிளாக் லிஸ்ட் ஆனா டாடி காலிங் பிசி னு ப்ரொஃபைல்ல காட்டுது And King was almost raised by Knuckles. டாடி காலிங் பிசில ப்ளே பண்றானே அண்ணா எனக்கு இப்போ எல்லாம் மாத்திட்டாங்க நினைக்கிறேன் And it doesn't belong to anyone. But ஆமா ஃபருக் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் நான் எஸ் reviving King doesn't give up and he clutches out. உன் லைவ் டிலேயா காட்டுது ப்ரோ இருங்க ப்ரோ பாருங்க வச்சு ஸ்பீடு இப்போ பாருங்க வச்சு 2x ல ஓடுது பிரபரன்னு இப்போ பேசுவாங்க தெளிவா அப்படி ஜம்முன்னு கல்துண்டு மாதிரி பேசுவாங்க கேளுங்க எப்படி பேசுறாங்க அப்படினு 2x ல தான் ஓடிட்டு இருக்கு லைவ் 5,000 நான் யாரோ எனக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க யாரு in the first game itself. My God, All he I'm did expecting was some bombard big things. everybody in the lobby. Kirwani He Piachi. expects some bigger number as well. Nonetheless, he's got that A124. நான் Grenade here was working because once Bro, he எதுக்கு was lift trying to push it ஆனாருன்னு against him with his skill, all he did was nullify it and then put a grenade launcher in the face. I mean, how else can you expect somebody to get so much damage? ப்ரோ ஃபாஸ்ட் ஸ்பீட் ப்ரோ அது ஒன்றும் பண்ண முடியாது நீங்க வேணா அந்த இன்கேமுக்குள்ளேயே ஒரு கேம் சப்போர்ட் இருக்கும் சரியா கேமுக்குள்ளேயே ஒரு கேம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வேணா காட்டுறேன் எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க Because they were not Free Fire anything, a lot of those நோபிட்டா ப்ரோ மிஸ் பண்றேன் ப்ரோ காட் லைக்ல யப் எல்லாரும் so that's why he didn't get so many நான்சி கார்டன்ல இருக்கிறவரா ஆமா ப்ரோ யாரு ப்ரோ team setup and it's quite balanced over here. You got Knuckle using the நான் ஓபன் ஆகு ஃப்ரீ ஃபயர் alongside all the 40 ல ஸ்டக் ஆயிருக்கு வந்துச்சு I've rarely seen any sniper use இப்போ ப்ரோ கேம் ஓபன் பண்ணிக்கோங்க கேம்ல செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் அண்ட் பேசிக் போங்க அதுல நீங்க சைடுல ரைட் சைடுல பாட்டம்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும் சரியா அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய கன்சர்னை நீங்க லீவ் பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அதில் கிரியேட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அது என்னன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு கேம் இஷ்யூ கேம் கன்சர்ன் அண்ட் பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா Nonetheless, Team Apex Gaming is going சப்மிட்டட் டிக்கெட் அப்படின்னு மேலே ஒரு லெஃப்ட் சைடில் டாப்பில் காட்டும் சரியா அதை கிளிக் பண்ணி டிக்கெட் கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் which is just another day in the office for the squad. டிக்கெட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன இஷ்யூ என்ன கதை அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க சரியா Who did so well until the final. சொட்டையா ப்ரோ உனக்கு Just that they felt a little ப்ரோ அது bit கொஞ்சம் ஏர் நெத்தியா இருக்கு ப்ரோ அது by the champion team itself. வர வாழ்க்கை வயசு ஏறிட்டு போற மாதிரி வாழ்க்கையில இதுவும் ஏறிட்டு போகுது அதை தடுக்க முடியல Walking hand in hand with 17 points in total. a lot of points. I mean, LXP esports numbers to be so evenly matched. Yes, sure, the top two teams end up getting 29 and 28 points. गाइस நம்ம டிஸ்கார்ட்ல இப்போ நிறைய மேட்சஸ்லாம் போயிட்டு இருக்கு யாரா ப்ளே பண்றீங்களா என்ன டிஸ்கார்ட்ல அந்த சும்மா அந்த பிராக்டீஸ் மேட்ச் ஸ்கில்ஸ் மேட்ச்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க யாரா ப்ளே பண்ண விஷ் இருக்கு விருப்பம் இருக்குன்னா தாராளமா போய் ப்ளே பண்ணுங்க Because it's all about eliminations, right? And that is how things were. When we look at the circle analysis, we understand how well guys kickla live போடுறதெல்லாம் காட்டுது guys இங்க look at them. They start all the way from command post and after that they go until they try to find players out there and then they move a little towards the base. Okay இப்போ இருங்க நான் இப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு கேப் பண்ணனும் கிக் ஐயோ ஆமா கிக்ல गाइस நம்ம கிக்ல இன்னொரு லைவ் போட்டுட்டு இருக்கோம் மதிலா மறந்தே போச்சு Come back to the center of the map and that is how இல்ல சொட்டதான் ப்ரோ நான் whereas on the other side the team என்ன பண்றது மேல மாற ஏறு just try to survive in எக்கோ ப்ரோ மார்க்கோ ப்ரோ நான்சி ப்ரோ லைவ் போட்டு வரலாம் அவங்க மேட்ச் முடியட்டும் அதுக்கு அப்புறம் கூட்டி வருவோம் சரியா they got that final eliminations. இப்போ இத எடுக்கறேன்னா நான் கிக் Yeah. गाइस நம்மட்ட கிக்னு ஒன்னு இருக்கு गाइस எரன் ப்ரோ ஹாய் ப்ரோ Over here by Team Apex. At least a single elimination in every single circle. गाइस யூடியூபில் பார்க்கும் நண்பர்கள் கிக்கு வந்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க தான் கார்டன்ல ஓனருக்கு வேணும் நான் ஓனர்லாம் இல்ல ப்ரோ That's fine, right? Because LXP were all Kick live. avoiding so many battles. I saw that LXP were caught in Kick live. awkward third party scenario and they escaped even though they lost just one player. That's still a ப்ரோ எக்கோ மார்க்கோ நான்சி லைவ் கூட்டி வருவோம் ப்ரோ கூட்டி வருவோம் situation. கூப்பிடுவோம் Yet they kept 3 of their players alive up until the last circle. ப்ளே பண்ண ஆசை தான் பட் டீம்லயே டீம் நீங்களே ப்ரோ இப்போ நம்ம ரூல் பிரேக்கர் டிஸ்கார்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி டிஸ்கார்ட் சர்வர் சரியா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நீங்க அதிலே டீம் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அதிலே நீங்க வந்து நீங்க போட்டுக்கலாம் எப்படின்னா கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கா டிஸ்கார்ட்ல கம்யூனிட்டின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் சரியா அதில் ஜென்ரல் சேட் இருக்கும் இல்லை அப்படின்னா கேமிங் சோன் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து இத்தனை பிளேயர்ஸ் யாராவது ரெக்ரூட்மெண்ட் ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க பிளேயர் ரெக்ரூட்மெண்ட்ஸ்
கில்டு மேவரிக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கில்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒன்லி தமிழ் பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீடட் ரோல் தேர்ட் மேன் ஆமாம் தேர்ட் மேன் ஆர் நீடட்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட்டு. இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க அட்டென்ஷன் சர்வைவர்ஸ் நோ ஃபியர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏதாவது டோர்னமெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க பேக் எண்டில். அவரை ஏதோ எக்ஸாஸ்டர்ஸ்னு ஒரு கில்டில் இருந்து ரோல் கேட்டிருக்காங்க. கன் அண்ட் ஸ்னைப்பர் பிளேயர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிவைஸ் வந்து பிசி அண்ட் மொபைல் அலோடா. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ பிளேயர் ரெக்ரூட்மெண்ட்டு நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் தான் ஒன்று நீங்களும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. நான்சி கார்டில் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் அது எடிட் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க தான் வீடியோ டெலீட் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. 5 to 6 points in every single game is going to keep you away from the bottom 3. So if somebody is having a very bad day, then and only then they will be Nancy the video launch. That's one of the reasons why we see those teams who are doing so well when it comes to eliminations will obviously hold the top spot and from here on get that golden ticket into the next round. Even bro welcome back. Group stages will be done with half the tournament itself. உங்களுக்கு வீடியோ பார்த்தோம் ப்ரோ. இப்போ ஸ்ரீலங்கா எப்படி ஜாயின் ஆகுறது? நீங்கள் நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் டிஸ்கால் நடக்கிறதா நீங்கள் சும்மா நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். எப்படின்னா அதில் வந்து இத்தனை சிங்கப்பூர் இத்தனை ஸ்ரீலங்கா இந்தியாலாம் கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியன் சர்வர் அக்கௌண்ட் மட்டும் வச்சுருந்தீங்கனாலே போதும், நீங்களும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி விசியில் இப்போ கூட 10 பேர் வெட்டியாக இருந்துட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் கம்யூனிட்டி விசியில் கூட நிறைய பேர் உட்காந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் சும்மா ஜாலியாக போய் பேசி டீம் ஏதாவது வேணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா ஜாலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. திருமலை ப்ரோ வாங்க. திருமலை ப்ரோ நீ நல்லா இருக்கீங்களா? வாங்க வெல்கம் பேக் திருமலை ப்ரோ. சிசிஎல் என்னமோ டேட் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு குரூப்லயே ஆட் பண்ணல. அது ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா எனக்கு குரூப்ல என்ன இது பண்ணல. குரூப்ல ஆட் பண்ணுவாங்க இன்னும். இந்தியன் அக்கவுண்ட் மட்டும் இருந்தா போதும் ப்ரோ. இந்தியன்ல ஒரு அக்கவுண்ட் மட்டும் வச்சுக்கோங்க இந்தியால. I'm hoping to see more Frank, because that is when you know people learn the lesson the hard way, and that is how teams become stronger as well, and they need to adapt a bit more quicker, and that is where I try to bring in a little bit of a difference when it comes to my predictions. I'm not Apex as my first priority, but I go with learn from past. The way they played the previous game, that controlled aggression but at the same time not backing away from a கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைட் கன் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. கண் வலி. Reasons why I keep them as one of the top picks, but at the same time சராஃபத் you ப்ரோ. put them down in one சிசிஎல் பிரைஸ் பூல் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. பிரைஸ் பூல் இன்ஃபார்ம் பண்ணல, பட் பிரைஸ் பூல் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. with Apex Gaming, but with you I see that you've gone with insane power and previous. Two of the teams which got eliminated a little bit earlier in this tournament, in this day as well. Yeah, exactly. மதியம் வரேன்னு சொன்னீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ நான் வெளிய அங்கேயும் சுத்திட்டேன் ப்ரோ. வெளிய அங்கேயும் சுத்திட்டு வந்தேன். லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. Power has X Divine. He is one of the finest IGL. டடா டடா டடா. The IGL of the year in the Booyah. டடா டடா டடா. Right? And YouTube used to be one of Reverend Xbox's strongest maps when he was in that team. So I thought, okay, cool. Insane Power will do well in that map, but then they got eliminated. And I expected the same thing from the other team as well. But then neither BBS Gaming nor Insane Power would FMIC 1 CR தான். எவ்வளவு அமௌண்ட் வைக்கறாங்கன்னு தெரியல. நானும் கேட்கல. எம்ஜே எப்போ பிஸியா இருக்கப்ப 18 செகண்ட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். வில்லன்ஸ் அகைன் வர சான்ஸ் இருக்கா? இல்ல. உங்களை ஹரின்னு கூடும்போது ஒரே சரி ப்ரோ. இன்னொரு பண்றது. நாங்க தனியா ஆல்ரெடி பேசணும் ப்ரோ. நான் ஏகப்பட்ட விஷயத்தை பேசிருக்கேன். அவர் என்ன இத்தனை ஹரி ரிவால்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுவாப்ல. அவர் ஏதோ பேர் சொல்லுவாரு. ஏதோ மச்சான்னு சொல்லி சொல்லுவார் ப்ரோ. அவரு எப்போ ப்ரோ மெயில் வரும் செலக்டடா நாட்டுன்னு. நான் என்ன உட்காரவே இல்லை ப்ரோ. நான் அதில் எப்பவும் ஃப்ரீயாகி நான் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வேலை பார்க்கணும். அப்போ இது வந்து கைஸ் இது எந்த ஸ்பான்சர் டோர்னமெண்ட் கிடையாதா. நம்ம நடத்துகிற டோர்னமெண்ட்னால எனக்கு அது வந்து கொஞ்சம் பொறுமையாக நடத்துவோம். பெரிய அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்கேன். இது வந்து ஏதாவது ஸ்பான்சர் டோர்னமெண்ட் வச்சுக்கோங்க, டப்பு டப்புன்னு முடிக்கிறதா பார்ப்பேன். ஏன்னா அவங்க வேற ஒரு சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க. இப்போ நம்ம நடத்துகிற டோர்னமெண்ட்னால தான் கொஞ்சம் லேசியாக இருக்குது. பட் அந்த லேசினஸை விட்டு நான் கண்டிப்பாக கவலைப்படாங்க. ஏன்னா ஒரு 2 to 3 days. சரி வாங்க உள்ளே போவோம். மேட்ச் ஐ திங்க் ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யார் யார் எங்கே இறங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். பிவிஎஸ் கேமிங் என்னுடைய டீம் என்கேஜி ஸ்போர்ட்ஸ் என்கேஜி ஓகே அந்த அக்யூரம் சைடு இறங்குறாங்க. அண்ட் பிவிஎஸ் கேமிங் டீம் ஓகே ப்ளூன் டவுன் ஃபைன். ஆனால் அவங்ககிட்ட எல்எக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு டீமும் இருக்குது. பட் இங்கே ஐபி இன்சென்ட் பவர் அங்கே 2 பேர் காலி. இப்போ என்ன ஒரே ஒருத்தர் ஐயோ கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. மீ டூ கபிலா இது நம்ம காலம் வரும் வரும் வரும்.
three of the members over here present and நான் எப்பவும் ஃப்ரீயா இருந்து உட்கார்றோமோ அப்பதான் bro வேலை நடக்கும். வேலை நடக்காது. என்ன பண்றது? nervous for this one because even though they've left sniping in TV tower as an insurance, RTP he is more likely to get shot over there. So this could நல்ல ஷாட் பட் ஒரு ஆள் காலி மீண்டும் பிளட் அடிக்க ட்ரை பண்றாரு. ஓகே ஃபைன் முடிச்சிருக்காங்க. மீண்டும் மாஃபியா பாலா இணைஞ்சு முடிஞ்சு கைஸ் ஃபைட் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் மாஃபியா பாலாவா இல்ல ஆர்டிபி இப்பதான் ரெண்டு பேர் டவுன் ஆனாங்க. பட் ஆர்டிபி சரியான ஷாட். Back to back. Mafia Bala versus RTP. This approach. They offer 1v1 fights to retired pros instead of going in together. ஜென்ராஸா கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமா ஐயா அங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். என்ன பண்றது? ரிட்டையர்ட் ப்ரோஸ் என்ஜி விட செகண்ட் லைன். பாமா ஸ்ட்ரகிள்லாம் பழைய ஆளு. ஸ்ட்ரகிள். And that's what I would like to call it because all these three players they had no மீண்டும் பாப்போம் NKG. I mean over here in case they and PVS Gaming. I don't understand the split when you already got the first knock. But at the same time, எப்படி என்ன பண்ண போறான்னு பாப்போம் PVS Gaming. how your strategy இது கோன்ஸ்வே கிடையாது. the team on the receiving end of things is got இது ஸ்கிரிப்ட் ப்ரோ என்ன? ஸ்கிரிப்ட் ப்ரோ மாதிரி இல்லையே. in the previous game and this time around. இது போட்டோ மாத்தி காட்றாங்க. Yes, this is not something I was expecting. இது கோன்ஸ்வே இல்ல இது. கோன்ஸ் டவுன். ஆனா இது கோன்ஸ்வே கிடையாது இது. 10 HP obviously gets punished for it. गाइस யார் இருக்க இடத்துல வேற யாரோ இருக்காங்க. ஐயோ Single member of LXP. Most of them have slid away. Oh my god. He's been left behind as the bastion to get. Okay, PVS script இங்க ஹோல்ட் அடிக்கறாப்ல PVS script நோபிட்டா அங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. கோல் ஜீரா. He's going to cover the zip rail. நோபிட்டா bro என்ன ஸ்கிரிப்ட் ஏறிட்டாப்ல ஸ்கிரிப்ட் நல்ல ஏறி அடிக்கப்ல அப்படிங்கற அடிச்சு ஒரு டாம் ட்ரம் ஸ்கேப். Around the corner. Okay. இது போட்டோ வேற இருக்க போட்டோ காட்டுது guys. பாய்ஸ் இல்ல அது. No problem though. NKG ஸ்போர்ட்ஸ் இப்ப அங்க 2 கில் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கில். அவங்களுடைய கில் கவுண்ட் அங்க ஒரு 5ல இருந்து 7 ஆ மாறி இருக்கு. Insane power for that. ஹைப்பர் மீண்டும் அங்க கில்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 7ல இருந்து 8 கில்ல எனக்கு மாறும்னு நினைக்கிறேன். 8 கில்லா மாறி இருக்கு NKG கிட்ட இருந்தோம். கில்ஸும் PVS Gaming கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 கில்லா மாறும்னு நான் நினைக்கிறேன். எஸ் அங்க டவுன் வச்சிருக்காப்ல எனக்கு கில்ல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. I think so. Yeah. They will be. He's not able to play a single. மீண்டும் அங்க நோபிட்டா ப்ரோ டவுன். இப்போ நோபிட்டா ப்ரோ காப்பாத்துறதுக்காக பேக் அடிக்கறாங்க. மீண்டும் அங்க போட்டோ ஒரு கோளாரா இருக்கு. And here he tends to be an assaulter at Okay, times. done. The secondary as well as a player with a bit of experience has a lot of pressure, so I don't understand. மீண்டும் ஒரு 1-on-1 அப்படிங்கற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் அங்க பிகைன்ல அங்க கோன்ஷோட பேக்கப் ஓட அங்க கிறிஸ்டியன் முடிச்சிருக்காரு. ஆர்மை with his score will be getting that confirmation, but he's got a job at okay hand done. as he'll have ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருக்கு. பட் இவருக்கு பின்னாடி கிறிஸ்டிக்கு பின்னாடி ஆள் வந்துருக்கு. ஸ்டீம் ஜோஸ்ல மொத்தம் 3 பேர் உள்ள வெரைட்டி வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சு கிறிஸ்ட பிடிக்கிறதுக்கு. கிறிஸ்ட அதை நோட்டீஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஒரு பாட்டு கன் மாதிரி ஓபன்ல போயிட்டு இருக்காரு. எஸ் அடி விழுது. 36 37 HP. டீம் ஜோவாஸ் மொத்தம் 3ல இருந்து 4 பேர் வராங்க. 4 டீம்ல எல்லாரும் வராங்க. ஒரு நேடு போடுற ஒரு ஃப்ரீஸ் போடுறாப்ல ஒரு 56 52. மீண்டும் கிறிஸ் முடிச்சிட்டாங்க. மொத்தம் எத்தனை தமிழ் பிளேயர் சிசில செலக்ட் ஆயிருக்காங்க? CCL மொத்தம் 3 டீம் இருந்தாங்க ப்ரோ. NKG அதுக்கப்புறம் எத்தனை கார்டன்ல PVS Gaming வேற அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரளா டீம் இருந்தாங்க சவுத் ரீஜன்ல இருந்து. சரியா? சோ வேற எல்லாரும் இத்தனை வடக்கு பிளேயர்ஸ் தான். ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. ப்ரோ சொல்லுங்க. one of the strongest players in this lobby, and let me remind you this yet again, he's the strongest player in this lobby who has clutched out global teams on a paid matches நான் போடலாம். நான் நீட் லைவ்ல முடிச்சிட்டு பேசவா? Yeah, I mean I still remember that 1v4 against Expand bro. It is one of my favorite moments in Indian Free Fire Max history. Although even if you recreate something spectacular in a lobby like this, it probably wouldn't hit the same. Yeah. Although speaking of getting மணியா RTPல எடுக்க முடியல ப்ரோ. எனக்கு கரெக்ட்டா எப்பனா ஸ்கிரிப்ட் எடுத்து முடிச்சி நான் பேசலாம்னு இருக்கும்போது எனக்கு கேமரா கட் ஆயிருக்கும். பாத்தீங்களா என்ன கேமராலாம் கட் ஆயிருக்கும். வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. எப்பனா அந்த டேப் வந்து எனக்கு ஒரு இது ஸ்டக் ஆயிடுச்சு. எதனால ஸ்டக் ஆயிடுச்சுன்னா ஒரு நான் ஸ்டாப் கேமிங் ஆயிருக்காரு தெரியுமா? ஒரு லைவ்ல வந்து லிங்க் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இல்ல நீ உன்ன தொட்டு மாமா இந்த வைஃபைக்கு ஒரு தீர்வு இல்லையாமா. இந்த வைஃபை ஐ டோன்ட் லைக் இட். There's nowhere left to hide. He has to fight them now. நெட்வொர்க் ஒரு சுத்திட்டு இப்ப ஃபோன் அடிச்சேன். அவன் மறுபடியும் போட்டு விட்டானுங்க. Valiant effort to survive for just a few more seconds, but there's really no saving your skin. You know, I still don't understand the formation of PVS, but something is working out for them. Wi-Fi that is guys one of the nations and they're starting to impress me yet again. Wi-Fi கோளாறு கொடுத்துடுச்சு நண்பர்களே. But this time around, it's gone through the last man standing. What just happened? I was just trying
trying to praise them. Yeah, but they got trapped. They were running away from insane power via the zip rails. LXP is also over here. And now Roshan also gets that same little disgusting surprise. பாப்போம் மீண்டும் அங்க ஒரே ஒரு டீம் GW அப்படின ஒரு டீம் காலியா இருக்கு. சோ மேட்சை பத்தி பாப்பாங்க. உள்ள வாங்க गाइस. நம்ம இனி அன்வான்டட் டாக்ஸ் எதுமே வேண்டாம். மேட்ச்க்குள்ள போவோம். கம் ஆன் கம் பேக். Hold on. Is this enough? சோ டவுன் வாய்ப்புகள் இருக்கா from LXP நல்ல ஒரு ட்ரை கொடுக்கறாங்க. பட் எதுவும் டவுன் இனிஷியேட் ஆன மாதிரி தெரியல. LXP கிட்ட வந்து LXP King and IP But now they're like, nope. insane power அங்க மீண்டும் LXP நக்குல் running away as far. யோ நக்குல்ங்களா PVS கிறிஸ்பியா இருக்கா போட்டோ காட்டுது. போட்டோ எல்லாம் மாறி காட்டுது. But King does not have the luxury to do so. அது எப்படி திமிங்கலம் டீம்லயே ஸ்கிரிப்ட்னு ஒருத்தர் This is indeed a solo battle. Third party, but as soon as I Wow. see Aleem is over here. ஸ்கிரிப்ட் இருக்காரு गाइसங்க அலி மேரங்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டு வந்து போயிருக்காரு அலி. This is not safe. Narikotam, they immediately fall back. Okay, IP. He realized that nope, and he just goes away. ஸ்கிரிப்ட் பழைய ஆளு ப்ரோ முந்திலேயே இருந்திருக்காரு. ஏகப்பட்ட வருஷ கணக்கா இருக்காரு. டவுன் வாய்ப்புகள் இருக்கா இல்ல ட்ரை கொடுத்தாப்ல பட் எதுவும் டவுன் இனிஷியேட் ஆன மாதிரி தெரியல. மீண்டும் டவுன் பாசிபிளா NKG வெர்சஸ் நம்ம IP அப்படிங்கிற ஒரு ஃபைட். NKG அலி மட்டும் தான் போய் தனியா மாட்டிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அங்க டேக்கிள் பண்ண ட்ரை பண்றாங்க பட் அலிம முடிச்சிட்டாங்க. சோ மீண்டும் NKG and பாய்ஸ் உள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. IP வெர்சஸ் NKG அப்படிங்கிற மாதிரி ஹைப்பர் அண்ட் மணி பாய்ஸும் உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. சோ ஃபைட் இனிஷியேட் ஆகுது பட் கரெக்ட்டா அந்த டைம்ல இங்க டேகும் ஒரு ஃபைட் எடுக்குது. NKG ஸ்கிரிப்ட் கிட்ட ஒரு டவுன் ஃப்ரம் ஸ்கிரிப்ட். மீண்டும் இங்க நம்மளுடைய சாகில் கிட்ட ஒரு டவுன். சாகில் கில்ல கன்ஃபார்ம் பண்றாப்ல. மீண்டும் ஒரு டவுன் வச்சிருக்காரு சாகில். உங்க RTP இன்டெட் ப்ரோஸ் நினைக்கிறேன் இருக்கிற டீம். Rampant in the server. They are taking the entire western end of the circle. பட் CCL ஆக்ஷன் ஃபேர் இல்ல. ஒரு பிளேயர் ரியலா ஒரு லக் அண்ட் ஈவன் நம்பர் இல்ல. ஈவன் நம்பர் வரது வந்து அது திறமை. சரி அது எடுக்கிறது திறமை. ஈவன் நம்பர் நம்ம இத சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா அந்த கிளிக் அடிக்கிறது இருக்கு தெரியுமா? அந்த கிளிக் அடிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது செட் ஆகல. அது வந்து நம்ம ஓரல் ஆக்ஷனே ஓகே அதுக்கு சொல்றோம் போது 21 22 23 21 அடுத்து யார 21.5 யாரா கேக்குறீங்களா? அப்படி கேக்குறது ஓகே ஃபைன். பட் இது எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த வாய்ஸை வச்சே ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாரு அப்படின்னு இது பண்ணிக்கலாம். சோ அப்போ கூட ஓகே நெட்வொர்க் இதுனா அவங்க கிரியேட்டர்ஸ் பாத்துக்கணும். ஐயோ கான்ஷு ஒரு டவுன். மீண்டும் கான்ஷு இல்ல கான்ஷு முடிச்சிட்டாங்க. கோன்ஷு முடிச்சிட்டாங்க. டேப் ப்ரோஸ் எலிமினேட் ஆகுது. NKG மா கில் அடிக்கறாங்க பட் NKG-லயும் ஒரு ஆளு ஹைப்பர் முடிச்சிருக்காங்க. NKG ஹைப்பர் காலி. You know, lately I've seen that there's been a lot of IP குவாலிஃபை ஆனது லக் ப்ரோ. அவங்க குரூப் ஸ்டேஜ்ல ரூம் ஃபுல்லா பக் ட்ரிபிள் லைன்ல ப்ளே பண்ணாங்க. டாபிக்ல ஒருத்தன் ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணா. so successful. KD got inside. Both of them have a sniper. அது ஆட்டோ கிளிக்கர்ங்கறது தாண்டி அப்படினா லக் தான் ப்ரோ. நானே ஓபன் பண்ணனும்னா இத நான் போன்ல வச்சு கிளிக் அடிச்சிட்டே இருந்தேன். போன்ல டபா அழுத்தினேன். போன்லயும் சரி PCலயும் சரி. மவுஸ் ஒரு கிளிக் இங்க போன்ல ஒரு கிளிக். இல்ல எடுக்க முடியாது. அவங்க வச்சிருக்க சிஸ்டம் அப்படி யாருமே அங்க ஃபேரா இது பண்ணல. வாய்ப்பே கிடையாது. இல்லனா almost every one of them is using a sniper and the secondary weapon can be anything else. It can be a shotgun or an SMG or whatever. மாஃபியா ப்ரோ ஆக்ஷன்ல எடுத்துரு பாய். God, Kaushik, are you serious? இனி ஆக்ஷன் முடிஞ்சு இனி ஒண்ணும் பண்ண முடியாது. And that was just ridiculous. இதுல லேட் ஆவறதா? Meanwhile, Mafia Bala over here. கிக்ல பாருங்க உங்களுக்கு லேட் ஆவறது. இங்க யூடியூப்ல நான் இப்ப ஹாய் எடுத்து சொல்றேனா அப்ப உங்களுக்கு யூடியூப்ல வந்து ஒரு 5 செகண்ட் டிலே நடக்கும். கிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 செகண்ட் டிலே இருக்காது கிக்ல. And it is a plethora of eliminations. கிக்ல அந்த 5 செகண்ட் டிலே உங்களுக்கு கம்மி ஆகும். Trying to get that angle onto Raj, but ஷொட்டு நல்லா அடிக்கிறாரு. பட் ஷொட்டு டவுன் வாய்ப்பு இருக்கா from ஷொட்டு. there's really no escaping. ஷொட்டு இல்ல உல்வின் காலி. மீண்டும் ஷொட்டு. ஒரு டீமே மொத்தமா மாஃபியா பால டீமே டேக் முடிச்சாங்கயா. மாஃபியா போல அடிக்கடி இப்போ டேக் இட்டு தான் மாட்டுது. கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டம் அது. It felt like அந்த 25 கே மேக்ஸ் பிளேயர் ரோஸ்ட் ப்ரோ. இல்ல அது ஆக்ஷன் எடுக்கிறவங்க அது எப்படினா ப்ரோ இப்போ நான் எனக்கு வந்து ஒரு பிளேயர் எடுக்கணும்னு வெச்சுக்கோங்களேன். 25000 தான் கடைசி. இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு இடையில போட்டி வந்துட்டு இருக்கு. நான் 24க்கு வந்திருக்கேன்னா 24.5 யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கிறவங்க வந்து ஒரு அந்த ஆக்ஷனை பத்தி தெரியாதவங்க. அந்த 0.5 நம்ம கொண்டு போக கூடாது. ஆட் நம்பர்ல போக கூடாது. ஈவன் நம்பர்ல தான் நம்ம மூவ் ஆன் ஆகணும். சோ அது வந்து லக் ப்ரோ. அது வந்து லக்குன்னு கிடையாது, ப்ரெடிக்ஷன் ஒன்னு. அந்த ஆக்ஷனோட இது தெரியாதவங்க தான் அதெல்லாம் மாட்டி இதாவாங்க. RBC டிப்பும் ப்ளே பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா தான் இருக்கு. எலிமினேட் ஆயிட்டாங்க ப்ரோ. மீண்டும் டேக் so chaotic. டேக் ட்ரை பண்றாங்க. Apex Gaming so good. I mean MRCSல ஆர்கிக்கும் அந்த ஈவன் நம்பர் ப்ராப்ளம் வந்துச்சுல. ஆமா ஐ திங்க் SG பெர்ஃபெக்ட் சைடு சம்திங்
Like they still அந்த வந்து அவங்களுடைய திறமை ப்ரோ, அது ஆக்ஷன் எடுக்கிற கிரியேட்டர்ஸோட திறமை அது. Team Chaos also are a very டீம் சோகோஸ் எலிமினேட் 8 டீம் மொத்தம் 7 டீம் உள்ள இருக்கு. பட் பார்க்கலாம் எப்படி போகுது என்ன கதை அப்படினு. கிறிஸ் கிட்ட ஒரு டவுன். கிறிஸ் மேல இருந்து வரவன் கௌசிக்கு முடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆமா கௌசிக் காலி மேல இருந்து வரும்போதே கிறிஸ் காலி. கிறிஸ் முடிச்சிருக்காரு. ஐபி கரெக்டா சோனை பிடிச்சிருக்காங்க. சிஆர்ல இவங்க க்ரூவும் கரெக்டா சோனை பிடிச்சிட்டாங்க. பட் அங்க டேக் உள்ள ரஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கேடி கார்ட பிகைன்ல வச்சிட்டு டேக் உள்ள ஏற போறாங்க. பட் பிகை இங்க இருந்து அடி விழுது கைஸ். இவங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அங்க க்ரூவல் யோ சிடி இவங்களும் காலி கைஸ். செலஸ்டியலா என்ன டீம் அது? சிடிஎல் க்ரூவல்ல ஏறி போறாங்க. ஓ ஓ அங்க டைம்ல சொட்டு காலி உல்வின் காரி ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. எனக்கு நினைச்சு சாகில் கீழே சாகில் மேல போகல. சொல்ல போனா சாகில் மேல போகல, கேடி கார்டும் மேல போகல. இப்போ ஒரு ஆள் அங்க இருக்கு டேக்ல இருக்க ரெண்டு பேர் தான். ஒரே ஒருத்தர் தான் கைஸ் கேடி கார்டும் காலி கைஸ். சாகில் மட்டும் தான் இருக்காரு கேடி கார்ட்ல. இவங்க இதுல என்கேஜி டீம் கிட்டத்தட்ட ஒரு 12 கில் எடுத்திருக்காங்க 2 மேட்சை சேர்த்து. போன மேட்ச் கூட கில் கம்மியா தான் எடுத்திருந்தாங்க. பட் இந்த மேட்ச் கில் போன மேட்ச் ஒரு 5 கில், இந்த மேட்ச் கொஞ்சம் கில் நிறைய எடுத்திருக்காங்க. கில் வைஸ்ல இப்போதைக்கு என்கேஜி கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்காங்க. பட் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஷாகில் உட்கார்ந்துட்டாரு. எல்எஃப்பி அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. எல்எஃப்பி and the broth is going to be upon you, and that's what I'm excited to see in the next game. But for now the gameplay different-ஆ இருக்கு. ஆனா இன்னைக்கு இல்ல மேலே ஏறறதுல மிஸ்டேக் நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா அவங்க 4 பேரும் கரெக்ட்டா ஒரே ரூமுக்குள்ள வந்தனால கொஞ்சம் அது மைனஸ் ஆயி போச்சு. சோ 2 சைடுல இருந்து பாக்கும்போது learn from past and cool esports சாகில் ஸ்டில் அங்க ஹோல்ட். இங்க கரெக்ட்டா அந்த வீட்டை மட்டும் பாத்துங்க. 2 வீடும் அங்க சரியான வீடு. ஸ்டில் பிவிஎஸ் கேமிங் உள்ள சுருட்டா சுத்தி இருக்காங்க. சோ அவங்களும் ஒரு வீட்ல ஹோல்ட் அடிச்சு தான் உட்கார்ந்திருக்காங்க பிவிஎஸ் கேமிங் சொல்ல போனா. சோ அந்த பேஷியன்ஸ் லெவல். சோ அந்த கடைசி சோன் வர இருக்குன்னு நினைக்கிறேன். 5 சோன் வந்துருச்சு. இப்போ அடுத்த சோன் அந்த 5 சோன் நம்ம அந்த ஆர்ஆர் டீம் தான் சுருங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா. தமிழ் டீம் இல்லாம இந்தியாவுல பிடிச்ச டீம் இது. எனக்கு வந்து இவங்க டீம் பிடிக்கும் ப்ரோ. யார் இந்த பேர் அழகான பேர் இருக்குமா? ஒரு பேர் வந்து எனக்கு ஒரு டீம் பிடிக்கும் ப்ரோ. சூப்பரா ஆடுங்க ப்ரோ. வெயிட் பண்ணி ப்ரோ. டீம் பேர் மறந்து போச்சு ப்ரோ. ஒரு நிமிஷம் இந்த மேட்ச் எப்படி சொல்றேன் ப்ரோ. போனதுல அட்டாக்கிங் ஜம்முன்னு ஆடாங்க ப்ரோ. அந்த டீம் பேர் மறந்து போச்சு ப்ரோ. நான் லைவ்ல கூட சொல்லிட்டு இருப்பேன் இந்த டீம் நல்லா பிடிக்கும் அப்படின்ட்டு. டீம் பேர் மறந்து போச்சு ப்ரோ. இந்த மாதிரி அனிமேட்டட் லோகோ வால் ஸ்கின் எனிமி அவுட்லைன் லாபில எப்படி இருக்குது இது? இந்த உங்களுக்கு இந்த லோகோ இருக்கு தெரியுமா? இது உங்களுக்கு காட்டாது. எப்படின்னா பிளேயர்ஸ்க்கு காட்டாது. பிளேயர்ஸ்க்கு நார்மல் வாலா தான் காட்டும். நமக்கு தான் அந்த இது காட்டும். அது லோகோ ஸ்பெக்டேட்டர்ல கொண்டு தான் காட்டும். ஸ்டில் என்கேஜி நம்மளுடைய பிவிஎஸ் கேமிங் இருக்காங்க. யார் போய் அடிக்க போறான்னு பாப்போம். அந்த கடைசி சோன் ஒரு எஃப்எம்ஐசி ஃபால் 2026 சோ ஒரு அபிஷியல் டோர்னமெண்ட் உள்ள என்கேஜி அண்ட் பிவிஎஸ் கேமிங் டீம் இருக்கு. யாரு போய் அடிக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மேட்ச் கடைசி சோனும் சுருங்கிட்டு இருக்குங்க. எல்எஃப்பி சோ லேண்ட் ஃப்ரம் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டீம் இங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ஐபிக்கு அகைன்ஸ்டா. சோ ஐபி வெர்சஸ் லேண்ட் ஃப்ரம் பாஸ்ட். சோ ஒரு 4-on-4 ஃபைட் இது. சோ உங்க பிவிஎஸ் கேமிங் உள்ள வராங்க. பிவிஎஸ் டீம் ஸ்கிரிப்ட் காலி நோபிட் அண்ட் கிரிஷ். சோ ஐ திங்க் கிறிஸ் காப்பாத்துறாப்ல. நோபிட்டா உள்ள போறாரு. நோபிட்டாவும் காலி. நோபிட்டாவும் அடி விழுந்திருக்கு. ஸ்கிரிப்ட் அவரோட கீழ ட்ரை பண்ற அவ்வளவுப்பட்டதும் வந்த மாதிரி தெரியல. சில நைஞ்சு பிவிஎஸ் கேமிங் ஒரு இடத்துல ஸ்மாஷ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது. சோ நைஞ்சு அவங்க கண்டிப்பா ஒரு பெர்மனன்ட் கவர் எடுத்து உள்ள ட்ரை பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ லேண்ட்ரம் ஃபாஸ்ட்லி இப்போ ரெட்டி மட்டும் தான் இருக்காரு. ரெட்டியை முடிச்சிட்டாங்க. நமக்கு ரெட்டியும் காலி. சோ பிவிஎஸ் கேமிங் நோபிட்டா வைப்பு. சோ இப்போதைக்கு இருக்கும்போது ஒரு ஆள் என்கேஜில மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அண்ட் ஐபில மொத்தம் ஒரே ஒரு ஆள். அண்ட் பிவிஎஸ் கேமிங் ஒரு ஆள். அண்ட் க்ரூவல்ல மொத்தம் ஒரு 3 பேர் இருக்காங்க. பூயா யார் பக்கம் போக போகுது, அந்த பூயா காத்து யார் பக்கம் அடிக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்கேஜிக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பூயா அடிக்கிறதுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ். சோ என்கேஜ் இந்த மேட்ச் பூயா எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். கோன்ஷு கிட்ட ஒரு டவுன் ஃப்ரம் கோன்ஷு அவரோட ஸ்னைப்பர் ஷாட். சோ ஓவரால் என்கேஜ் இந்த மேட்ச் பூயா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஏன்னா மேன் பவர் வைஸ் பார்க்கும்போது என்கேஜ் 4 பேரும் அலைவா இருக்காங்க. சோ க்ரூவல்ல மொத்தம் 3 பேர். அங்க கோன்ஷு தான் ரஷ் பண்றாங்க பிவிஎஸ் கேமிங்ல ஒத்த ஆளு. சோ என்ன பண்ண போறாரு கோன்ஷு ஒரு பெர்மனன்ட் கவர் எடுத்துருக்காப்ல. பட் ஹை ரிட்ஜ் அவங்க இருக்குது. க்ரூவல் இருக்குது. ஆனா அங்க ஒருத்தர் ஓப்பன்ல நிக்கிறாரு. அவரு பெலுகா ஓப்பன்ல இருக்காப்ல இப்போதைக்கு. இல்ல ஒரு கவர் எடுத்துட்டாரு. பட் ஃபைன். சோ பூயா அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் என்கேஜி எனக்கு கன்ஃபார்ம் பூயா எடுத்துவான்னு நினைக்கிறேன். மேன் பவர் வைஸ் every other team needs to be prepared for what's going to happen next because the circle is going anytime soon. PVS Conchu நீ கீழ வெளிய அந்த பெஞ்சில வச்சிட்டு போ. பெஞ்சில நான் லைவ்ல இருக்கேன். NKG put an end to him. நான் லைவ்ல இருக்கேன். நீ அந்த பெஞ்சில வெளிய வச்சிட்டு போ. பெஞ்சில வச்சிட்டு போ.
NKG, they have the better angle, they have the better information. RNTX Esports. Inside this vicinity, the shooting set, it's going to be hard for Cruel. அலிம் சுத்துறாங்க ஒரு 3v4 சிச்சுவேஷன். சோ NKG vs Cruel. சோ அவங்க மணி ஒரு ரொட்டேஷன்ல போட்றாரு. மணி என்ன தெரிஞ்சு கரெக்ட்டா ஸ்பாட் பண்ணிட்டாங்க. மணி உள்ள ஏக்குறாரு என்ன தெரிஞ்சு. அவட க்ளோவல போட்டு அடிக்கறாங்க. When the time is right. டவுன் வாய்ப்புகள் இருக்கா? He's guarding the door and Okay. with blue walls again and again. He wants to force Cruel Esports to take a bunch of ஓகே சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மணி கிட்ட ஒரு டவுன் வாய்ப்புகள் இருக்கு from மணி. சோ அலிம் நல்ல ஒரு ரஷ் from ஓகே ஒரு டவுன் கிட்டத்தட்ட 2v4 சிச்சுவேஷன் தான். and now that Alim gets a knock onto வாய்ப்பு கிடையாது. முடிஞ்சு மக்களே. a 2v4. Make it ஒரு பூயா from team NKG. trying his level best Booyah. to do everything that he can, but there's no denying. பூயா from team NKG Esports. NKG Esports. Booyah in Solara. Narikota. NKG Gari. Why they're called the hunters of their region. What a beautiful gameplay coming in from their side. யார் ஹரிகா இவரு எடுத்து காட்றாரு. The final circle was exceptional, textbook basics. They push in their frontline assaulters whose job was not to make sure they eliminate a person. Engaging Hari. Whose job was to make sure you restrict the opponents, make sure they get the damage outside of the zone, and then they get the booyah for them. Yeah, scripting guys, இவரு நம்மால கறி போட்டு காட்டியா. Hunter in your language in Tamil? No, it means like, you know, the foxes, the group of foxes. Okay, that is very appropriate because they were hunting down people like a whole pack of wolves. My favorite TG இல்ல TG இல்ல favorite RNTX அவங்க வச்சு ஊரி ஊரி நிப்பாங்க அட்டாக்கிங்ல வச்சு To get that கொல்லுவாப்ல அவரு. Script and Hyper were Last shot. providing backup. I mean, look at them. Money, Alim, Hyper, all of them rushing Script. everybody at once. You just cannot Money. get a fair 1v1 fight against NKG. It's always a 1v3. ஜெர்சி எடுத்து காமிச்சதா அங்க இது. Numbers advantage. They isolate தமிழன்டாவா? their opponents so well. So yeah, I think this is the name which suits them the most appropriate. NKG மணி Absolutely. 7 கில். Okay for money and no one Assist. knew who was healing behind that blue wall, and he targeted them. The Face காட்டாம required. ஜெர்சியை காட்டாங்க. Making ஆமா them for the quick revive and the Joseph just to deal NKG with them. Esports. ஜெர்சில பாத்தீங்களா அவர் இவர் ஹரி இவரோட ஜெர்சி அது. But, you know, I'm not I would say அவரோட ஜெர்சி எடுத்து காமிச்சாப்ல. அதுவும் நம்ம என்ன தெரிஞ்சு இவரு எத்தனை யாரு தெரிஞ்சு ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து பசங்கலாம் சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவரு வேற நான் கால் பண்ணி பேசிட்டு கேட்டாப்ல ஏதாவது ஸ்பான்சர் ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. player. Yeah, that's correct. NKG மணி ஹைப்பர் ஸ்கிரிப்ட் அலிம். Might have the most damage and the most number of eliminations, but he was always around his சோ ரெண்டாவது மேட்ச் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. even distribution. இன்னும் 4 மேட்ச் இருக்கு. பார்க்கலாம் எப்படி போக போகுது அப்படின்ட்டு. மொத்தம் 9 டீம் தான் மக்களே செலக்ட். 9 டீம் 9 டீம் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகும். And top 9 டீமுக்கு போக போற டீம்ஸ் யார் அப்படிங்கறத பார்க்கணும். Support loadout, even though he's called himself a rusher. He's got நிக்கிதா tactical market டீம் பூஸ்டர் even Hyper for that Hyper. matter. Even though he's using the beast. சோ நம்ம எடுத்தது ஹைப்பர் அண்ட் ஸ்கிரிப்ட் ப்ரோ எடுத்துறோம். ஸ்கிரிப்ட் ஸ்னைப்பர் ஓகே ரைட். He's hybrid support, hybrid bomber. So this team, unlike Hyper. what we saw from LXP in the previous game, this team has more டடா இதுதான் நண்பர்களே ஆட்டம் சூடு பிடிக்கும். இன்னைக்கு நடக்க ஒரு மேட்சும் ஒரு டீமும் பாயிண்ட்காக அவ்வளவு சண்டை போடுவாங்க. அந்த ஒரு 3 டீம் எலிமினேட் ஆக போற டீம் யாரு அப்படிங்கறத நம்ம இனிதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். script has so much damage, but you got NKG மணி கிட்ட டேமேஜ் பாரியா ஸ்கிரிப்ட் டேமேஜ் மொத்தம் 4800 டேமேஜ் ஸ்னைப்பர் பிளேயர். and money also with 3400 damage. It's very impressive. NKG 29 பாயிண்ட். முதல் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமினேட் ஆனாங்க. பட் இந்த மேட்ச் ரெண்டாவது மேட்ச் அவங்க இன்னும் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூயா அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பவர் 26, டீம் அப்பெக்ஸ் கேமிங் 24, க்ரூவல் ஈஸ்போர்ட்ஸ் 24, பிவிஎஸ் கேமிங் 20, கிளட்ஸா ஈஸ்போர்ட்ஸ் ஒரு 12. பிவிஎஸ் கேமிங்கும் இப்போ போன மேட்சோட உள்ள வந்திருக்காங்க. உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய இதுவும் என்ட்ரி ஆகுது. பிவிஎஸ் கேமிங்கோடது லேண்ட்ரம் பாஸ்ட் 12 PVS Gaming, Cruel Team, Apex Gaming, insane கேமிங் வாலா LXP Esports completely relying on their eliminations, and no wonder they've got so many points. நண்பர்களே பேக் டு பேக் ஒரு 3 டீம் எலிமினேட் ஆக போகுது. அந்த 3 டீம் யாரா இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் those teams who know when to take that fight, but கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. எவ்வளவு என்ன பண்றீங்க? fight, re-strategize, and that's where சொல்லுங்க என்ன பொரிக்கிறீங்க? எதுக்கு சேர மாதிரி ஏத்திட்டீங்க? எல்லாம் க்ளீன் மைண்ட் போயிரும் சொல்லிட்டாங்க. இருந்து இப்படி இருந்தா அதே மாதிரி இருக்கலாம். நான் சத்தியமா இதுக்கப்புறம் சமையலுங்க யாரும் விட மாட்டேன். சத்தியமா சீரியஸா சொல்றேன். எப்படி இருந்து ஒரு இது இல்லாம அவரை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் டெய்லியும் சும்மா இருந்துங்க வேலை செஞ்சீங்கன்னா வேலை கடுப்பு மாதிரி இருக்கு.
சீரியஸா சொல்றேன். நான் இதுக்கு சமையலுங்க வீட்ல விடவே மாட்டேன். தலையாடுறதுக்கு நான் கொஞ்சம் குன்றவன ஓடி. Same power had a southern end of the எந்த southern. ஜெனரல் They were not getting targeted by anyone. They had a decent compound for themselves. And அத போன்ல கொடுத்தாச்சு. குன்ற நீ சும்மா இரு. இதுல வச்சு போடு. power of force to share the same compound. That is until Team Chaos died. ஸ்கிரிப்ட் ஆரா இன்டெலிஜென்சி. Continues to show ஏய் அதான் அந்த ப்ரௌடியா. இப்ப அந்த டீம் அந்த ஒரு ஓனரோட ஜெர்சியை காட்டுறதே வெறியா இருக்கேன். all the அது வந்து அந்த டீமுக்கான பிரைட் அது. Absolutely. And this time around we did Bro, bro, hi bro. interested to take fight in every single circle apart from that of Apex Gaming, and if they had survived, I'm 100% sure that யார் எனக்கு மெசேஜ் போட்டுட்டாங்க. yet again just by elimination. இங்கரே வந்து பாக்கும்போது நான் எப்படி இருந்தா அப்படி இல்லனா நீங்க எல்லாம் யாச்சு எப்படி வாங்குவீங்க பாரு குரூப்ல பிடிச்சி ஏச சொன்னதையும். Total points 39 eliminations, one shot of 40. இங்க எத்தனை பேர் இருந்தே இல்லன்னு தெரியாது. Not even bother. மானங்கட்ட கிளி வாங்கி வர. The rest of the squad, man. See the disparity. Cruel is totally. இத சொல்லிக்க தங்கராஜ் மட்டும் சொல்லிக்க. Whereas Team Apex Gaming. தங்கராஜ் சுரேஷ் மட்டும் சொல்லிக்க. வேற யார் இருக்கா கீழ? tell the difference between a எல்லாம் கோமாளி மாதிரி தான் இருக்கீங்க. யாச்சு வாங்கிக்கண்டா. Team Apex Gaming put in on. அதான். Say that they've qualified already. பிரபுவிமல் ப்ரோ ஹாய் ப்ரோ பிரபுவிமல் ப்ரோ. No overthrowing them with. ஹரி ப்ரோ லைவ் போட்டுக்கறானே. Let's talk about the teams who actually stand a ஏன் chance. ஒருத்தன மெசேஜ் போட்டாங்க சரியா. Esports, even though they won the Booyah this time, they only have 34 points. And சாப்பிட்டியா ப்ரோ? மதியம் கேட்டா ஒரு 12 மணி போல சாப்பிட்டது. அதுக்கு அப்புறம் நைட் சாயங்காலம் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். LXP Esports, all their points came from the previous game of Kalahari where they Overall standings. This time LXP Esports were one of the first teams to get eliminated. Team Apex Gaming 53, Cruel Esports 39, NKG Esports 34, LXP 32, Instant Power 32, Lantern Pastor 30, Cluster 29, Retail Pros 24, Previous Gaming 21, Team Chaos 14, Mafia Bala 13. In Solara, so that Top 6 selected, top 9. comes the danger. Top 6 ல top 9. Esports, Mafia Bala 13, Gaming Bala 4. that's why they got 29. Retired Pros at 24. Top 9 team. Top 6 team confuse ஆகாதீங்க. Top 9 team. Mafia Bala Esports as well as Gaming Wala who've been consistently struggling in the game so far. Top 9 team. Now those three other teams which are in danger of being eliminated. ஏங்க நான் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். திடீர்னு நானும் ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் கொடுத்துட்டா நீங்களும் அது தப்பா இன்ஃப்ளூயன்ட் ஆயிடக்கூடாது. The bottom three teams and all will become way too much for them to cover. I'm kind of shocked to see that Team Chaos is in the bottom 3. இப்போ My concern. டாப் 9 டீம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த நான் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும். Single game because we have seen them do that before already. But speaking about teams, I would like to look at our predictions for now to see which are the teams we are going to be looking out for. Previous game. ஒரு போஸ்டர் போட்டிருந்தா பரவாயில்லை. ஏகப்பட்ட போஸ்டர் போட்டிருக்காங்களா. Slowly their synergy is building up. நண்பர்களே டாப் 9 டீம் தான செலக்டட். I bring them as எனக்கு தெரியுமா எப்படி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. be my new default because there's no way anybody can stop them from being in the top 3. Hi Rivals, hi bro. This is Amir Khan, hi. Who have a lot of expectation from my side, and this time around I'm expecting them to do well. You know what? I'm gonna tell Azora and Oro to not pick Apex Gaming in their predictions because like come on. Amir Khan bro, hi bro. But that makes me a bit கைஸ் ஒரு குரூப்ல இருந்து 9 டீம் குவாலிஃபை ஆகும் சரியா. அதை நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் முந்தி பார்த்த வரைக்கும் 9 டீம் தான் போட்டிருந்தானுங்க. இந்த குரூப்ல போட்டுருப்பானுங்களா FFMIC ஃபால். I see a lot of potential in them, but right now that potential is not really seen. They ரோட் மேப்னு போட்டு போடுவானுங்க. However, I cannot believe that they can recover in Nextera as well as Purgatory. I don't know if they can do well in டாப் 9 தான டாப் 9 தான். ஓகே ரைட். just well enough in these two maps. I think they should be able to make it to the next week. Now that we have 4 weeks டாப் 9 தான். ஓகே ரைட். சர்வீசர் உங்க கமெண்ட்ங்க. ஹரி ப்ரோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போடுவோம் சரியா. 2 years back to back now. இந்த மேட்ச் முடிஞ்சதுல போய் பார்த்துட்டு வருவோம். சுத்திட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு ஒரு வட்டம் அடிப்போம். Teams are going to pull off something like that because for so far they've already done the 50 இந்த மேட்ச் முடிஞ்சதுனா ஒரு வட்டம் அடிச்சிட்டு வருவாங்க. ஈஸியா ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஒரு சேனலா போவோம். Concentrate on is how they can survive in this game. Have fights but still survive until the end. 20 points in every single game as elimination is no joke in a lobby like this. But for the rest of the squads, I'm starting to feel bad for them. As we go forward and the pressure starts to mount, I do believe that things are going to get much more interesting. And for that reason, I request you guys to please share it among your friends. Make sure that all survivors come here and watch. Hi bro, Kumaresan bro, welcome back to our stream guys. Solare Santa Bull, vaanga Santa Bull. Unstoppable in the lobbies you play. But at the same time, let me tell you one more thing. I want Apex Gaming to get the Booyah in the next game so that I can see their team composition when it comes to skills. How
can they be so quick in reviving and then going and attacking someone? கண்ணாடியே போட்டாங்க guys கண்ணு ஐயோ கண்ணோடி lineup from what I remember in the previous season of கண்ணாடி போட்டா அவ்வளவுதான் கண்ணு சொல்லுங்க முன்னாடிக்கு லைட் I don't know who they are. They might இன்னும் ஒரு 12 செகண்ட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்த மேட்ச் கைஸ் ஆனா இல்ல மேட்ச் வந்து ஓவரால் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும் சரியா கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் டிலே தான் நமக்கு லைவ்ல ஷோ ஆகும் 4 நிமிஷம் டிலே ஸோ அங்கே மேட்ச் வந்து ஒரு பாதி கிட்ட போகும்போது தான் நமக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல இங்கே காட்டும் அது வரை அவங்க பேசிட்டே இருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட டிலே இருக்கும் And keep in mind, next era is generally the map where we see 100+ eliminations. Next era. So I am expecting nothing short of a bloodbath over here. Absolutely, ladies and gentlemen, the map of Absolutely, ladies and gentlemen, match ஆரம்பிச்சிட்டாங்க ladies and gentlemen வாங்க மேட்ச்க்குள்ள போகலாம் வாங்க சோ யாரோட லேண்டிங் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் era சோ போன மேட்ச் சொலரா இந்த மேட்ச் நெக்ஸ்ட் era எங்க இறங்குறாங்க அப்படிங்கறதை பாப்போம் கம் ஆன் starting all the way from Grave Labs ending towards the Ffmic I don't see any team right NKG Esports yes at Farmtopia Intellect Center கிட்ட போறாங்களா என்ன ஆமா டீம் PVS கேமிங் பக்கத்துல யாருமே இல்ல நியர் பை ப்ளஸ் ஏரியா பக்கத்துல இறங்கி இருக்காங்க டீம் PVS கேமிங் ஓகே இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஃபைட் NKG கிட்ட ஓ இருக்கு गाइस GW டீம் இருக்கு गाइस கேமிங் வாலா அவங்க டீம் இருக்கு கேமிங் வாலா vs NKG கான ஃபைட் இப்போ இனிஷியேட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஸ்டார்டிங் ஃபைட்டு ஸோ இந்த ஃபைட்டை பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-on-4 ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் பட் எனக்கு ஸ்கிரிப்ட் ப்ரோ மட்டும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க டீமை விட்டு பட் மொத்தம் 3 பேர் இருக்காங்க ஸோ 3 பேர் இந்த மேட்ச் எப்படி டாமே பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ டவுன் எனக்கு தெரிஞ்சு அலீம் உள்ள இறங்குறது அலீம் வாய்ப்புகள் இருக்கு அலீம் அலீம் 2 பேர் காலி அலீமும் காலி நாங்கள் அலீமும் டவுன் அடிச்சுக்காரு ஓகே மீண்டும் ஒரு ஆள் டவுன் மணி டவுன் ஃபார் மணி மீண்டும் இறங்கி ஒரு டெத் உள்ள இறங்குற நோக்கலே ஒரு 4v4 மொத்தம் 3 பேரையும் முடிச்சாங்கயா ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல பேக் அடிச்சிருக்காப்ல நான் ஸ்கிரிப்ட் தனியா கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்கிரிப்ட் மீண்டும் டீமை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஸ்கிரிப்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு மொத்தம் ஒரு 3v4 சிச்சுவேஷன் ஆனது கிட்டத்தட்ட Gaming Bala is the only team who walk away with 3 eliminations. Whereas Mafia Bala Harry bro, Maniki Cotton another team I'm kind of disappointed with. But again, this is one of those teams who tend to qualify at the Antrim past. For Ichimaru on our screen from LFP. Dorara. Okay, fine. No down வாய்ப்புகள் இருக்கா மீண்டும் LFB அங்க ஒரு கில் அடிக்க ட்ரை ஓகே கில் இவங்க கில் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க நைஸ் மாஃபியா பாலா So far in the middle fray of the table bro நீங்க நடத்துற டோர்னமெண்ட்ல எங்க டீம் ரேசர் பண்ணிருக்கோம் எந்த ரெஸ்பான்சிபிள் இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீயா நான் தான் bro அதுல உட்கார முடியும் நான் தான் அதை அக்செப்ட் பண்ணனும் அது பேக் எண்ட் சைட்டோட பேனல் என்கிட்ட தான் இருக்கு அந்த சைட் பேனல் நான் தான் ஓபன் பண்ணி பார்க்கணும் இனி பார்த்தா தான் அக்செப்ட் பண்ணனும் வெயிட் பண்ணுங்க ஒரு 2 நாள் ஆகும் இப்படியும் சரியா 2 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயில் வரும் அந்த மெயில்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ்லாம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க right now they're just destroying everybody and showing them the true difference between the champions or 2 days கிட்ட ஆகும் guys 2 days minimum 2 days ஆகும் so they're just aspiring to step into their shoes oh Raj excuse me that's a massive jump a very unnecessary கிக் சைடு கண்ணு வைக்கோமோ கிக் சைடு ஐயா கண்ணு இருக்கு கிக் சைடு கண்ணு இருக்கு Concho on the other side பார்த்து தான் இருக்கும் ஸோ மீண்டும் மாஃபியா பாலா டீம் மீண்டும் எமேட் ஆகுது மாஃபியா பாலா அவங்க டீம் என்னாச்சுன்னு தெரியல ஒரு ஓஜி காய்ஸோட டீம் அங்கே கிறிஸ்டும் தனியாக மாட்டிட்டு இருக்காரு என்ன தெரிஞ்சு ஒரு ரெட்டி அடிக்க வேண்டியது பட் ரெட்டி அடிக்காம விட்டுருக்காப்ல பட் மீண்டும் வார்லாக் probably it's a deception coming in from their side ஓ மிஸ் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்கலாம் பட் மிஸ் பண்ணிட்டாரு என்ன தெரிஞ்சு ரெண்டு பேர் ஓ நோபிட்டாவும் கரெக்டாக உள்ள வந்திருக்காரு கைஸ் gets that first elimination in his name what a ஸ்கிரிப்ட் அண்ட் கோன்சு மீண்டும் சார்ஜ் பஸ்ல சைடு பஸ்ட் பண்ணிட்டே நான் போன வேகத்துல அவரும் காலி ஸ்கேரி ரிவைவ் நடக்குது அருமை கிளஸ்டர் டீம் சாஸ் will get rest by Avneet but then both of them go down instantly by Bully bro எல்லா டீம்லயும் பிரைமரி தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்டோர் பண்றான் மணி பேக் என்ன ஆகுது ஓகே சார் while Arbo was still present he cannot do much. So for all intents and purposes, Klutza have dealt with Ninja's team right now. And Ninja, because bully gali bully but I don't think bully முடிச்சிட்டாங்க because Klutza can recover from one Klutza மீண்டும் இவர் சூப்பர் டவுன் இப்போதான் காப்பாத்திட்டு வந்தாப்ல மீண்டும் டவுன் ஆகாது சோ இந்த இடத்துல இது வேற போட்டுருக்காங்க நண்பர்களே Klaus is all alone in this little compound and he's about to மீண்டும் down but before he can do that Team Chaos Ninja shoots him down. Team Chaos never left this area. Oh my lord, this is turning into a fourth party affair. This is becoming Pukko here. Hi bro. Welcome back to the stream bro. Need to escape, but Bully, I don't think he can escape now. He's kind of trapped over here. He's had no chance.
Ulvin down from Ulvin. First one to get taken down. Bully on the other side. மீண்டும் புள்ளி மட்டும் தான் இருக்கானே. புள்ளி கொஞ்சம் கஷ்டம் தான். Sahil pushing in against him with that max 7. ஒரே ஒருத்தன் தான் கைஸ் வந்து டாக் சுத்து போட்டாங்க. முடிஞ்சு காலி வருது. Any moment now. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிச்சு விட்டாங்க. Gaming. They came in with a lot of expectations when they heard this commotion, right? They were like, okay, முடிச்சிட்டாங்க. so let's go in and get it. Ffmic gaming. And since they've got just 3 eliminations, that's just going to anger them more, and probably they look forward for some more eliminations quickly. Team PVS gaming 26 கில் எடுத்துட்டாங்க. ஃபைன், அவங்களும் முன்னேறி மேல கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. நைஸ். என்கேஜ்ல ஸ்கிரிப்ட் என்ன காப்பாத்தலையானே? ஸ்கிரிப்ட் என்னமோ காப்பாத்தாம இருக்காரு. ஐயோ. But when you scatter, you need to go in the direction where you're safer. இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தனியா இருந்தாரு, என்ன காப்பாத்தவே இல்ல. Fighting against insane power, who by the way are in Decker Square right now and Nobita bro gali very close to inviting Apex Gaming into this region again. You can already still NKG உள்ள வரல மக்களே. இது ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்காரு நினைக்கிறேன். அவர் முதல்ல ஸ்டார்டிங்ல இது பண்ணது. And before X Divine can even realize the third party, the IGL gets taken down by KD God. Both the IGLs trying to outmaneuver each other, but KD God comes out on top. Mafia Bala again getting eliminated. I don't know whether they'll be able to recover from this, but TAG for the first time they get hit and immediately they revive. Spray Armena was spray down in the air right in front of the opponents, and now Shoto is enraged. He's trying to move around in every nook and corner. He wants to make sure that he punishes the opponent. Tagலியான ஒரு ஆள் தான் இருக்கு. ஓ இல்ல ரெண்டு பேர் இருக்காங்களா? ஒரு ஆள் டவுன். ரெண்டு பேர் டவுன். ஒரு ஆள் வைஃப், பட் எனர்ஜி மீண்டும் ஷொட்டு நல்ல ஒரு ஷார்ட் டர்ம் ஷாட், அட்வான்ஸ் ஃபயர், சரியான ஷாட் அது. அடி எப்படி அடிக்குறாங்க. ரெண்டு டைம்ஸ் டீம் ஃபுல்லா டெத். மீண்டும் காப்பாத்தி இருக்காங்க. என்கேஜ் மீண்டும் ஒரு வே ஆயிருக்காங்க. ரிவைவல் உள்ள நடந்துருக்கு என்கேஜ்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் இல்ல. Basically making sure that he does பண்ணாங்களா. ரைட் rotation between those two buildings. And now that he's got the high ground, and now that the rest of his teammates are also alive, Shota can continue hunting them down like the hunter he is. Look at that. Gets the angle onto Jason Solo. And he's rushing towards Roshan. There's no saving this guy. Goes towards the vending machine, gets the res onto Wolverine and Sahil, and that's his job done. Thank you so much, done and dusted. Now that he's UPSC படிக்கிறேன்னு விஷ் பண்ணுங்க. நான் விஷ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, பட் நல்லா பண்ணுங்க ப்ரோ. சரியா? Tag face cam no. Face cam compulsory போடணும். I think something issue இருக்கும், so அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. And he's trying to isolate those fights yet again. சரியா ப்ரோ? Fights cover fire. Roshan base guy pops the time turner. Shoto invades it. Can he get this? Yes, he does. It's a tagல previous gaming versus நம்மளுடைய tag ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. Shoto முடிச்சிருக்காங்க. ஒரு டேஞ்சரஸ் guy Shoto. But AP Divine chaos. X Divine is the last man standing and he does not have enough money. He only gets கமெண்ட் போட்டுருக்காரு. UPSC படிக்கிறனா ஏன் ப்ரோ கேம் பக்கம் வரீங்க? படிங்க. Get his teammates back online, but he also farmed up a bunch of more money so that he can get them more later. நல்லா பண்ணுங்க ப்ரோ. மீண்டும் மேல மாற போகுது ரிட்டையர்ட் ப்ரோஸ் அண்ட் பாய்ஸ். என்ன கேஸ்டர் ஏன் பேச மாட்டாங்க? என் மைக் ஏதாவது பக்கா என்ன கலந்து தெரியலையே. எனக்கு e-sportsல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரைட், பட் நீங்க வந்து டார்கெட் பண்றது ஒரு பெரிய இடத்துக்கு, அதை முதல்ல அச்சீவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் e-sportsக்குள்ள வாங்க. They are trying to shoot down NRZ, learn from pass over here, but pros already in the zone. இது அவுட் ஆஃப் ஜோன்லனால கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இது வேற இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரஷர்ங்கிறது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. UAV doesn't discover. சொட்டு வச்ச ரெண்டு டவுனும் நோபிட்டா ஒரு ஊசி. While that's great, where is the rest of the kill ஜெயனலயா? எப்படியும் கில் வரணும். மொத்தம் 10 கில் எடுத்துட்டாங்க ஓவரால் கில் பாக்கும்போது, எலிமினேஷன் மட்டும். So yeah, retired pros don't need to worry about them anymore. Okay, done. Team Chovas and LXP ல ஒரு ஆள் காலி. Team Chovas தான் அடிச்சிருக்காங்க. This area is about to turn into a battlefield museum. Cruel LXP கார் கிட்ட மொத்தம் 3 பேர் Cruel டீம்ல இருக்காங்க. God trying to shoot down the Hi na RX money. Hi bro. On the edge of the zone is trying to provide cover fire to God. God கிட்ட தான் ஆள் இருக்கு. God should be able to provide cover fire to God, but right now this is getting naded. He's trying to use the glue. கேரக்டர் லாக் அது இதுன்னு போட்டாங்க, பட் எனர்ஜி அங்க உள்ள இருக்க ஒரு கொஞ்சம் LXP God டேஞ்சரா தான் இருக்காரு. அவங்க டீம்மேட்ஸும் கொஞ்சம் பிகைன்ல பேக்கப் கொடுக்கிறதுக்குள்ள வந்திருக்காங்க காடுக்கு பிகைன்ல. சோ எல்லாம் அங்க டீம் சோவாஸ் நிஞ்சாஸும் அங்க இருக்காரு. நிஞ்சா circle inside the building, but God doesn't know the team chaos has already arrived over there.
and Knuckle doesn't Move on have ஆயிட்டாங்க. to Team Chaos, so he basically has Move on to ஆயிட்டாங்க. the entire fight. Or if not solo this entire LXP guard and boys. nobody discovers him, which, let's be honest, is a very, very difficult prayer to answer. Cruel Esports, having already taken the brown house, can they make it across? Or do they even want to make it across? Yeah, no, they're not going to do that. They're just going to stay over here. Hold it. Moving into a museum because I believe that's where the next circle should But be. TG team பிடிக்குமா? My favorite It's gonna be team a bro hard apart shift from towards the Tamil. northwest. எனக்கு TG விட இவங்க RNTX பிடிக்கும் bro. LXP, Team Chaos, RNTX Esports. அதுபோல இவங்க டாஃபிக் டீம் நல்லா பிடிக்கும். டாஃபிக் டீம். இப்போ ரெசக்ஷன் இருக்காங்கல்ல டாஃபிக். hard shift towards museum. And just அவங்க டீம் பிடிக்கும். Farmtopia, just like 3/10 from Apart from TG. So LXP have to basically stay alive over here and not fight against Team Chaos. bro எங்க டீம் நேம் மட்டி பாய்ஸ் உங்க டோர்னமென்ட்க்கு அக்செப்ட் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு எல்லாம் செக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க bro 2 days Also managed to 2 days 2 days 2 days for 2 days வெயிட் பண்ணுங்க damn safe. No danger for either four of these teams except for Team maybe Chovas. kind of far away from King and Cold Zera. Look at how far away they are. CT செட் ஒருத்ததான் இருக்காரா They are very far away from each other. ரெசரக்ஷன் அண்ட் RNTX நல்லா பிடிக்கும் bro அந்த ரெண்டு டீம் But if any of them manage to get caught, there is no trade. RNTXல இப்போ பிளேயர்ஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படினு கேள்விப்பட்டேன் பட் எனக்கு அத பத்தி டீடைலா இன்னும் பார்க்கல அந்த டீம் ஃபாலோ பண்ணல Apex Gaming lands a shot onto Sahil. SATலுக்கு என்னாச்சு SATல அந்த FMICக்கு அப்புறம் அந்த சாரி அந்த வேர்ல்ட் சீரிஸ்க்கு அப்புறம் ரொம்ப ப்ளே பண்ண மாதிரி தெரியல வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் அவன் இந்த மேட்ச்லயும் பார்த்த மாதிரி தெரியல நான் மேட்ச் ரொம்ப ஃபாலோ பண்ணதனால எனக்கு தெரியல பாவம் SATவல். And even Apex Gaming have made their way inside the circle. Learn from past. Yep, right across from Apex Gaming. Not really a big problem over there. What happened to Autobots? Autobotsல நம்ம அவங்க ஓவரால் அவங்க ஓனர் சீஃப் அவங்களுடைய அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதோ சம்திங் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருக்கு போல பர்சனல் இஷ்யூஸ் ஸோ அதனால அவங்களால ரொம்ப ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத காரணத்தினால இப்போதைக்கு வரல சரியா கைஸ் ஸோ அதனால இப்போதைக்கு ஆட்டோபாட்ஸ் கொஞ்சம் டவுன் கிரேட்ல தான் இருக்கு ஸோ இந்த FMC அவங்க டேக் ஆஃப் பண்ணல ஸோ அவர் வெளியே இருந்து உள்ள வந்துட்டாரு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாரு போல ஆட்டோபாட்ஸ் அவங்க இது ஓகே மீண்டும் இங்க PVS கேமிங் vs NKG பட் அங்க நோபிட்டா கிட்ட ஒரு நல்ல ஒரு லிட் கொடுத்தாரு பட் NKG மூவ் ஆன் ஆயிட்டாங்க அந்த இடத்துல கிட்ட NKG இந்த மேட்ச் லைஃப் வேற அங்க கிட்ட ரெண்டு பேர் காலி கைஸ் ரெண்டு பேர் இருக்காங்க If they do move in, it will be a surprise. But speaking of surprises, I have a new co-caster. Okay. Welcome to the Battle of Zoda. Oh, thank you so much. நல்ல ஒரு ஷாட். Welcome, Krebs. I'm watching the game from the backlines and I'm just loving நல்ல ஒரு ஷாட் from நோபிட்டா. 16 total eliminations. What? நல்ல ஒரு ஷாட் from நோபிட்டா. மீண்டும் இந்த மேட்ச்ல நோபிட்டா நல்லா ப்ளே பண்றாரு. நோபிட்டா 5 கில் அடிச்சிருக்காரு நோபிட்டா வேற இவரு ஒரு 6 கில். Choose violence after struggling in the last few games all of a sudden. So yeah, this is going to be insane. Oh my god. Look at the zone shift. It goes for the central shift. And all these teams will be rendered homeless now. PVS Gaming 16. PVS Gaming, both of them will have to fight their way into the zone. And they're getting gate kept by Apex Gaming. Oh, this is not good for either of them. ஆமாமா ஆட்டோபாட்ஸ் இருந்தாலும் இப்போ NKG அடி மார்க்காப்ல UPSC and esports ரெண்டுமே பண்ண ஏதாவது வழி இருக்கா ப்ரோ தெரியல ப்ரோ இல்ல ப்ரோ நானும் தான் இருக்கேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் esports அப்புறம் ஒரு குவாலி பண்ண வரதுல எங்க ஊரோட பொறுப்பு அப்படின்னு ஒரு 4 இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் கமிட்மெண்ட்டா சுத்திட்டு இருக்கேன் அப்ப நாளா என்ன சொல்லுவீங்க ஐயோ மணி You better be ready for this as Piyush he missed a couple of his shots that Woodpecker shot கஷ்டம் தான் நினைக்கிறேன் would have easily given a point ஏதோ ஒன்னு கான்சென்ட்ரேட் பண்ணு ப்ரோ ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும் போக ஐடியா where was he exactly and ready he's just looking for it நியர்லி Oh my goodness, PVS கேமிங் உள்ள வந்தாங்க அங்க நம்மளுடைய இன்சைன் டீம் முடிச்சிருக்காங்க IPM முடிச்சிருக்காங்க ஒரு டீமே வைப் பண்ணிருக்காங்க மொத்த டீம் வைப் PVS நோபிட்டா And that's an insanely गाइस இப்போதான் டீம் எலிமினேட் மொத்த गाइस 9 டீம் இருக்காங்களா என்ன ஐயோ NKG எலிமினேட் NKG ஆல்ரெடி மொத்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க NKG எலிமினேட் இங்க டேக் உள்ள வராங்க டேக் வெர்சஸ் அவங்க கேமிங் வாலா try to go up against Apex Gaming they try to lock horns against the defending champions but now they need to worry about PVS Gaming கேமிங் வாலா ஐயோ மொத்த 3 டீம் ஐயோ மொத்த 3 டீம் ஐயோ chaos in the brown 4 டீமா at this point PVS Gaming seem to be holding on to their own yo fights against RTP but saw me with the double elimination look at the double elimination retired pros retired PVS Gaming காலி
KG on the other side, they're still waiting for an opportunity. They are the people to bring in the bolt. PS Gaming வாய்ப்பு. And that's one of the reasons why they're just waiting. LXP வாய்ப்பு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இனியா சுத்துது. யோ 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 யோ. யோ சுத்ரா. 18, look at him being silent behind that blue wall. For some reason, it's melting, but not good enough. Game சுத்ரா. Make sure that he exposes himself. யோ PS Gaming நல்லதா ஃபைட் எடுத்தாங்க. அந்த இடத்துல ஃபைட் இப்படியே விட்டாங்க. Careful, Shoto gets out of that cover. படார்னு வந்தாங்க. Rising the circle, Apex Gaming this time around. நல்ல ஃபைட் போயிட்டு இருந்து பட் சடன்னு விட்டாங்க. டீம் சோவாஸ்ல இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவ்னித். Importantly, why is Avneet over here? இப்போ PS Gaming ஃபைட் சூப்பரா எடுத்தாங்க. டப்பார் நாங்க ஃபைட் பார்க்க அழகா இருந்து கண்கொள்ளா காட்சியா இருந்து பட் என்ன தெரியல டப்பான்னு விட்டாங்க. Blood finds Sahil. Shoto retaliates by taking down Sallu. RTP versus Apex Gaming in full swing. இனியா வெட்டி வருது. Between blood and struggle cannot அட பேஜ்ல போவ. get out of that situation. யோ இவனுங்க ஃப்ரீ ஃபயர் லைவ் தான் போகுதா என்னன்னு தெரியலையே. நம்ம லைவ்லாம் கரெக்ட்டா இருக்கு. Time being, but Cruel Esports get completely destroyed in that process. Shoto finally reveals himself. முடிஞ்சு. Blood shoots him down. That's the end of Apex Gaming and the Apex Predators. டேக் காலி. Apex Gaming, everything was good until Sahil gets taken down. Nonetheless, we have got LFP still surviving with 2 years UPSC கிளியர் பண்ணிட்டு உங்க சேனல் வந்து மெசேஜ் பண்றேன். சரி ப்ரோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ நல்லா பண்ணுங்க சரியா. ஆல் தி பெஸ்ட். 3 men out. இடியா சுத்து. Finally waking up from their slumber. Klutza as well. These are the Klutza which had to make sure they put points on the table. LFB. Both of them are doing well. LFB மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 2 பேர் Make it inside the struggle. ட்ரோஸ்லயே ஒரே ஒருத்தர் தான் சோமி நஞ்சி காலையில வரும். சோமி யோ பேஜ்ல போ ஃப்ரீ ஃபயர். But very much in the open, could be on the receiving end. யோ என்னையா நமக்கு பஃபர் ஆவா இல்ல இருங்க ஒரு லைவ் கேட்டாங்க. பேஜ்ல போ என்னையா கேம் தான் பிங்கா இருக்குன்னு பார்த்தா இங்க இதுவும் பிங்கா தான் இருக்கு. End of things and TC from a distance. ஏடா பேஜ்ல போ என்ன கதையா இருக்கு. From Klutza, but they do not have the Thiva just yet. That's why they're not able to res everybody. Ninja as well as NRZ both corner Klutza Esports. கைஸ் இவங்க தான் கைஸ் டீம் சோவாஸ் தான் இருந்துச்சு. மொத்தம் மேன் பவர் வைஸ் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பெர்மனன்ட் கவர் எடுத்து கரெக்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர்ல இந்த கேம் நினைஞ்சு ஒரு கோலர் கொடுக்கு கைஸ். Learned anything yet or are they here to teach a அட பேஜ்ல போ lesson? Healing done, armor repaired. सामने वाली टीम को ध्वस्त करते இங்க பாருங்க கைஸ் ஹிந்தி அருமையா இருக்கு கைஸ். दे पाएंगे एक और इंग्लिश தான் கோலர் கொடுக்குது. आल्मो के उल्टैच के टीम चॉस टीम के ऑस को मिल चुका है अपने இல்ல இங்கிலீஷ் லைவ் தான் அப்படி இருக்கு. இங்கிலீஷ் லைவ் தான் கோலர் இருக்கு. क्या बात है टीम क्योस बैक इन फॉर्म. एक हिंदी लाइन वाला रखी एब्सेंट थे पर अब वापस आ चुके हैं. स्कैरी अवनीत बात करें हिंदी लाइन वाला रखी. हिंदी लाइन वाला रखी. पर हमने उनकी स्नाइपिंग के शॉट्स देखे, उनका कमाल का प्ले देखा और आर्मो का वो प्ले वो हिंदी वाला रखी. हिंदी वाला रखी. उन्होंने मेंटेन करा. हिंदी உங்களுக்கு ஸ்பீடாவும் வருது गाइस. बूया 26 पॉइंट एक्वायर. हिंदी பாப்போம் சரியா பையனி. गेम के अंदर டாப் 9 எல்லா டீமும் கேப் லோ தான். ஆமா 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 ஆமா. பிவிஎஸ் ஆல்ரெடி இந்த மேட்ச் கிட்டத்தட்ட 20 இந்த மேட்ச் நல்லா கில் அடிச்சிருக்காங்க. போன மேட்ச் கில் அடிக்கல. இந்த மேட்ச் நல்லா கில் அடிச்சிருக்காங்க பிவிஎஸ் கேமிங். लास्ट शॉट की तरफ चलते हैं. போன மேட்ச் டாப் 4 டாப் 5 கிட்ட வந்தாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. निकलना नामुमकिन था. निंजा का वो एंगल बार-बार डेडली साबित हुआ. நண்பரே நம்ம இன்னைக்கு ஹிந்தி பாப்போம். எப்படி இருக்குன்னு பாப்போம். ஹிந்தி நல்லா இருக்கு. குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா கொடுப்பாங்க. या फिर एक्स फैक्टर थे निंजा जिन्होंने काफी अच्छे हाइट के एंगल को मेंटेन रखा. ஹிந்தி chat லைவ்ல டிஜிபி एलिमिनेशन ஒண்ணும் பண்ண முடியாது. का डैमेज 1 असिस्ट Those go interesting का यूज एम8 2B की वो कमाल के शॉट्स एरवन पेट के साथ एरिया स्काउटिंग करी और टेक्निकल मार्केट के साथ टीम को स्ट्रेंथन करा. वाओ ये खिलाड़ी अपने स्टैटिस्टिक्स के लिए भी जाना जाता है. मैक्स इंडिया कप के जो एडिशंस रहे उसमें ग्रैंड फाइनल तक पहुंचे थे. पहले एडिशन में अगर मैं गलत नहीं हूं तो शायद रेकनिंग ई स्पोर्ट्स के नाम से
और दूसरे यार दिशा में भाई और शबाशी स्पोर्ट्स के नाम से TFC अब दिनेश ब्रो यहाँ वॉइस पे में से टीम बोल केओस रहे से उधम मचाते हुए ये टीम केओस की अगर मैं चर्चा करूं यहाँ पे जितनी நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எதாவது சொல்லுங்க நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றேன் जैसे bro कि சரியா आप देख सकते हैं बहुमूल्य यहाँ पे एलिमिनेशन टड़ा 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 ये जो करेक्टर एबिलिटीज का प्रयोग किया गया है वो काफी ओके अरे भाई अवनीत सिंह 5 एलिमिनेशंस इन्होंने निकाले, 6 एलिमिनेशन निंजा ने निकाल के दिए, टन 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 निकाल के दिए, टन 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 3 असिस्ट निकाल के दिए आर्मो ने और लाइक एंड सब्सक्राइब பண்ணிட்டு பாருங்க तो कहीं ना कहीं यहाँ पे साबित होता हुआ ब्रो करेक्ट प्रोनाउंसिएशन इज जो है ना अपने chaos के माध्यम what से chaos यहाँ पे अपने लिए एक बहुमूल्य chaos chaos और Team Chaos. के अलावा एक और Chaos. पेपर काफी एक्सपीरियंस Okay. घातक नजर Team आ रही है। Chaos. टीम को बिल्कुल निराश नहीं किया इन्होंने। chaos right से फाइनली रिकवरी हुई है पर नंबर 1 पे नहीं आ पाई इस गेम and team chaos எல்லாம் பழைய டீம் team chaos नजर आएगी 28 अंकों के साथ नंबर இவன் chaos அப்படின்னு சொல்லி முந்தி பழகி போச்சு பழைய முந்தி நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நடத்தும் போதெல்லாம் அந்த டீம்ல வருவாங்க டீம் chaos from past 70 சோ அப்போ அந்த chaos சொல்லி பழகி போச்சு ஓகே chaos ஓகே ரைட் गेमिंग वाला 11 टीम इनसेन पावर 10 टीम LXP Esports 5 टीम MKG Esports 2 एंड माफिया बाला Esports with 1 आई थिंक सबसे ज्यादा प्रॉब्लम है मुझे लगता है ओवरऑल स्टैंडिंग के अंदर टीम गेमिंग वाला माफिया बाला ऐसी कुछ टीम्स जिनकी टीम लगातार इनकंसिस्टेंट चल रही है फिर टॉप 6 நான்சி ப்ரோ எந்த ஊரு நான்சி ஊரு இது உண்டு गाइस பறந்து போச்சு गाइस டிஜிஎஸ் கார்டல் மேட்ச்ல 11 மாசஸ் ஸ்னைப்பர் மார்க் कंसिस्टेंट है அடிச்சாங்க काफी ज्यादा कंसिस्टेंट है पर ப்ரோ அங்க மெயின் மேட்சஸ்லாம் கார்டன் நல்லா ப்ளே பண்ணுவாங்க ப்ரோ அது வந்து அந்த இப்போ உங்க உள்ளது சும்மா விளையாட்டு தரமா இருக்கும் பட் அங்க உள்ள மேட்சஸ்லாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க पर चलिए चलते हैं सर्कल एनालिसिस கரெக்ட் जी हाँ, और सर्कल एनालिसिस जो है यहाँ पे विजय ப்ரோ அவங்க பேர் வித்தியாசமான பேர் வைக்கிறாங்க நமக்கு நம்ம பேர் வாயில chaos அப்படின்னு வரும் chaos அப்படினா அது கரெக்ட்டா நமக்கு தெரியல chaos में वहां पे समावेश कर रही थी और कोशिश कर रहे थे कि शायद उस टेरिटरी को जीत सके, बट टीम केओस ने ऐसा होने नहीं दिया। उसका फायदा उन्हें अंत तक प्राप्त होता ही चला। மூணு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மூணு மேட்ச்ல நமக்கு அந்த டாப் 9 டீம் எந்தெந்த டீம் நெக்ஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டாட் தெரிஞ்சிரும் அந்த டாப் 9 டீம் யார் யார் அப்படிங்கறத பார்க்கலாம் எத்தனை மேட்சஸ் இப்போ மொத்தம் 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்கு அந்த 3 மேட்ச்ல ஓவரால் நம்ம ஓவரால் அந்த 12 டீம்ல 9 டீம் எப்படி டாப் 9 டீம் தான் நமக்கு தெரியும் எந்தெந்த டீம் அப்படிங்கிறது जीत सकते, बिल्कुल सही कहा था और लेकिन केओस सही मौके की ताक में जाके अवनीत सिंह को रिवाइव दे देते हैं। வணக்கம் ப்ரோ யஷ்வந்த் வேலு ப்ரோ வணக்கம் வெல்கம் பேக் வாங்க और बड़ी आसानी से इस मुकाबले को बूया 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 कर देते हैं। चलिए इसके अलावा अगर टीम स्टैंडिंग की चर्चा करें, देखिए प्रेडिक्शन तो सही नहीं हुई क्योंकि मैंने पहले ही कहा था प्रेडिक्शन अगर सही होगी बूया करती है एपेक्स गेमिंग तो 90 होंगे, अब तो 69 पे ही अटक गए। रिटायर्ड प्रोस 52 क्रूअल स्पोर्ट्स 50 ஆமா ப்ரோ ஆமா 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 அப்படிதான் அது जहां पे बड़ी टीमों की प्रशंसा हो रही थी वहां क्रूअल स्पोर्ट्स की भी प्रशंसा Chaos means பிரச்சனை इस टीम ने अभी तक ஓகே खेल दिखाया। क्लज्जा स्पोर्ट्स 47 लर्न फ्रॉम என்ஜி கார்டன்ல கார்லிக் என்று கூடுற மாதிரி தான் அதுவும் என்ஜி கார்டன்ல புரியல எனக்கு எனக்கு புரியலையே 15 और माफिया बाला esports केवल 14 अंक। 3 டீம் டிஸ்குவாலிஃபை ஆகும் அந்த 3 டீம் யார் யார் அப்படிங்கறத நம்ம இதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் माफिया बाला esports और गेमिंग वाला इन दोनों கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ஸ் டேபிள பாருங்க गाइस 52 மொத டேக் இப்போதைக்கு லீடிங் அந்த டேக் விட்டுருங்க சரியா 52 50 47 47 44 42 40 37 36 15 14 15 14 விட்டுருங்க 36 37 ரொம்ப கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் பார்க்கும்போது ஒரு லீடிங் போகும்போது 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் இருக்குது நீங்கள் இந்த பாயிண்ட் வைஸ் பாருங்களேன் இப்போ அந்த ரிட்டையர் ப்ரோஸுக்கும் இவங்களுக்கு 2 பாயிண்ட் சரியா க்ரூவலுக்கும் எத்தனை இவங்களுக்கு கிளஸ்டாக்கும் 3 பாயிண்ட் ஸோ அதே தான் லேண்ட் ஃப்ரமுக்கும் சரியா ஸோ பிவிஎஸ் கேமிங்க்கும் எத்தனை லேண்ட் ஃப்ரம் பாஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3 பாயிண்ட் இன்சென்ட் பவருக்கும் டீம் கேஆஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 2 பாயிண்ட் எல்எக்ஸ்பிக்கும் டீம் கேஆஸ்க்கு இருக்குது 3 பாயிண்ட் என்கேஜிக்கும் இவங்க எல்எக்ஸ்பிக்கும் இருக்குது கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஷார்ட் பிரேக் விட்டுருக்காங்க ஷார்ட் பிரேக் எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும் 3 நிமிஷம் வாங்க நம்ம இவர் ஹரி ப்ரோ சேனல் ஒரு சேனல் எட்டி பார்த்துட்டு வருமா எஞ்சி பார்த்துட்டு வரும் மொதல் நான் ஸ்டாப் கேமிங் இன்னும் தலை சொல்லிட்டு இருக்காரு டாடா 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 இந்த மேட்ச் இல்லை
இதுக்கு இந்த முந்தின மேட்ச் ஸ்டார்டிங் இது ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்டார்டிங்கோ இதில் வச்சா கரெக்டாக இருக்குமோ? யாஸ் ஐ திங்க் ஸோ. ஐஃபோன் 16 நல்ல ஃபோனா? உங்களுக்கு உங்கள் யூஸை பொறுத்து ப்ரோ. ஃபோன்லாம் நீங்கள் ஃபோன் அப்படி தான் ப்ரோ, உங்களுடைய யூசஸ் பொறுத்து தான் ஃபோன்ஸ். டடா அடிச்சு அடிச்சு தள்ளுவோம். ஓகே ஓகே சவுண்ட் दिल साहब ऑन टॉप गए सृष्टि की ओर से वो डैशर रोशन डाउन डिवाइड ले रोशन को दे अरे दिया। अरियान को नो अच्छा किया था। बचा पाएंगे सृष्टि आज स्नाइपर भाई कैसे अरियान चला क्या रहा खेल रहा है नहीं बचा पाए पीवीएस गेमिंग का अरे ले गई पूरी स्क्वाड। बस उस फ्लैश फ्रीज का स्टेफी का इस्तेमाल सही கேட்டா இதில் இந்த இடத்துல சொல்ல போனால் பிவிஎஸ் கேமிங் ஸ்மாஷ் ஆயிடுவாங்க. ஸோ மேலே கீழே அப்படின்ட்டு बची पड़ी है भाई, हर कोई पेल रहा है उधर से, हर कोई दिक्कत दे रहा है। बिल्कुल अकेला अपने साथी को पीवीएस नहीं சொன்ன ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. हेड भाई इस बार की जो अंडरडॉग टीम है ना भाई, मतलब बाकी टीमों की हालत टाइट। चाचा देख ले पिचकारी तो नहीं मार रहा ओके है भाई। कौन शू पूरी तरीके से अंडरडॉग भयंकर आधे बंदे तो क्या हुआ? मुझे ऐसा लगता है स्टूडियो में एक कुछ வெளி வெளி விற்கிறாங்க. किंग का परफॉर्मेंस देख देख के भयंकर भाई अंडरडॉग इस लेवल पे खेल रहे हैं भाई। एनकेजी के पास अभी भी होने वाला है वो हायर ग्राउंड का फायदा उठाते हुए टीम क्रोल स्पोर्ट्स में नजर आएगी। कौन शो आखिरी खिलाड़ी बचेंगे, मतलब टीममेट्स को बचाना नॉकआउट पड़ेगा। स्टेज में तो बंदों को रेनकोट पहन के இந்த இடத்துல ஒரு சுத்து போடுவாங்க, அதுல கோன்ஷு ஸ்மாஷ் மாட்டிப்பாரு. हाँ गीला हो तो हो गई नहीं बंदा। इन्होंने गीले कर दिए बंदे परफॉर्मेंस से भयंकर। कौन शो लगातार घुमा रहे हैं கன்ஸ்கின்னுக்கு பவர் இருக்கா ப்ரோ மேட்ச்ல? கிடையாது 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 கிடையாது. खिलाड़ियों से हाथ दबा बैठे तो ये एनकेजी के लिए கன்ஸ்கின்னுக்கு பவர் கிடையாது. इस समय क्रोली स्पोर्ट्स को अपने हायर ग्राउंड को वापस से मेंटेन करना पड़ेगा। जिस तरीके से ऊपर गए हैं नीचे भी उतरना पड़ेगा और फॉल डैमेज पड़ा है कंपाउंड के अंदर। கன்ஸ்கின்னுக்கு பவர் கிடையாது ப்ரோ. சைத் எஃப்எஃப் देखते हैं उस टीवी सेट के अंदर उतर करके टीम ले भाई 18 मिनट तो हो गए। क्या लेगी, कौन को बाहर निकलने का ट्राई करा जा रहा है। ये ट्रिपल थ्रेट கோன்ஷு காலி. இதுதான் இந்த 3v4 दोनों मोस्टर स्ट्रीम्स किस लासो सामने आती है। एनकेजी स्पोर्ट्स के खिलाड़ी भी इंतजार ना कर रहे हैं। फाइनली इस गेम में भी यार, लड़खड़ा गए तो कुछ इस फाइट तरीके में का मुकाबला चाचा नजर आ रहा है। अटैक से मरने के बाद भैया कर रहे हैं भयंकर। उसको निकाला था पर इस बार एनकेजी देखते हैं कि किस तरीके बट से अभी भैया हुआ नहीं है। हाइपर यहां नजर आने वाले हैं। लेट्स सी किस तरीके से हाइपर आगे बढ़ेंगे। देखिए मेरे मणि का फायदा जोर से मिलेगा। स्क्रिप्ट को वापस से टीममेट्स के साथ आगे जाना पड़ेगा। जोन मणि में हाइपर की फंस रही है कि जोन बाहर बनेगा। गलती और यहां पे हाँ, மணி 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 मणि ट्राई करा जा रहा है। आई थिंक और वो ना लगा दे ग्लू वाला वो இ ஸ்போர்ட்ஸ்னாலே உங்களுக்கு கன் ஸ்கின் இருக்காது ப்ரோ. கன் ஸ்கின் உங்களுக்கு காட்டும், ஆனால் அது வந்து ஒர்க் ஆகாது. கன் ஸ்கின்ல ஆஃப்ல தான் இருக்கும். ஸ்கில் மட்டும் தான் ப்ரோ சைது ப்ரோ. वही तो बाहर की साइड लगा दिया तो खत्म है। பெலுகா பெலுகா அடி முடிச்சிருக்காரு. सलीम भाई இல்ல ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு அன்ஷு. क्या कमबैक किया भाई एनकेजी का। किल ले जाएगा। वो ले गया अंशु। ले गया एनकेजी डब्लू कमबैक भाई एनकेजी की तरफ से डब्लू। और मेरे को लगा हाइपर भाई का कैमरा बंद है। हाइपर भाई तो अंधेरे में बैठे भयंकर। लाइट चली गई है यार। बढ़िया यार। भाई सारे वालों गाइस एक साथ स्ट्रीम को लाइक जरूर कर लेना और चैनल पे फर्स्ट टाइम आए तो सब्सक्राइब कर लेना दोस्तों। Thank you for the info. ऑप्शन उस पे क्लिक करके आप लोग ज्वेल्स भी बेच सकते हो, आपको फ्री पॉइंट्स मिलेंगे और हो सकता है वो जल्दी ही एक्सपायर भी हो जाए। एआई हो जाता है और இது யார் இருக்கா? வாட்ச் பார்ட்டி வேற யாரா இருக்காங்க நினைக்கிறேன். गेमिंग आज तो बिल्कुल लकी साबित हुए जिस हिसाब से सर्कल इनके खाते क्रेजी में यार गया था, क्रेजी पता खेल रहे था भाई वहाँ मजा आ இ गया। ஸ்போர்ட்ஸ்ல கன் ஸ்கின் வச்சு வெயிட் दोनों பண்ணி प्लेयर्स क्रेजी है, इनके पास ये मनी ஐக்யூ நியோ ப்ரோ. எனக்கு அந்த ஐக்யூ பத்தி எனக்கு ஐடியா இல்ல ப்ரோ. इनसे क्या प्रिडिक्शन होने वाले हैं आपके? वैसे चलिए प्रिडिक्शन आंखों के सामने आ ही चुके हैं और काफी चीटिंग आपने करी तो जरूर है। एपेक्स टीम दूसरा पिक होने वाला है, हालांकि तीसरा पिक एनकेजी ई स्पोर्ट्स और क्रूअल होने वाला है। तो देखते हैं किसका पिक यहाँ पे सही होता है। वैसे अगर देखें हम लोग 66% बिल्कुल सिमिलर प्रिडिक्शन के साथ गए। वैसे हमारी जनता भी प्रिडिक्ट कर रही है, बट आप बताइए टीम एपेक्स गेमिंग के बारे में, टीम क्लट्जा के बारे में आपसे नहीं पूछा। ஐக்யூ எனக்கு ஐக்யூ பத்தி ரொம்ப பெரிய ஐடியா இல்ல ப்ரோ. நான் யூஸ் பண்ணது இல்ல. சோ நான் அத பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஐக்யூ நாலேஜ் அவ்வளவு இல்ல. ஐக்யூ கேம் நாலேஜ், அந்த फोन நாலேஜ் இல்ல. बिल्कुल बिल्कुल कोई प्रॉब्लम नहीं है। देखिए एनकेजी ई स्पोर्ट्स को मैं काफी लंबे समय से फॉलो कर रहा हूं। अगर हम प्लेन्स की बात करें ஓட்டா வீடியோ வை ப்ரோ. மேட்ச் இப்ப ஆரம்பிச்சுவாங்க ப்ரோ. அவ்வளவுதான். அவ்வளவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. கேஸ்டஸ் மாறிட்டாங்களா, இப்ப ஆரம்பிச்சுவாங்க. இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. एनकेजी ई स्पोर्ट्स के प्लेयर्स को हमने इससे पहले भी देखा है और मैं एक और छोटी सी चीज मेंशन करना चाहूंगा। ये प्रेडिक्शन सिर्फ मेरी नहीं, கேம் ஷெட்யூல் மொத்தம் 3 மேட்ச் முடிஞ்சு இன்னும் 3 மேட்ச். मैंने कहा थोड़ा हेल्प कीजिएगा, பெர்முடா, பர்கேட்ரி, प्रेडिक्शन बताए। लेकिन आज के दिन का एंड रैंडम प्रोग्राम
50% के मुकाबले समाप्त हो चुके हैं, 50% और बचे which हुए is हैं। best चौथा for मुकाबला esports bro. round for all the gamers बरमूडा எனக்கு தெரியல நண்பா, ஒருத்தவங்களும் ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ப்ரிஃபரன்ஸ் இருப்ப சரியா. ஸோ அது உங்களுடைய பணம், உங்களுடைய அமௌண்ட் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த டிவைஸுங்கிறது சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பட்ஜெட் இருக்குன்னா ஒரு நல்ல ஃபோன் எடுக்கலாம். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து தான் ஃபோன் அப்படிங்கிறது முடிவாகும். ஒரு 50,000 வச்சிருக்கீங்கன்னா ஐக்யூ போகலாம், கொஞ்சம் நீங்கள் ஒரு 30,000 வச்சிருக்கீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் போகலாம். ஏன்னா அந்த 50,000 தாண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா இத்தனை இது அது பேர் என்னது இது ஆசஸ்ல போலாம். जैसे कि पीवीएस साझा टीम केओस, ये वो बैनर है जो बहुत सालों पहले आरा कमेंट देखके विटापला ये वापस से नजर आ रहा है इस बड़े मंच पे। चाहे आप पीवीएस ये आरा बना रहे इसी बैनर से जो हमारा टीएन सैम्ब्रो, हाय ब्रो सैम्ब्रो निकला था, आप टीम केओस की बात करेंगे, चाहे आप पीछे कई सालों जाए तो आपको इनकी भी लेगेसी समझ में आएगी, किस तरीके से इन्होंने ई स्पोर्ट्स में अपना दमखम दिखाया था। तो आज क्या लगता है कि 8 ways to cut सितारे ये पुराने गाइस எனக்கு ஒரு வீடியோ வந்துருக்கு गाइस, आज कुछ अलग करने वाले। बिल्कुल बिल्कुल, देखिए जब आपके पास ना एक ऐसी ब्रांड होती है, एक ऐसा नाम होता है जिसकी लेगेसी रही है, ऑटोमेटिकली वो बफ आ जाता है, वो कॉन्फिडेंस आ जाता है। और देखिए पीवीएस गेमिंग, पीवीएस अन्ना का भी मैं बहुत बड़ा फैन हूँ, बिकॉज उन्होंने देखिए इस कमाल के गेम के माध्यम से बहुत सारे लोगों को हेल्प किया है। ही इज़ अ डॉक्टर, सो कूडोज टू द गाय, कूडोज टू द एंटायर टीम। और मुझे लगता है ना मोटिवेशन भी बराबर मिल जाती है जब आपके साथ एक बहुत बड़ा नाम जुड़ता है और ऑटोमेटिकली फैंस भी आ जाते हैं। और अब जब फैंस आ जाते हैं गाइस परफॉर्मेंस आना तो और देख रहे हैं गाइस लेमन। बिल्कुल, देखिए यहाँ पे बात करें पीवीएस की, बात करें बाकी टीमों की, काफी सारे शाइनिंग स्टार्स नजर आते हैं यहाँ पे। एनकेजी ई स्पोर्ट्स एक बहुत स्ट्रॉन्ग टीम है, बट अगेन जैसा कि हमने बोला कंसिस्टेंसी अभी लैक कर रहे हैं, अभी भी यहाँ पे 3 गेम बचे हुए हैं। मोटो एक ही आपको टॉप 9 में सस्टेन करना होगा एट एनी कॉस्ट। इवन हम बात करें लर्न फ्रॉम पास की, जिस तरीके से उन्होंने शुरुआत करी थी, वो आखिरी फाइट हमने देखी थी, एक तरफ साहिल थे, उनके सामने एक्शन ब्रो आरटीएम यूज பண்ண முடியல ப்ரோ, எனக்கு பக் ஆயிடுச்சு ப்ரோ அந்த டைம்ல। स्नाइपर शॉट आता है आखिर में और वो फाइट जीत के जाते बग आइடுச்சு ப்ரோ। इसी तरीके से हमने टीम केओस का भी बुया देखा, इसी तरीके से यहाँ पे हमने एनकेजी ई स्पोर्ट्स का भी बुया देखा। बट अब बग आइடுச்சு ப்ரோ, बग आइடுச்சு ப்ரோ। टॉप 9 टीम्स लाइक टॉप 9 टीम्स लाइक एपेक्स गेमिंग की। इवन हम बात करें क्रूल की, एक वो टीम जिसमें अंशु जेआर जैसे खिलाड़ी होने वाले, जिसके पुराने कप्तान अभी उनके ही विपरीत खेलते नजर आ रहे हैं। मैं बात कर रहा हूँ क्लट्जा ई स्पोर्ट्स का। ये एक राइवलरी होने वाली है, क्रूल ई स्पोर्ट्स वर्सेस क्लट्जा ई स्पोर्ट्स। एक तरफ चैंपियन रश अपडेट पॉइंट्स, गाइस चैंपियन रश इतना 110 पॉइंट आ போயிடுச்சா என்ன? ஐயோ भी मजा आएगा। और कुछ और भी स्टोरी बनती नजर आ रही, चाहे आप इनसेन पावर की बात करें, चैंपियन रश 110 पॉइंट போயிட்டாங்க गाइस, अपडेट பண்ணிருக்காங்களா? होने वाले हैं एक्स डिवाइन, जो कि अपने टूर्नामेंट फॉर्मेट भले ही आगे लेकर नहीं आए, उनकी टीम टूट गई, अकेले नॉकआउट स्टेज सी போட்டுருக்கானுங்க सीला। वही कहानी यहाँ पे मैं कहूंगा आरटीपी से स्ट्रगल की भी है। स्ट्रगल जरूर किया लेकिन वापसी भी करी। कमाल के आईजीएल है और थोड़ा सा समय लगता है गेम को स्टार्ट करने में बहुत सारी टीम्स के द्वारा, बिकॉज 2-3 गेम लग जाते हैं समझने में। लेकिन दोस्तों भाई और बहनों, बहुत ही जल्दी हमारा आज के दिन का ये चौथा मुकाबला स्टार्ट होने वाला है। अब तक के मुकाबले हमने देखे, देवर फैबुलस, लेकिन पहले 3 मुकाबलों का गेम प्ले स्टाइल और बचे हुए 3 मुकाबलों का प्ले स्टाइल थोड़ा सा डिफर करता है। लेकिन अब कितना डिफरेंस आता है इस मुकाबले में, चलिए लेके चलते हैं हम आपको आज के दिन के चौथे मुकाबले बरमूडा की और हमारे सारे ப்ரோ। நான் அப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன், அப்போ ஒரு ஆக்ஷன் போயிட்டு இருந்து முடிஞ்சன கேட்டது உங்க இஷ்யூ அப்படிட்டாங்க। गेम नंबर 4 होम ग्राउंड फॉर ऑल द गेमर्स, सारे प्लेयर्स तैयार हैं। 11 फर्स्ट डाउन கொடுக்கல, टीममेट होता कमर कसनी पड़ेगी। अब एंट्री बेस एंट्री कम बैक करने की उनका टीम यारலாம் ப்ரோ, टीम நிறைய टीम ப்ரோ। मैं मानता हूं टॉप 9 லெமனுக்கு யோகிக்கும் என்ன சம்பந்தம்? லெமனுக்கும் யோகிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு ப்ரோ। இப்போ ஒரு வண்டி இருக்கு சரியா, அந்த வண்டி வந்து இப்போ வந்து வண்டி புது வண்டி எடுத்துக்கீங்க சரியா, நீங்க போகும்போது டயருக்குள்ள என்ன வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு வைப்பாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏத்திட்டு தான் போவாங்க கரெக்டா। சோ அதே மாதிரி கார்லிக் டீம்ல ப்ளே பண்ணும்போது யோகியை ஏத்திட்டு தான் போவாங்க, அதான் லெமன்। யோகிக்கும் லெமனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, புரிஞ்சவன் பிஸ்தா गाइस। चलिए यहाँ पे अगर हम मैप पे नजर डाले तो पीक लर्न फ्रॉम पास्ट काफी कुछ सीख चुके हैं। वहीं पे रिमनाम विलेज पे भी जाती हुई नजर आ रही है 2 टीम्स। दैट मींस कि रिमनाम विलेज में वो क्लैश हमको देखने को मिल रहा है।
एक तरफ होने वाली क्रूल और उनके सामने उनके राइवल जी हाँ वो टीम जो उनसे ठीक கிட்டத்தட்ட பாயிண்ட் எல்லாமே 3-4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் கைஸ். ஒருத்தன் 10 பாயிண்ட்ல தான் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. அந்த 3 டீம் எலிமினேட் ஆன போ டீம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச் பார்ப்போம். ஆக்ஷன் எடுத்துருக்கு மொத்தம் 4 பிளேயர் 5 பிளேயர்ஸ் எடுத்துருக்கேன் ப்ரோ. என்கேஜ்ல ஹைப்பர் அண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் நான்சி அண்ட் பிவிஎஸ் கேமிங்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் யார் இவரு யோகேஷ். इनिशिएट करना है आर्यन बनाम नकुल दोनों एक दूसरे को रोके हुए हैं साथ ही साथ एंगल बनाने में भी यहाँ पे देखिए बांधा நக்குல் vs இங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. எல்எக்ஸ்பி vs க்ரூவல் பட் மாஃபியா பாலா அவங்க ரொட்டேஷன் போடுறாங்க. சோ மாஃபியா பாலா இன்னைக்கு ரொம்ப ப்ளே பண்ண மாதிரி தெரியல பட் பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னு. फुल पे खेलते नजर आ रहे आर्यन के वार से बचना पड़ेगा क्राउच किया जा रहा है गॉड के द्वारा कार 98 उनके पास होने वाली शॉट कनेक्ट किया नॉक निकाला आर्यन का अब आगे बढ़ते नजर आएंगे गॉड पीयूष मुसीबत में कोलसेरा उनके साथ आगे बढ़ेंगे नकुल का कवर आएगा पीयूष अपने खिलाड़ियों के पास पीछे जाते नजर आ रहे हैं वेंडिंग मशीन के पास क्या वो जा पाएंगे ओके भी उनको घेरते कोलसेरा இது மாஃபியா பாலா இப்போ ஒரு ஆள் யாராவது ஓப்பன்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா மாஃபியா பாலாவோட ஷாட் அங்க இனிஷியேட் ஆகும் பட் மாஃபியா பாலா அங்க ஸ்டில் ஹோல்ட் பண்ணி தான் இருக்காங்க. க்ரூவல் மார்க்கோ எடுக்க முடியல ப்ரோ. அதுவும் பக் ப்ரோ. அந்த டே 1 ஃபுல்லாவே பக் ப்ரோ. நம்ம நினைச்ச பிளேயர் எடுக்கவே முடியல ப்ரோ. डे 1 சரியான பக். इनके पास अब सही मौका है यहां पे हील करने का बट सैडली पीयूष के द्वारा उन्हें डाउन कर दिया. रिपटाइड रिदम का प्रयोग पीयूष गेट्स टेकन डाउन एज वेल और अब क्रूअल स्पोर्ट्स घुटनों पे आती हुई अपने 2 खिलाड़ी बचे हैं लेकिन एलएक्सपी को भी यहां पे रीसेट की जरूरत है बिकॉज़ आप मिनी मैप पे नजर डालिए एक और टीम इनके नजदीक आती हुई लेकिन अंशु ही इज नॉट रेडी टू फॉल बैक. अंशु फॉल बैक कर लेना चाहिए था लेकिन अब यहां से फॉल कर गया फर्स्ट डिस्टेंस से हमें माफिया बाला स्पोर्ट्स भी आती हुई नजर आ रही है. बहुत ही बड़ी मुश्किलों में एलएक्सपी एंड क्रूअल स्पोर्ट्स दोनों टीम्स यहां पे मुश्किलों में है लेकिन आप देखिए एलएक्सपी का स्ट्रेटजी ओह माय गॉड अंशु व्हाट एन अमेजिंग ஆக்ஷன்ல ப்ரோ ஸ்னைப்பர் ஸ்கிரிப்ட் ஸ்னைப்பர் தான் ப்ரோ. அதுல ரஷர் நான் தப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஸ்கிரிப்ட் ஸ்னைப்பர் பிளேயர் ப்ரோ. என்கேஜ்ல நம்ம ஸ்கிரிப்ட் இருக்கார்ல அந்த ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ. ஸ்னைப்பர் பிளேயர் ப்ரோ. உங்களுக்கு அங்க காட்டுறது வந்து ரஷர்னு காமிச்சிருக்காங்க சரியா. ஸ்னைப்பர் பிளேயர் ப்ரோ அவரு. अंशु क्या कमाल खेला है. I mean ये फाइट अंत में எஃப்எம்சி ஃபால் ராத்திரி வேர்ல்ட் சீரிஸ்க்கு டாப் 3 குவாலிஃபை ஆகும் அப்படிங்கற மாதிரி போட்டுருக்காங்க பட் தெரியல பாப்போம். मशीन पे गए थे वहां पे उनको सरप्राइज दिया और தினேஷ் ப்ரோ 50000 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் இருக்கணும் ப்ரோ. இருந்தா தான் அதெல்லாம் அவங்க எடுப்பாங்க பாத்துக்கோங்க. அப்படிதான் முந்தி நான் உள்ள போகும்போது சொன்னாங்க. சோ இப்போ என்ன கதைன்னு தெரியலையே. ये मुकाबला शुरू हो चुका है बुलसाई में इस वक्त थंडर स्ट्राइकिंग हो रही है. எல்லாரும் ரஷர்லாம் இல்ல ப்ரோ. அதுல इशू होने वाले एक थर्ड पार्टी इंतजार कर ஸ்கிரிப்ட் ஸ்னைப்பர் பிளேயர் தான் ப்ரோ. நான் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ஸ்னைப்பர். மத்த எல்லாத்தையும் நான் வச்சது என் சைடு ப்ரெடிக்ஷன்ல தான் தூக்குனது. நான்சி வச்சு ஐஜில் மூவ் ஆன் ஆயிக்கலாம். சோ ரஷ்ஷும் பண்ணோம்ல நான்சி. சோ அவரை லீடம் பண்ண விட்டுறலாம். சோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2 பேர் கிறிஸ் தரமான டீம் தான் ப்ரோ. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. மேட்ச் நடக்கும்போது பாருங்க ஜம்மன் இருக்கும். सिर्फ एक गैप बनाकर कवर देना चाहते हैं कि वो बीच में सैंडविच பிவிஎஸ் டீம் அண்ட் கிளஸ்டால ஒரு ஆள் காலி அண்ட் கிளாஸும் ஒரு ஆள் காலி. ஓகே ரிவே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். का प्रयास किया गया था எல்எஃப்பி वो सही मौके पे आगे चले गए. रिवाइवल जरूर मिल चुका है क्लट्सा को. என்கேஜி காலியா अभी भी फाइट बैक कर रही है लर्न फ्रॉम पास्ट இருந்தாங்களே ப்ரோ. இல்ல என்ன வைப் ஆகல நினைக்கிறேன். உள்ளதான் இருக்காங்க. உள்ள रेडी ये टीम पूरी तरीके से क्लस्टा 11 टीम தான் இருக்கு. வைப்பா என்ன निकाला सोमी को और इसके साथ ब्लड उनके ऊपर हमला कर பிளட் காலி. பிளட் முடிஞ்சு ஒண்ணும் முடியாது. பிளட் यहाँ पे बाल बाल बचे शुभ பிளட்டையும் முடிச்சாங்க தோழர்களே. என்கேஜ் இருக்காங்க சொன்னல என்ன ஒரு ஆள் இருக்கு. काफी सारी फाइट्स यहाँ पे शुरुआती स्टेज में ही बनती हुई नजर आई. क्लट्सा स्पोर्ट्स सर्वाइव कर चुके हैं. दूसरे छोर पे हमने एलएक्सपी को இப்போ எல்எக்ஸ்பி எலிமெண்ட் ஆனது. இப்போ என்கேஜி கொஞ்சம் நல்ல மூவ் தான். அது என்கேஜிவை மீண்டும் டீமை காப்பாத்தி உள்ள என்ட்ரி கொடுத்துடலாம். को भी कांस्टेंटली चैलेंज किया பாயிண்ட் எல்லாமே 2-3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ரொம்ப பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இல்ல. शुभ को डाउन किया. सामने की तरफ क्लाउस भी नजर आते हुए और ये लीजिए அந்த டோர்னமெंटக்கு வாட்ச் பார்ட்டி பண்ண ப்ரோ. இந்த டோர்னமெंटக்கு और तुरंत பண்ணலாம் ப்ரோ. भी हो चुका है. क्लट्सा स्पोर्ट्स काफी कॉन्फिडेंट है लेकिन क्लाउस एक बार फिर से डाउन और इस बार उनको मौका नहीं मिलेगा. इस बार राइट ऑफ द बैट कंफर्मेशन भी आता हुआ. लर्न फ्रॉम पास्ट 4 एलिमिनेशंस के साथ काफी स्ट्रांग नजर आ रहे हैं. दूसरे छोर पे अच्छी बात है कि आरटीपी के खेमे में भी हमें रिवाइवल देखने को मिल रहे हैं. कॉन्स्टेंटली उनके द्वारा भी हमने फाइट देखी और एलिमिनेशन आरटीपी के खाते में है और इनसेन पावर போட்டாரடி மீண்டும் டீம் கியாஸ். खाते में आता ஸ்கேரி கொஞ்சம் ஸ்லோ ஆறாரு. ஐ திங்க் கார் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டு நினைக்கிறேன் மேல போகும்போது. और दोनों टीम्स में कमाल के एक्सपीरियंस प्लेयर्स हैं. बिल्कुल सही कहा आपने. एक्सपीरियंस यहाँ पे जरूरी भी है आपको. என்ன வைப் ஆகல ப்ரோ. வைப் ஆகல. ஒருத்தர் ஸ்டில் இருக்காங்க. மீண்டும் காப்பாத்திட்டாங்க. 3 பேரை வந்துட்டாங்க. உள்ள பாய்ஸ்ல என்ட்ரி கொடுத்துருக்காப்ல. ஒரே ஒருத்தர் இருந்தாரு. 2 பேரை காப்பாத்தி விட்டுருக்காரு.
और अब वापस से यहाँ पे पोचिनोक पे रोशन कैसे कब्जा करना चाहेंगे उनके ठीक करीब मिनी मैप पे हम लोग देख सकते हैं टीम कियोस के खिलाड़ी वो भी होने ஓ கேம்ல இருந்து இது கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது சட்டலாம் கொடுத்திருக்காங்க पोचिनोक पे नहीं बल्कि इसके साथ-साथ देखिए फैक्ट्री पे भी कब्जा करना चाहते हैं बट இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு வாட்ச் பார்ட்டிக்கு அமௌண்ட் கரெக்ட்ல ப்ரோ மொத்தம் 7 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 7 பேருக்கு தான் भारी कमी नजर आ रही है வேற रोशन யாருக்கும் கொடுக்கல 7 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க வாட்சர்ஸ் அங்க டார்கெட் வச்சிருக்காங்க ப்ரோ நம்மளால வாட்சர்ஸ் கொடுக்க முடியாது ப்ரோ ஹிந்தி பிளேயர்ஸ் ஹிந்தி ஆளுங்க ரொம்ப கஷ்டம் एनकेजी स्पोर्ट्स की फाइट चलती नजर அதுவும் இல்லாம இப்போ இந்த தடவை இ ஸ்போர்ட்ஸ் இந்த இப்போ இருக்க இ ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கல சோ இந்த இதுக்கும் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க இவ்வளவுனா 50000 வாட்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் சோ 50000 வாட்சர்ஸ்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம சேனலுக்கு ரூல் பிரேக்கர்ஸ் சேனலுக்குலாம் आगे से गए और ये सब கான்கரண்டா ஒரு 600 700 பேர் சரி 600 700 பேர் நம்ம ஒரு 3 மணி நேரம் லைவ் போடுறோம் அப்படின்னா அந்த 7 8 நாளும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த 50000 வாட்சர்ஸ் வந்து எடுக்கலாம் இல்ல கஷ்டம் அப்படி எடுத்தா நமக்கு அந்த $25000 அமௌண்ட்ல இருந்து நமக்கும் குறிப்பிட்ட ஷேர் கிடைக்கும் நம்ம அதுக்கேற்ப நம்ம ரூல் பிரேக்கர்ஸுக்கு தெரியல எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறது பட் கன்சிஸ்டன்சியா போட முடிஞ்சா எடுக்கலாம் பட் எனக்கு இப்போ கன்சிஸ்டன்சியா போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல பேக் நான் ஏகப்பட்ட வேலை நான் இன்னைக்கே சரி ரொம்ப அர்ஜென்ட்டா தான் உள்ள வந்து உட்கார்ந்திருக்கேன் राइट नाउ सबसे ज्यादा एलिमिनेशन के साथ सबसे कॉन्फिडेंट लेकिन पीयूष के द्वारा என்கேஜி இல்ல இவங்க என்ஜி வந்து ரெண்டாவது இடம் என்ஜி வந்து ஒரு நான் ஸ்டாப் கேமிங் ரெண்டாவது இடம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியால ஓவரால் ஏகப்பட்ட வியூஸ் இருக்கு काफी लंबी जर्नी रही है बट ஜம்முன்னு போயிருந்து सुस्ती उन्होंने भी லேண்ட்ல வேற போய் இருந்தாரா निकाला लेकिन जय और டைரக்ட் லைவ் ஒரு டைரக்ட் அங்க ஈ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் கப்போட கோஸ்ட் டீம் ரைட்டா அவரு करके भी दिखा रहे हैं 7 का आंकड़ा அங்க லேண்ட்ல இருந்து கோஸ்ட் டீம் பண்ணாப்ல और एलिमिनेशन निकालते हैं लेकिन फिलहाल के लिए इनका पूरा अटैक लज्जा ई स्पोर्ट्स के ऊपर बनता हुआ नजर आ रहा है என்கேஜினா ஒரு கில் எடுத்தாங்கன்னா அந்த மேல 9th பொசிஷன் போயிடுவாங்க क्या वहां पे एलिमिनेशन होगा सुस्ती के द्वारा शुभ को डाउन कर दिया है बुल्ली ने सुस्ती को डाउन किया बट इस तरफ भी हमें टीम गाइस எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நம்ம டீம் பிவிஎஸ் கேமிங் என்கேஜிங் குவாலிஃபை ஆயிருவாங்க சொல்ல போனா இத்தனை கேமிங் பாலாவா அந்த டீமும் சரி மாஃபியா பாலாவும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல சோ அதே மாதிரி எல்எக்ஸ்பி கீழ தள்ளிட்டு மத்த டீம் அப்படியே மேல போயிடும் மை கெஸ் देखिए यहाँ पे टक्कर काफी எல்எக்ஸ்பி ஆமா கண்டிப்பா எல்எக்ஸ்பி தான் நல்லா ஆடுற டீம் தான் கேஜி கண்டிப்பா உள்ள என்ட்ரி கொடுத்துருவாங்க जैसे ही बनक लगी खिलाड़ी वहां पे आ गए छोटू अपने कदम पीछे हटाए बैकफुट पे जाने केडी गार्ड केडी गॉड यो केडी गार्ड छोटू अम्मा डैश के साथ बॉल को बच छोटूला ஒண்ணுமே உண்டே जाएगा सुपर वो पीछे कवर கான்ஃபிடன்ஸ் ரஷ் என்ன ரஷ் இது पास यहां से निकलने के अलावा मुझे लगता नहीं कोई ऑप्शन होने சொட்டு வணங்க சொட்டு முடிஞ்சி சொட்டு வந்து இந்த லோரிஜ் கொஞ்சம் இது பட் அங்க சூப்பர் யோ நேடு बचाने के लिए केडी गॉड கீழ குரோனோ பிரச்சனை கிடையாது மீண்டும் அங்க ஒரு ஆள் டவுன் நினைக்கிறேன் இனி யார் டேங்க்ல ரெண்டு பேர் காலி केडी गॉड नॉक शोटो नॉक நல்ல ஒரு உல்வின் மட்டும் தான் இருக்காரு உல்வின் அண்ட் ஷாக்கில் பட் உல்வின் அங்க காப்பாத்தி விட்டுருக்காரு ஆன் ஃப்ளோல ஒரு ரிவைவலும் போட்டுருக்காரு டவுன் யூ இல்ல ஜஸ்ட் மிஸ் கீழ ஆள் இருக்கியா ஸ்னைப்பர் யூ கீழ அந்த ஸ்னைப்பர் சாகில் மட்டும் தான் இருக்காரு யூ டேக் கைஸ் பின்னாடி ஸ்னைப்பர் மொத்த மேட்சே மாதிரி இருக்கு கைஸ் கேமிங் வாலா எதிர்பார்க்கவே இல்ல பட் பின்னாடி ஆள் வருது யூ சாகில் पीछे खदेड़ चुके हैं साहिल बिल्कुल अकेले हैं சாகில் ஜஸ்ட் மிஸ் இவன் ஒன்னு விழுந்துச்சுனா போலாம் ஒன்னு தலையில விழுந்துச்சுனா ஒரு காலி इस्तेमाल किया गया साथ ही साथ यहां पे ஒன்னு தலையில டமைல்னு விழுந்துச்சுனா காலி வால் பிரேக்கர் இது சாரி இந்த இது போல் மேக்கர் बना हुआ है इनसे ग्लू वॉल्स का इस्तेमाल முடிஞ்சு अभी सर्वाइव कर டேக் மொத்தம் முடிஞ்சு மக்களே साहिल गेट्स टैग वाइप टीम एपेक्स गेमिंग गेट्स टैग वाइप काफी जल्दी एलिमिनेट हो गए और इस मुकाबले में तो मात्र 3 ही மாஃபியா பாலா ஆனா மாஃபியா பாலா எனி கம்பேக் கொடுத்து வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் மாஃபியா பாலாவா இருக்கட்டும் கேமிங் பாலாவா இருக்கட்டும் எனி கம்பேக் கொடுத்து உள்ள என்ட்ரி கொடுக்கணும்னா கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு சம்பவம் தான் அது कोई बात नहीं क्वालिफिकेशन मैटर करता है सबसे ज्यादा बट फिलहाल के लिए आरटीबी के ब्लड को देखिए दो प्लेयर्स को डाउन कर दिया है इट वाज ஆர்டிபி பிளட் மீண்டும் அவங்க ஒன் வே ஓகே ரைட் அவங்க பிளேயர் தான் ரைட் वहां पे फाइन चलिए हम भी आते हैं कवर के लिए सपोर्ट के लिए लेकिन जरूरत ही नहीं पड़ी आरटीपी काफी स्ट्रांग नजर आ रही है इस समय पे लॉबी में तकरीबन 10 से ज्यादा समय हो चुका है 10 मिनट से ज्यादा का समय हमारा बीत चुका है लेकिन டேகோட ப்ராப்பர் ஒரு 4v4 ப்ராப்பர் பட் அங்க லாங்ல இருந்து ஒருத்தர் அவர் லாங் சரியான ஸ்னைப் அது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க 4v4 உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோனா ஒரு ஸ்னைப்பை போட்டு கொன்னுட்டாரு कांस्टेंटली एंगेज कर रहे हैं फ्रैग निकाल ஓகே ரிட்டை ப்ரோ சோமியை காப்பாத்துறாங்க वो समझते हैं असाइनमेंट की रिस्क लेना जरूरी है
फ्रैग निकालना सल्लू। है, फाइट में जाना है, रिस्क लेना ही पड़ेगा आपको और वो कॉन्स्टेंटली लेते हुए नजर आ रहे हैं। बट आरटीपी प्रभा फ्लिक ब्रो चलेंगे प्रभा ब्रो तो देखिए इनका सुनिश्चित हो ही चुका है, लेकिन अब यहाँ से कितने ज्यादा और अंक निकालते हैं दैट इज स्टिल अ क्वेश्चन। बिल्कुल करेक्ट। यहाँ मीண்டும் आर्यन सुनिश्चित हो जाएगा, यो। ऐसे ही थोड़ा बहुत कंसिस्टेंसी के साथ गेमिंग वाला आज देखिए अलग रूप में नजर आते हुए। गेमिंग वाला 26 பாயிண்ட் கம்பேக் ஆர் வாட் கேமிங் வாலா फ्रॉम அப்படிங்கிறது தெரியல. वहां पे इनका परफॉर्मेंस और भी ज्यादा ஓகே மீண்டும் என்கேஜிஎன் வெர்சஸ் மாஃபியா பாலாவுக்கான ஒரு ஃபைட். एमडी के साथ नजर आते हुए फाइट என்கேஜி வெர்சஸ் மாஃபியா பாலா. அங்க ஒரு நேடு எல்லாமே உள்ள பறக்குது. பட் மேலேயும் ஐபி இருக்கு. பட் இப்போதைக்கு இங்க உள்ள இருக்கும்போது ரெண்டே பேர் தான். ராஜன் கேமர் மட்டும் தான் இருக்காரு. மணி கிட்ட அங்க இவரு கிட்ட ஒரு டவுன், ஸ்கிரிப்ட் கிட்ட ஒரு டவுன், மணி கிட்ட ஒரு டவுன், ஒரு 2 டவுன். 44 பாயிண்ட் நினைக்கிறேன், 46 आज के दिन आया है। और दूसरे அங்க மேலேயும் ஐபி இருந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, ரோஷன் மட்டும் தான் இருக்காரு. அவரே வைப் போட்டாங்கன்னா ரெண்டாவது வைப் இது. फिलहाल ஆனா சோனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல என்கேஜியும் மூவ் ஆன் ஆகுறாங்க. இப்போதைக்கு அந்த பிரிட்ஜ் நோக்கி போயிட்டு இருக்காங்க நண்பர்களே. और क्लैश हमको பிரிட்ஜை பிடிக்க ட்ரை பண்றாங்க. क्लचा ई स्पोर्ट्स को हाइट किया टीम जोवास वर्सेस क्लचा पीछे से यहाँ पे कुछ गाली फायर देना चाह रहे थे ताकि यहाँ पे क्लॉज को ரெண்டு பேர் இருக்காங்க. उनको रिवाइव दे सके, बट मुरली एंड शुभू कंटीन्यूअस फायर किया जा रहा है। मुझे लगता नहीं ஓகே 3 பேர் இருக்காங்களா? ஆனா இந்த இடம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே டேஞ்சரான இடம் கைஸ். जरूर बनाई गई शुभ वापस से बच के निकले जरूर है और इस बार बोल के निकले होंगे। अगर आप इस बार नॉक हुए तो फिर बचाना मुश्किल है। கொஞ்சம் இல்ல ரொம்பவே டேஞ்சர் தான் கௌஷிக். डैश का इस्तेमाल कर वो जो दूरी थी उसको तय किया और मिलियन डैश को अटैक भी नहीं बल्कि पीवीएस गेमिंग उள்ள पीवीएस गेमिंग वर्सेस एनकेजीआन யூ அலிம் காலி கிறிஸ் ஹைப்பர் மட்டும் தான் இருக்காரு. யூ फिनिश किया जाएगा पीवीएस गेमिंग மொத்த டீம் முடிச்சாங்க गाइस एनकेजीआन. கிறிஸ் கிட்ட இருந்து சரியான அட்டாக் கைஸ்னா. फायर पावर को கிறிஸ் கிட்ட இருந்து சரியான ஃபைட் அது. एनकेजी स्पोर्ट्स के द्वारा बिकॉज़ अब तक मैं एक्सपेक्ट कर रहा था कि अच्छी परफॉर्मेंस आए। गेमिंग वाला வேற சின்ன கம்பேக் கொடுத்திருக்காங்க गाइस. गेमिंग वाला அந்த மேட்ச் யூ अभी वो गिरता हुआ जा रहा है उनकी तरफ से। पीवीएस 29 கில் எடுத்துட்டாங்க. 29 பாயிண்ட் எடுத்துட்டாங்க இந்த கேமிங் வாலா. நியர்லி அவங்களும் ஒரு 11 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருக்காங்க கேமிங் வாலாவும் டாப் 9 குள்ள வரதுக்கு. एलिमिनेट नहीं होने दे रहे हैं जैक एंड सोलो। கேமிங் வாலாவும் உள்ள ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மேட்ச் எப்படின்னு தெரியல, பட் பாப்போம். रिवाइव भी उनके द्वारा प्लेयर्स को किया जा रहा है। टीम केओस नजर आ रही है सामने की तरफ। टीम केओस करेक्टा அந்த சென்टर ऑफ ब्रिज ல இருக்காங்க राइट। कंपाउंड की तरफ हमें इनसेन पावर ऑलरेडी धाक जमा के बैठी हुई नजर आ रही है और अब देखते हैं दोनों टीम्स के बीच में जब बैटल होती है तो क्या रिजल्ट होता है। इस तरफ टीम केओस और नीचे की तरफ हमें लर्न फ्रॉम पास्ट नजर आते हुए पीवीएस ரெண்டு டைம் என்கேஜி வைப் பண்ணிருக்காங்க and he gets eliminated। पीवीएस गाइस गेमिंग वाला 30 பாயிண்ட் गाइस கிட்ட 10 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். இந்த மேட்ச்ல இருந்து நல்லா சூற விட்டுட்டு இருக்காங்க. लेकिन आप देखिए सामने की तरफ आईपी रोशन थे, अभी आए थे गेम के अंदर वापस, उन्हें एलिमिनेट कर दिया है। दूसरे छोर पे सल्लू का अटैक जैक एंड सोलो के ऊपर। इनसेन पावर बहुत बड़ी मुश्किलों में नजर आ रही है। हालांकि इस मुकाबले के लिए जितना रूलब्रेकर्स ஏதோ மீட்டிங் வைக்கறாங்கன்னு நினைக்கிறேன். आप 21 पॉइंट देखिए 21 அட்மின்ஸ் மீட்டிங் ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ குரூப்ல மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. लेकिन बूया मिस करना ये किसी भी टीम को अच्छा नहीं लगता। एक्स डिवाइन मिस करना मतलब यहाँ पे क्वालिफिकेशन है उसके लिए वापस से वो क्वेश्चन मार्क लगा देना। बिकॉज अगर आप एक तो गेम में बुया निकाल लेते हो डेफिनेटली वो जो 12 अंक है कितना मायने रखते हैं। और इस वक्त टीम जोवास लेकिन कुछ ऐसी भी அந்த லைன்ல தான் पीवीएस गेमिंग இருந்தாங்க. பட் அவங்க पीवीएस गेमिंग என்ன தெரிஞ்சு அந்த பிரிட்ஜை விட்டு ஓவரால் லேனுக்கே வந்துட்டாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. प्रयास जरूर उनकी तरफ से नजर आ रहे हैं। फिलहाल ब्रिज के पास होने वाले हैं। எத்தனை டீம் நெக்ஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகும்? 9 டீம் ப்ரோ, டாப் 9 டீம் ப்ரோ. கேமிங் வாலா ஸ்டக் ஆயிட்டாங்க गाइस, மாட்டிட்டாங்க गाइस. 30 கில் நல்ல கில் அடிச்சு சூப்பரா ப்ளே பண்ணாங்க. பட் கேமிங் வாலாவும் காலி. கேமிங் வாலா எலிமினேட். दूसरी तरफ से आरटीपी கிட்டத்தட்ட 10 பாயிண்ட். மாஃபியா பாலா டீம் 20, கேமிங் வாலா டீம் எத்தனை 30, அதுக்கு மேல டீம் 40, एलएक्सपी நினைக்கிறேன் एलएक्सपी 40 की बैटल देखी और उसके बाद एक-एक करके मल्टीपल टीम्स को उन्होंने एक्स डिवाइन पड़ते किടக்காப்ல आईपी। बट एट द एंड वो बीच में पिंच प्ले में फंसते नजर आए। एक्स डिवाइन बिल्कुल अकेले बचे बट इनके सोलो सर्वाइविंग स्किल पे हम कभी संदेह एक्स डिवाइन என்ன செஞ்சு டார்கெட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. संदेह तो नहीं करेंगे बट सामने टीम केओस मक्का है केओस एक ऐसा दानव खड़ा है जो इनको समाप्त करने के केओस पॉसिबल प्रयास करेगा और ये लीजिए उनको மொத்தம் 3-4 டீம் இருக்கு गाइस இந்த இடத்துல. லாஸ்ட் ஒன் ஃபைட் पीवीएस गेमिंग அங்க வெர்சஸ் அங்க இங்க ஒரு ஃபைட் முடிஞ்சு. बची है आरटीपी पीवीएस गेमिंग அங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரிவைவ் பண்ணிருக்காங்க. ஃபைட் மொத்தம் 4 பேரும் மலைவா இருக்காங்க. அப்படி ஆர்டே ரிட்டையர் ப்ரோஸ் இருக்காங்க. ரிட்டையர் ப்ரோஸ் ஃபைட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். யார் பக்கம் போகுது, யார் அடிக்க போறாங்க. और अब यहां पे फैसले की घड़ी आ चुकी है इनसे।
आखिरी 3 टीम இல்ல हमारे सामने एक तरफ से बढ़ती हुई टीम केओस और उनके ऊपर अटैक बनता हुआ पीवीएस का लेकिन अच्छा அடிங்க அடிச்சிட்டு இருக்காங்க go down from retail pros வந்து டீம் ஜோவாஸ்ல ஒரு ஆள் காலி டீம் ஜோவாஸ்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஆல் லைஃப் இல்ல கேஓஸ் சாரி साथ उतरे हैं तीनों इस समय पे निगाहें गड़ाए बैठे हैं बूया के ऊपर पीवीएस गेमिंग वर्सेस retail pros लेकिन क्लियरली retail pros அங்க அவ்னித் உள்ள வந்தாரு அவ்னித் காய் அணிஞ்சு நோபிட்டா அண்ட் கிறிஸ்டியன் சேர்த்து முடிச்சிருக்காங்க गाइस ஒரு 4v4 சிச்சுவேஷன் pvs gaming versus retail pros ஒரு கடைசி சோன் ஆட்டம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சோமி அண்ட் பிளட் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரு ரொட்டேஷன் அடிக்கிறாங்க pvs gaming வந்து ஸ்கிரிப்ட் நோபிட்டா அண்ட் கிறிஸ் அண்ட் கோன்சோ ஸ்டில் அவங்க டீம் ஸ்னைப்பர் அங்க ஹோல்ட் பண்ணி தான் இருக்காரு ஸ்னைப்பர் அதுவும் பிளட் நோட்டீஸே பண்ணல கோன்சோ நோட்டீஸே பண்ணல கோன்சோ இப்போ வரை யாருமே பார்க்கல கோன்சோ இப்பதான் கோன்சோ கிட்ட தான் கோன்சோ காலி கோன்சோ காலி சோ மீண்டும் அங்க கிறிஸ் ரெண்டு பேரும் முடிச்சிருக்காரு பட் மீண்டும் நோபிட்டா மட்டும் தான் நண்பர்களே இருக்காரு நோபிட்டா ஒரு 1v2 சிச்சுவேஷன் நோபிட்டா அடிப்பாரா வாய்ப்புகள் இருக்கா அவங்க டீம் அந்த மேட்ச் பூயா கொண்டு வைப்பாரா நோபிட்டா यो साहित्य वचे मुड़चार आयो भी एलिमिनेट होते हुए एंड टेप प्रोस gets the booyah look at the smiling faces look at the celebration somi क्या प्यारा चेहरा है और यो आज ओजी टीम ओजी टीम पழைய टीम देखने को मिला aggression दिखाया टीम केओस पழைய टीम यो रिवर्स आई एम बैक वांगे ब्रो it is Ffmic इस मुकाबले का पழைய टीम அது ओल्ड ओजी टीम அது that we are going to week 2 एरन ब्रो हाय ब्रो एरन ब्रो को देखिए उतने कॉन्फिडेंस में देखकर काफी अच्छा लग रहा है बिकॉज़ देखिए जिस तरीके से पழைய टीम அது वो आखिरी हेडशॉट कनेक्ट किया था नोबिटा के ऊपर ये पूया अपनी टीम के लिए वहां பழைய टीम தான் அது टोटल பழைய टीम ரொம்ப பழைய टीम அது 22 अंक मिलेंगे 12 अंक मिलेंगे यहाँ पे प्लेसमेंट पॉइंट के और यहाँ to back to में फर्स्ट टीम्स को थे अभी के इस का ये இந்த இடத்துல இந்த ஃபைட்டுங்க பாருங்க बट जिस तरीके से ये वॉल्स लॉक हुए तो फिर बकिया और फाइट कर मैच को अटैक के लिए बल्कि डिफेंस के लिए इस्तेमाल किया இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் மணியை முடிச்சிருக்காப்புல முத டவுனா மணி காலி ஸ்கிரிப்ட் கிட்ட இருந்து pvs ஸ்கிரிப்ட என்கேஜி ஸ்கிரிப்ட் pvs ஸ்கிரிப்ட முடிச்சிருக்காப்புல ரெண்டாவது டவுன் சரியா சோ அதுக்கு அடுத்தது கிறிஸ் அலிவா முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட என்கேஜில ரெண்டு பேர் காலி ஓகே மீண்டும் கோன்சோ ஸ்னைப்பர்ல ஸ்கிரிப்ட முடிச்சிருக்காப்புல ஸோ ஹைப்பர் மட்டும் தான் ஸ்டில் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்ஸ் ஹைப்பரையும் முடிச்சிட்டாங்க ஸோ இந்த ஃபைட் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபைட் தான் பட் அந்த இடத்துல என்கேஜி அதை ஒரு மைனஸாக அந்த இடத்துல விட்டுருக்காங்க ஓவரால் என்கேஜி கிட்டத்தட்ட ஒரு திக் சிச்சுவேஷன் பட் பாவம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இன்னைக்கும் सपोर्ट भी देते हैं आज जोसेफ के इस्तेमाल के साथ वो एक्स्ट्रा बूस्ट ஏன் போனை சார்ஜ் போட்டே ப்ளே பண்ணுவாங்க சார்ஜ் போட்டே ப்ளே பண்ணா அவன் கொஞ்சம் நல்லா இப்போ சார்ஜ் ஃபுல்லா இருந்தா தான் ஃபோன் கொஞ்சம் நல்லா ஸ்பீடா இருக்கும் அது சார்ஜரா ஹெட்ஃபோன்ஸ் அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்ம் தெரியல பட் அது இல்லாம நம்ம சொல்லவும் கூடாது और जरूरी भी है आई इतना कमाल खेल रहे हैं एलिमिनेशन का ஏகன் ப்ரோ ஹாய் ப்ரோ कॉन्फिडेंस गेन कर रहे हैं दैट इज ऑल व्हाट मैटर्स मेरे हिसाब से हाय आज की बात करें ब्लड एमवीपी थे इनकी तो हमने चर्चा की आरटीपी और वहीं पे सोमी आरटीपी स्ट्रगल सल्लू अर्बन पेटेबिलिटी के साथ जोसेफ निकिता थीवा वहीं सल्लू ये भी अपनी टीम के लिए विंटेज नोबिटा अगेन வர மாதிரி இப்பதான் எட்டி பார்க்கறாப்ல லைட்டா கண்ணன் வரும் நேரம் அந்த மாலை அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்கறாப்ல स्ट्रगल तो हमेशा से देखिए अपनी टीम को कमाल का लीड करते हैं और कमाल का सपोर्ट देते हैं வந்துருவாங்க கவலைப்படாதீங்க नेशंस खाते में आए सोमी के खाते में सल्लू के खाते में एक स्ट्रगल के 3 डैमेज என்ன ரெண்டு மேட்ச் இருக்கு गाइस ரெண்டு மேட்ச் தான் நமக்கு டிசைடர் ஸ்டில் என்கேஜி 9 10 8 அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்காங்க டாப் 4 டாப் 3 ல இருந்தாங்க மீண்டும் டவுன் ஃபால் மீண்டும் அப் அப்படிங்கிற மாதிரி போகுது சோ ஸ்டில் ஒரு திக் நிமிடங்கள் பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம அதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குல்ல तो आपको अंत तक सर्वाइव ஆனா இத गाइस இது அஸ் a ஓனரா இங்கெல்லாம் இருந்து இந்த சிச்சுவேஷன்ல நம்ம டீம் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கதெல்லாம் பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன் அப்படியே திக்னு இருக்கும் எனக்குலாம் அன்னைக்கு ரூல் பிரேக்கர்ஸ் டீம் ஆடும்போது அன்னைக்கு பார்த்து ஐயோ இது வரைக்கும் நான் அப்படி ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீல் நான் பார்த்தே கிடையாது இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு நம்ம டீம் ஒரு அஃபிஷியல் மேட்ச் ப்ளே பண்ணது அவங்க வின் லாஸ் அதை தாண்டி அந்த ப்ளே பண்ணதை பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு நர்வஸ் அந்த கை நடுக்கம் இருக்கும் லைட்டாக ஒரு கில் அடித்தாலும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் லாஸ் ஆகிட்டாலும் அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும்
बाकी टीमों की बात करें स्पेशली लर्न फ्रॉम அது சில பிளேயர்ஸ்க்கு ப்ளே பண்ணுவாங்க, சில பிளேயர்ஸ்க்கு வராது, சில பிளேயர்ஸ் அது வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ओवरऑल में आज के दिन टुडे स्टैंडिंग में DC வாங்க. इसके बाद टॉप 5 में नजर ஐயா நான் வரேங்க. Discord. बॉटम में इनके पास एक Discordல ஒரு படைய உட்கார்ந்திருக்கு. बावजूद भी ये टॉप 6 ஐயோ ஒரு விசிலே 2 பேர் இருக்காங்க. வெயிட்டிங் லார்ஜ். जाएंगे तो दैट मींस ஏன் புதுசா விசிலாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. यहां पे सर्कल एनालिसिस की चर्चा செல்ஃபி ப்ரோ ஒரே நிமிஷம் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன். इनसेन पावर और साथ ही साथ टीम की उन दोनों की भिड़ंत ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு பரவாயில்லையா? की जो भिड़ंत हो रही थी वो नॉर्दर्न एरिया பரவாயில்ல பக்காவாயிடுச்சு. பக்காவாயிட்டீங்களா? மீண்டும் ஓஜிக்கா என்ட்ரி கொடுத்துட்டீங்களா? उन्होंने चार्ज जरूर किया था आरटीपी के ऊपर உங்க என்ட்ரி கொடுத்தாங்க அவர் வந்து பேஸ் கிளம்பியாச்சா? ப்ரோ இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ. एक अच्छा स्पॉट पकड़ के बैठी हुई थी उनके पास वो ब्रिज का पोजीशन என்னடா பயங்கேன்னு இத கதை விட்டுட்டு இருக்கீங்க? उनको नीचे करना पड़ा जैसे கேக்கல ब्रिज के नीचे ஏதோ பயங்கேன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. साथ उनकी அது வந்து அந்த பிரஷர். இப்போ நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் செல்ஃபி ஜூன்ஸ்னு ஒரு டீம் உள்ள ப்ளே பண்ணுது ஒரு அபிஷியல் மேட்ச்ல, சரியா? அப்ப உங்க டீம் வந்து வின் அடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க மேலேயே போலே ப்ரோ, கீழ தான் எதுக்கு பிரஷர் வருது? ஓ இத சொல்றதுக்கு தான் எனக்கு குட்டிலா. में नतीजा निकला आरटीपी उन्होंने जिस तरीके से இத சொல்ற गाइस, இத சொல்றதுக்கு தான் गाइस டிஸ்கார்ட் கூட்டிருக்காப்ல. இருக்க அவர் பேசறதை உங்களுக்கு கேட்குமா? இல்ல நான் அதுக்கு முன்னாடி நான் மெசேஜ் போட்டேன். और आज की स्टार्टिंग में ஓ நை गाइस ரூல் பிரேக்கர்ஸ் டீம் கீழ இருந்திருக்கு. அத சொல்றதுக்கு தான் गाइस கஷ்டப்பட்டு நம்ம மெசேஜ் போட்டு கூட்டிருக்காரு. 82 points मेरा கூட இருக்க ப்ரோ லைவ் பாருங்க. ओहो ओहो बहुत सारे एलिमिनेशन, बहुत सारी फाइट, 71 पॉइंट्स इनके खाते में. क्लब्स भी बढ़िया खेल रहे हैं और करते करते अगर हम बॉटम पे जाएं ராகுல் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் 10 ஜூல்ஸ் ப்ரோ. गेमिंग वाला नजर ஏபிசி என்னாச்சு? ஏபிசி நம்ம சீஃப் ப்ரோ அவங்களுடைய பர்சனல் இஷ்யூ, சோ அதனால உள்ள ரொம்ப உள்ள தலை காட்ட முடியல, அதனால ஹோல்ட் பண்ணிட்டாங்க டீம். இப்போதே ஹோல்டர் இருக்கு शुरुआती मुकाबले, लेकिन उसके PUBG टीम प्ले பண்ணிட்டு இருக்காங்க. हाउ इनकी परफॉर्मेंस गिरती भी जा रही है. अभी भी कमबैक करने का स्कोप PUBG டீம்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல இருக்கு. मानता हूं कि நலவரம் இப்போதைக்கு பிவிஎஸ் கேமிங் டாப் 3 பொசிஷன் அண்ட் என்கேஜி ஸ்போர்ட்ஸ் டாப் 9 டாப் 10 அண்ட் டாப் 8 மேல போயிட்டு இருக்காங்க. ஸ்டில் பாப்போம் என்ன மேட்சஸ் இருக்கு. 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச்னா நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து இந்த அடுத்த மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க. ஒரு டாப் 7 டாப் 8 ஸோ டாப் 5 குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கான்ஃபிடன்ஸா இருக்கலாம் அவங்க குவாலிஃபை அப்படின்ட்டு. பட் என்ன ஒரு 2 மேட்ச் தான் இருக்கு. பட் ஸ்டில் டாப் 9 செலக்ட் டாப் 9 जहां पे आप वापस कोशिश करेंगे ताकि ये तेज फ्री फायर அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் திக் நிமிடங்களா போயிட்டு இருக்கு. की जर्नी समाप्त ना हो. काफी लंबी जर्नी रही है. कुछ टीमें यहां पे योर रिवर्स 50k वाचिंग यहां पे सिटी क्वालीफायर के माध्यम से आई है. आज कंप्लीट பண்ணிரலாமா? நம்ம கம்ப்ளீட் பண்ண கஷ்டம் ப்ரோ. के थ्रू यहां तक पहुंचे हैं. வாய்ப்பே கிடையாது. सफर अलग-अलग जगह से शुरू किया था. How many Tamil teams are still there in this tournament? இன்னைக்கு 2 டீம் இருக்கு and godlike டீம். மொத்தம் 3 டீம் இருக்கு. Ffmic गेमिंग जैसी टीम 3 டீம் लॉबी में जुड़ी है. ஜான் கார்த்திக் 3 டீம் இருக்கு. जिसने तेज FFMIC 2024 நம்ம என்ன 7 லைவ் போட்டு வேணா அந்த ஈஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு வேர்ல்ட் சீரிஸ்க்கு வாட்ச் பார்ட்டி எடுக்கலாம். அதை தாண்டி கஷ்டம் தான். प्रेजेंट किया. वो टीम जिसने इंडिया के लिए इंटरनेशनल स्टेज पे एक नहीं ए लाइव போட்டா வாட்ச் கரெனா भी लाइक பேசாம 11 टीम வச்சு डेफिनेटली इस तरीके से गेम मल्ला ने वो फाइट जीती मिल के ऊपर. बट चलिए अभी फिर से प्रेडिक्शन की बात बाबो प्लेट्जा के ऊपर आपने पिछली बार भरोसा जताया था, इस बार फिर से भरोसा जताया और इस बार मैंने एनकेजी ई स्पोर्ट्स का नाम लिया है बिकॉज एक बुया निकाल चुके हैं और आई फील कि इस मुकाबले में जो कि पर्गेटरी का मुकाबला होने वाला है, एक और बुया पर्गेटरी अगर रैंडम मैप because इतना टीम टॉप 9 टीम सेलेक्ट ब्रो टीएस एट मियो टॉप 9 टीम the podium will finish the most because वो अपनी अभी बॉटम टॉप पे 9 तो टीम इनको तो इस कमबैक करना पड़ेगा और मुझे लगता है कि उस जिस चीज की उनको दरकार है तो वो चीज उनको एक एक्स्ट्रा फिनिश कर सकते हैं. सेल्फी ब्रो आप अपने तीनों पिक के बारे में बताइए. ஒரு லேண்ட் டோர்னமெண்ட் நடத்த போறோம். 50000 பிரைஸ் பூல் டைமண்ட், 5000 ரூபாய் பிரைஸ் பூல் और 50000 டைமண்டும் பிரைஸ் பூல் டைமண்ட் 5000 காசு கொடுங்க. ऑफ कोर्स मेरी भी चॉइसेस थी लेकिन पर्गेटरी का मुकाबला हमारा अगला होने वाला है. தமிழ் का कमेंट्री ऑफिशियल வர தெரியல ப்ரோ. யோ கம்ப்ளீட் பண்ண 25000 USDயா கம்ப்ளீட் பண்ண முடியாது ப்ரோ. என்ன நான் ரூல் பிரேக் எனக்கு இது கான்ஃபிடன்ஸே கிடையாது ப்ரோ. நான் ரெகுலரா லைவ் வந்துட மாட்டேன். நான் இன்னைக்கு லைவே கண்டிப்பா வரணும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்தது. तो फिर आप 9वें से 8वें पे या फिर 9वें पे ही रह सकते हैं. அது வந்து 50000 கம்ப்ளீட் பண்ண 25000 சாரி 50000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு கிடையாது. குறிப்பிட்ட ஒரு எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அதை வச்சு பெர்சன்டேஜ் வச்சு தான் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வச்சு கொடுப்பாங்க. 4 मुकाबले हमारे हो चुके हैं समाप्त.
पांचवें मुकाबले की बारी है। गेम नंबर 5 इज गोइंग टू बी मैप ऑफ परगेटरी, जहां पे बहुत सारी टीम्स फंसती है। ब्राजीलिया का इलाका संवेदनशील होता है एंड थैंक्स टू रॉकी भाई, इनकी वजह से मेरी हिंदी भी बहुत ज्यादा स्ट्रांग हो रही है। लेकिन बातचीत करते रहेंगे, चर्चा करते रहेंगे, लेके चलते हैं आपको परगेटरी की इस काल्पनिक दुनिया में जहां परगेटरी आइलैंड्स है। செல்வியோட நம்ம டோர்னமெண்ட்டுக்கும் அந்த அனிமினேஷன் பர்கேட்ரி மேப்னா அந்த பர்கேட்ரி அப்படின்னு போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணுவோம் சரியா? सारी की सारी टीम्स फंसती है। इस वक्त देखिए कहाँ पे कौन कौन है? जाता हाल है, साइलेंट। क्या ड्रॉप्स होते हैं, हाँ। इनके ऊपर भी नजरें जरूर डालेंगे बिकॉज़ मैसेज इस बंद बार करना। वो बिल्कुल सेंट्रलाइज होने वाला है। इस वक्त प्लेन இன்னும் நல்லா தான் இருந்துச்சு இது இது அனிமேஷன்லாம் தியேட் ஆகிட்டாங்க. ஆமா நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி இந்த பாறையை கொண்டு பேக் எண்ட்ல வச்சிருக்கானுங்க. मुकाबले में उन्होंने सभी के ப்ரொடக்ஷன் सामने தெரிஞ்சு காசு ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. जरूर किया था अपने फायर पावर के साथ, जिस तरीके से उन्होंने நல்லா அதே யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு மாத்துறாங்கன்னு கேட்கறேன். தெரியல. होने वाले हैं பழைய அசட்டே ஆமா இது இருக்கு. போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த இதுக்கு வரும்போது இதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. नहीं कमा पाए थे ஃபாண்ட் எல்லாம் நல்லாவே இல்லை பாத்தீங்களா? புதுசா ஃபாண்ட் இங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் பாருங்க பாருங்க. इसको fight करना இப்போ இது கேமரா எங்க வந்துச்சுன்னு தெரியல. ஏகப்பட்ட பஞ்சாயத்து உள்ள கோளாறு கொடுத்துருக்கானுங்க. फाइट चलती हुई वहाँ पे पीवीएस गेमिंग होने वाले हैं, उनके साथ साथ यहाँ पे लर्न फ्रॉम पास्ट की टीम भी होने वाली है। और इतना ही नहीं, அதான் ராக்கி மாமா அடிச்சுவாரு போலயே. எந்த மாதிரி இப்போ ப்ரோ இந்த தடவை அந்த 25,000 தெரிஞ்சு எனக்கு என்ஜி அடிக்க வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. ராக்கி இப்போ கேஸ்டிங் வேற போயிட்டு இருக்காரா, சோ கஷ்டம் தான். இவர் எத்தனை எனக்கு என்ஜி வந்து இந்த தடவை கேஸ்டிங் கிடையாது, சோ கான்ஃபிடன்ஸா அவர் அடிச்சிருவாரு, நான் ஸ்டாப் அடிச்சிருவாரு. இங்கிட்ட 2 பேர் காலி. சிடி செட் 3 உள்ளார வராங்க, ரிவைவும் பண்றாங்க சிடி செட். जीत जाएगी काफी सही समय पे कौशिक ने वो लॉन्ग रेंज से M14 के साथ वो नॉक कल्लू और कल्लू टीम को यहाँ पे मुश्किलों से निकाला। और यही तो काम எனக்கு होता தெரிஞ்சு அவன் காசு தர மாட்டான்ட்டு போயிட்டாங்க ஒரு பழைய ஆளு. यहाँ पे யார் யார் ஆமா எனக்கு அப்படிதான் இருக்கும். எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, நார்மலா இருக்கு. दर्ज कराना इट्स नॉट ओनली कि वो अपने இது ரஷ்யால இருக்கு. हेल्प करना बट अपनी இந்த தடவை ப்ரொடக்ஷன் ஏகப்பட்ட கோளாறு கொடுத்துருந்தானுங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி கேமரா எல்லாம் வித்தியாசம், அங்கங்க ஆங்கிள் வித்தியாசமா இருந்துச்சு. मुकाबले में आ चुके हैं। पिछले 4 मुकाबलों இது கனடா ப்ரொடக்ஷன் ஒரே ஒருத்தன் தான், அவன் கண்ட்ரோல் இப்போ யார்ட்டா ஒரு ஆள் ஹோஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. बहुत सारी जनता भी थी, उन्होंने भी प्रेडिक्शन किया था और बहुत सारी का मतलब है गिनती के அது அந்த ஸ்டில்ல லோகோ மட்டும் தான் இருக்கு பாருங்க, மத்த எல்லாமே காணோம். தெரிஞ்சு அவன் தான் போயிட்டான்னு நினைக்கிறேன். LXP भी नजर आती है इस तरफ। और அதே மாதிரி அந்த எத்தனை அந்த மேப் கீழே டைம் வரக்கூடியதெல்லாம் பிளாக் ஆயிருக்கு பாருங்க, मुझे अंशु का जिस அது ஒரு மிஸ் இவன் ஒரு சீப்பான ஆளு, நம்ம ஒரு ஆள் பார்த்து அவன மாதிரி ஆள் ப்ரோ. அவன் நல்லா பண்ணியிருந்தான் ப்ரோ அந்த ப்ரொடக்ஷன். होती हुई LXP इस बार அவன் தான் கிடையாது. நான் சொல்றேன் நான் சொல்றேன் நாம फेंक दिया है அந்த அது கூட நல்லா இருக்கு. तो फायदा हो सकता था, लेकिन कोल्ड जेरा को देखिए जिस ப்ரோ confidence के साथ இதான் இப்படி கலாயிடாது. आगे की तरफ 3 प्लेयर्स है और LXP के प्लेयर्स को एंगल मिला नहीं है, बट चलिए सही समय पे गॉड भी यहाँ पे आते हुए और अब अंशु एक क्रॉस फायर एंगल लेके बैठे हुए हैं। देखते हैं कि யாருன்னு தெரியல இது. क्या फायदा देगा इनको कोल्ड जेरा। अब थोड़ा सा फॉल बैक करते हुए पीयूष आए, पीयूष को ओड। डाउन कर दिया गया है यहाँ पे। पीयूष एलिमिनेट हो जाएंगे, लेकिन बेलूगा है, गॉड भी आगे है। என்கேஜி அகைன் ட்ராப் கிளாஸ் லாஸ்ட். ஆமா ப்ரோ 2 பேர் டவுன் ஆனாங்க, மிச்சம் 2 பேர் எங்க? एक्सपेक्टेड था இது மீண்டும் ரிவைவ் பண்ணிட்டாங்க ப்ரோ, ரிவைவ் ஆயிட்டாங்க. माफिया वाला e-sport भी LXP வந்து இப்போ அடி வாங்குறது என்கேஜிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். बदला है। LXP இப்போ அடி வாங்குறது மோஸ்ட்லி. ஆனா மாஃபியா பாலா வர்சஸ் LXP ஃபைட் போயிட்டு இருக்கு. लाइन कंटिन्यू होती हुई, लेकिन इस बार फर्क सिर्फ इतना है कि LXP के खिलाफ நல்ல ஷாட். सारे काफी स्ट्रांगली सर्वाइव என்ன இன்னைக்கு அன்னைக்கு பின்னாடி e-sports அடி போலந்துட்டு இருந்தாங்க. यहाँ पे LXP को अब என்னாச்சு எனக்கு தெரியல ப்ரோ. இதுக்கு முன்னாடி வச்சு கொல்லுவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் டிராப் டவுன் மாதிரி தெரியுது. दृश्य देखने को मिल रहा है जैसा हम लोग சென்டர்ஸ் மேல சண்டையா அன்னைக்கு இல்ல ப்ரோ. நான் நான் நாக்கட் கூட என்ன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் பேசினேன் நாக்கட் கூட டோர்னமெंटக்கு. पार्टी जरूर किया था, बट इस बार गेमर को मुसीबत में डालते हुए सबसे पहली टीम वहां पे LXP लेट वहां पे हुए थे, बट दिस टाइम यहाँ पे டாப் ஒண்ணே வரலாம் போல कुछ और फॉर्म होती नजर आ रही है। நீங்க உள்ள ஆடுங்க, டாப் பண்ணு, டாப் மேல போயிரலாம். की तरफ से किंग वो पीछे மேல டீம் நேம் இருக்க இடத்துல உங்க பேரை போட்டுட்டு काफी अच्छी लग रही है LXP की। इनके स्टाइल है ना वो, सबसे पहले तो एक फ्लैंक एंगल पे अपने खिलाड़ियों को भेजते हैं, सामने वाली टीम को चारों तरफ से உங்க டீம் இருக்கணும். उसके बाद बात காம்படிஷன் करते நடக்கும். उनके सामने 12வது பேசுக்கு एक ही बॉल होने वाली है। தயவு செய்து சும்மா இருங்க ப்ரோ. 1 वर्सेस 1 बॉल लगाए, लेकिन नहीं, बात नहीं बनेगी। एडन को फिनिश किया गया, वेंडिंग मशीन पे गाइस நம்ம நெகட்டிவ் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும். நெகட்டிவ் நம்ம ரொம்ப தாக்குது. चलता हुआ इस वक्त राज को यहाँ पे असिस्ट जरूर मिलेगा। நெகட்டிவ் வைப்பா இருக்கீங்க நீங்க. वहाँ पे यो माफिया பால் अडिச்சிட்டா. मदद से राज को हीलिंग मिली। நம்மளே கண்டா பாய்ஸ்ல ரெடியா இருங்க. LXP அடி வாங்க தான் NKG மேல போகும். और இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். वो यहाँ पे जरूर दिखा काफी अच्छी तरीके से। वहीं पे लर्न फ्रॉम पास्ट
ये भी फाइट में नजर आ रहे हैं फोल्ज के पास மீண்டும் பிவிஎஸ் கேமிங் வெர்சஸ் இத்தனை லேண்ட் ஃப்ரம் பாஸ்டா नोबिता पिछली बार பிவிஎஸ் கேமிங் வேற ஃபார்ம்ல இருக்கா இப்ப லேண்ட் ஃப்ரம் பாஸ்ட் மேல போடா तक लड़े थे கஷ்டம் தான் आखिरी बैटल में हालांकि एक बार फिर से वो प्रयास वैसा ही करेंगे ரெண்டு பேரா பிரிஞ்சிருக்காங்களோ फ्रॉम पास की वो अभी மக்கானி नजर आ रहे பாஸ்ட்ல பெஸ்ட் ஸ்னைப்பர் யாரு हाइट पे अलग बैटल चलती हुई कुछ खिलाड़ियों की मार्को यहाँ पे वेंडिंग मशीन के पास भी ये बैटल चल मार्को பழைய ஸ்னைப்பர் மார்க்கோ ஃபர்ஸ்ட் ஸ்னைப்பர் ஆடுவான்ல அந்த ஸ்னைப்பர் சூப்பரா இருக்கும் मुझे लगता है थोड़ा सा सर्कल அது எந்த ஒரு பிசிக்கு ஈக்குவல் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்னைப்பர் लेकिन सर्कल आप பார்க்கவே எக்ஸலா இருக்கு ஒரு கலர்ல இருக்கு இங்க ஒயிட் கலர்ல இருக்கு மேல பிரவுன் கலர்ல இருக்கு இந்த மாதிரி கலர்ல இருக்கு ஒரு சைடு கருப்பு கலர்ல இருக்கு மேல பிரவுன் கலர் हमें नुकसान में नजर आ रहा है 2 प्लेयर्स एलिमिनेट हो चुके हैं और अब அவன் கோலரை கொடுத்துட்டான் ப்ரோ ப்ரொடெக்ஷன் यहां लर्न फ्रॉम पास निकलते हुए टीम एपेक्स आपका इधर ऑफिशियल में निकलने में सफल हो पाएंगे यहां से साहिल धीरे-धीरे आगे बढ़ते हुए पिछला मुकाबला टीएजी के लिए इतना अच्छा गया नहीं था बस शार्क शॉट लगाया कनेक्शन मिला है लेकिन क्या एलिमिनेशन हाथ लगेगा और बहुत बड़ा शॉकर दूसरे छोर पे क्लजा ई-स्पोर्ट्स का खात्मा बुरी लग रहा सर ऐसा प्रेडिक्शन थी मेरी बुरा लग रहा है अब क्लजा ई-स्पोर्ट्स के लिए और अपनी प्रेडिक्शन के लिए भी लेकिन यहाँ पे साहिल और दूसरी तरफ से शोटो भी आते हुए बचे हुए प्लेयर टीएजी के दूसरी तरफ से आ रहे हैं और अब यहाँ से मुश्किलों में फंसेगी एलएफपी और आप देखिए शोटो को द मॉन्स्टर इज ऑन द लूज आगे बढ़ते हुए भागते हुए और अब அந்த எல்எக்ஸ்பி உங்க குரூப் தானே இது அன்னைக்கு போந்துட்டாங்க शोटो के द्वारा रेड्डी को डाउन कर दिया गया ப்ரோ ஆமா ப்ரோ அன்னைக்கு அவனுக்கு தான் ப்ரோ மேல டாப்ல இருந்தானே और यहाँ एक और खिलाड़ी नजर आ रहे हैं केडी गॉट உங்களை பார்த்தா அடிக்கிறாங்க क्या रिवाइवल हो पाएगा ப்ரோ ஆமா ப்ரோ எல்எக்ஸ்பி गाइस ஆமா गाइस எல்எக்ஸ்பி அன்னைக்கு நம்ம குரூப் தான் गाइस வச்சு கொண்டுட்டு இருந்தானே गाइस அங்க ஐயோ இன்னைக்கு என்ன அடிக்க மாட்டானோ நீ ப்ரோ இன்னும் அடிக்காம இருக்கே தான் ப்ரோ நல்லது तुरंत रीसेट मिलता हुआ इनको पिछले मुकाबले की हार के बाद इस मुकाबले में ப்ரோ கேவோ ப்ரோ குட்டி மெசேஜ் போடியா ப்ரோ கேவோ ப்ரோ உங்க டிசில வந்து கேட்டுட்டு போனாராமா நீங்க இருக்கீங்களா मतलब बीच में बेचारे किसी तरीके से निकलने का मौका ही नहीं था उनके पास बट चलिए நான் ஓபன் விசில ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் प्रेडिक्शन तो गलत हो गया वैसे मेरा एनकेजी ई-स्पोर्ट्स प्रेडिक्शन है तो देखते हैं தெரியல இதுக்கு வந்தாருன்னு தெரியல சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போயிருப்பாரு किले फंस गए थे अलीम ने उनको இனியா டிஸ்கால இவ்ளோ விசி இருக்கு उनके ऊपर भी वार करते हुए अलीम वहां पे देखिए स्कोपिन ப்ரோ ரூல் பிரேக்கர் டிஸ்கால ஏகப்பட்ட விசி கிரியேட் பண்ணிருக்காங்க புதுசா ஐயோ हालांकि कुछ ஒரு விசிலே ஆளே இல்ல ப்ரோ அங்க பாருங்க அங்க ஒரு விசிலே இத்தனை 5 பேர் தான் இருக்காங்க அங்க ஸ்பிளிட் ஆயி तरफ ही रोटेट करेंगे बिकॉज़ अब नीचे रोटेट करना एक अच्छा மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்க கதையா ஓடுறாங்க இல்லையே ப்ரோ மொத்தம் எத்தனை करने वाले हैं 5 वो भी नजर आएंगे टीम एपेक्स के यहां पे गेटकीप कर रही है ब्लड 13 பேர் இருக்காங்க ப்ரோ स्नाइपर का इस्तेमाल कर रहे हैं बुलबिन के पास भी मार्क्स में 13 பேர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு விசி இருக்கு धीरे धीरे यहां पे ट्रेन आउट பிஜிஎம்ல கார்டன் சாம்பியன்ஷிப் ஆமா பிஜிஎம்ல சாம்பியன்ஷிப் படிச்சாங்க बुलबिन वो एक एक करके उनके रिसोर्सेस ड्रेन அபெக்ஸ் டேக் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இப்போ நம்ம ரிட்டையர் ப்ரோஸ் அவங்கள ஓவர் டேக் பண்ணி அவங்க தாண்டி மேல போயிட்டாங்க நண்பர்களே तब उनको परास्त किया गया पीएजी ரிட்டையர் ப்ரோஸ் தான் மேல இருந்தாங்க என்ன இவங்க மேல இருக்காங்க ஐயோ दूर इनको जाना है अभी भी सर्कल पकड़ने के लिए लेकिन यहाँ पे हमें गेमिंग वल्ला भी नजर आते हुए सामने की तरफ माफिया बाला ई स्पोर्ट्स की राज ஓகே யோ வந்த விதத்துல முடிச்சாரியா மாஃபியா பாலா வைப்பு ये बहुत ही ज्यादा क्रूशियल மாஃபியா பாலா மீண்டும் வைப் நண்பர்களே निकलता हुआ एक और मुकाबला और अब मुझे लगता है कह सकते हैं हम कि हाथ से निकल सर्वेसरो आई चुम्मा ब्रो फन बहुत बड़ा मौका माफिया बाला ई स्पोर्ट्स की अपने आप में एक बहुत ही अद्भुत कहानी है जगह मिली ग्रुप स्टेजेस में और विडिंग कूल चिल काफी हद तक मुझे लगता है कि एग्जिट हो चुका है इनका बट क्रूअल ये चाहेंगे पूरी कोशिश सल्फिर वंद मैच यार போய் அடிப்பாங்க நினைக்கிறியா और अंत तक सेफ्टी के साथ who will be பாய் मुझे मिलता है खाते में किंग हवा में मतलब माफी चाहूंगा ऊपर की तरफ உங்க प्रेडिक्शन சொல்லுங்க प्रेडिक्शन और देखते हैं கரெக்ட்டா க்ரோனா போட்டு கரெக்ட்டா உள்ள வந்து போட்டானுங்க ப்ரோ சரியான க்ரோனா அது बैठे हुए थे हाइट पर वहां से फायदा उठाया लेकिन दूसरी तरफ एलएक्सपी के कॉल जरा उनको डाउन कर दिया गया है क्रूअल ई स्पोर्ट्स अब यहां पे छोटा सा इलाका है लेकिन यू नो बचे हुए कंपाउंड्स को भी बचे हुए ट्रेलर्स को भी अगर ये कैप्चर कर ले तो ज्यादा बेटर है बिकॉज अगर इनकी तरफ कोई टीम तो फिर यहाँ पे ग्रेनेड्स थ्रोएबल सबका इस्तेमाल करके इनको एलिमिनेट कर दिया जा सकता है आसानी से
और टीम आ भी रही है इनकी तरफ। इनसेन पावर के खिलाड़ी क्रूअल बढ़ा रहे हैं। देखिए किस तरीके से स्नाइपर टावर को पहले कैप्चर कर लिया गया है ताकि एक ही खिलाड़ी या लेट्स सी हाउ इट विल बी यहाँ पे प्रेशर बनाने के लिए क्रूअल ई-स्पोर्ट्स इनके पास भी काफी एक्सपीरियंस खिलाड़ी LXP மீண்டும் கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு கில்லா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க LXP-யும் आर्यन और पीयूष की भी बात करें ये भी कमाल के இதே டாப் 9 அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டா குழப்பம் கிடையாது यहाँ पे काफी बढ़िया खेलते हैं। सो फायर पावर சிடி செட் வேற இப்ப எலிமினேட் ज्यादा बढ़िया है बट டாப் 9 டீம் கன்ஃபார்ம் குவாலிஃபை கை சரியா சோ அதல இப்போதைக்கு இருக்குது இப்போ என்கேஜி பழைய மாதிரி ஏன் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படினு தெரியல ஏன்னா ஒரு பூயா போட்டாங்கன்னா சடார்னு மேல போயிடுவாங்க இந்த மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் என்னைக்குமே இல்ல உள்ள இப்போ கடைசி 2-3 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஃபைட் விட்டுறாங்க அது ஒரு பெரிய மைனஸ் बहुत बड़ी बात है। सो இப்போ एनकेजी वर्सेस टैग स्नाइपर का इस्तेमाल करते हुए एनकेजी वर्सेस टैग एनकेजी ई-स्पोर्ट्स के ऊपर वार किया जा रहा है और ये लीजिए यहाँ पे काफी ज्यादा यू नेड साहिल यू नेट टॉस किए जा रहे हैं। यू डाउन है यू साहिल डू नेड डाउन M79 சொட்டு யூ छोटो को डब्लू प्ले करते हुए आगे जाते சொட்டு மொத்தம் 3 பேருக்கு இடையில மாறி இருக்காப்ல அலீம் காலி மீண்டும் உல்வின் நின்னுட்டு இருக்காரு உல்வின் காலி ஹைப்பர் மட்டும் தான் ஒரே ஒரு ஆள் இருக்காரு ஹைப்பர் ஒரு அடி அடிச்சா ஒரு காலி சொட்டு காலி ஏறுவாரு சொட்டு ஓ டவுன் ஹைப்பர் ஓ டவுன் ஃப்ரம் ஹைப்பர் करना चाहते हैं एलिमिनेशन कंफर्म करना चाहते हैं சாகில் ஹைப்பர் பேக் அடிக்க ட்ரை பண்றாரு முடிச்சாங்க மக்களே என்கேஜி ஸ்போர்ட்ஸ் மொத்தமா முடிச்சாங்க निकल सकते प्रयास जरूर இப்போ LXP அப்படியே உட்கார்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு குழப்பம் கிடையாது जीता जाए वो क्लच पुल ऑफ किया जाए लेकिन केडी वो जब तक सर्वाइव कर रहे हैं तब तक நான் சொன்னா என்கேஜி பிரஷர் வந்தாலே आसान नहीं होगा பட் பாப்போம் பட் ஸ்டில் ஒரு बचाया गया पूरी टीम एपिक्स गेमिंग यहां पे बच चुकी है और वापस से फाइट में இப்போ LXP ஆடாம இருந்தாலே பிரச்சனை கிடையாது bro குழப்பமே கிடையாது LXP ஆடாம இருந்தா பிரச்சனை கிடையாது இப்போ திடீர்னு கேமிங் வாலா வேற இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க ஆனா கேமிங் வாலா கஷ்டம் தான் गेमिंग वाला कष्टो गाड़ी लेके वो निकल जाए कहीं और वापस से रिवाइव करके आए बिकॉज जिस तरीके से वो प्ले देखने को मिला टीएजी के अगेन दैट वाज रियली गुड ऑफ कोर्स एलिमिनेशन हाथ लगा है अभी भी थोड़ा सा डाइसी रहेगा इनका वी बट समथिंग मोर पे बैठे और नीचे से एलएक्सपी भी ऊपर आ रही है आप देखिए पॉइंट्स में बहुत ज्यादा फर्क है नहीं तो एनकेजी को अब एक आखिरी मुकाबले में करना पड़ेगा देखिए स्टेज बदला है प्लेन्स के मुकाबले में एक मुकाबले में 45 पॉइंट इन्होंने निकाले थे एंड नाउ वी आर एट ग्रुप स्टेजेस और 5 मुकाबले मिला के 52 पॉइंट आए हैं एनकेजी के तो ये है कंपटीशन का असली स्तर यहाँ पे धीरे धीरे करके कंपटीशन बढ़ता ही चला जाएगा लेकिन अभी कंपटीशन तो टीएजी को भी फेस करना पड़ेगा क्योंकि ऊपर की तरफ मैट्रिक ऑनलाइन है की तरफ गेमिंग वल्ला नजर आ रही है और साहिल धीरे धीरे आगे बढ़ रहे हैं लेकिन आप देखिए मैट्रिक शॉट्स लगाए गए हैं साहिल के द्वारा और अब केडी भी ऊपर की तरफ है साहिल को देखिए अकेले खिलाड़ी आगे बढ़ गए और पीछे से शोटो और वुल्विन का நீங்க தெரிய படிக்கிறேன் முடிச்சிட்டீங்க जरूरत ही नहीं है ऊपर की तरफ डेविड फ्रॉम मैट्रिक कोल लेकिन गेमिंग वल्ला को पूरा अटैक कंपनी வேற ध्वस्त करने की कोशिश ஒரு மெயில் போட்டுருக்கானுங்க என்ன மெயில் தெரியலையா ब्लू वॉल की दीवार के पीछे कैद करके यो 9 टीम सेलेक्ट ஆமா 9 टीम தான் செலக்ட் 9 टीम தான் செலக்ட் अब टीएजी रीपोजिशन करेगी अपने आप மீண்டும் பிவிஎஸ் கேமிங் அங்க நோபிட்டா ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு கொல்றாரு ஒரு நோபிட்டா பாத்தீங்களா அடி செல்ஃபி ப்ரோ பிஎஸ் டீம் வந்தா வச்சு கொல்லுன்னு கொல்றாரு ऊपर जो बैठी हुई टीम है उस पे ஆமா வெளியில இருப்பார்ல அவரு आप मिनी मैप पे नजर डालते से बाहर हो चुके ஆனா अब यहां से बहुत सारी செட் ஆயிட்டாரு டக்குனு ஆமா ஸ்கிரிப்டும் நோபிட்டா ஆல்ரெடி பழைய கை தானே ப்ரோ இந்த ஸ்கிரிப்ட் நோபிட்டா யாரு எக்கோ யோகி இவங்க எல்லாம் தான் ஒரு டீம் ஒரு காலத்துல इंटेल अपने बाकी खिलाड़ियों को नहीं देते அதுக்கப்புறம் தான் எக்கோ வந்து இணைஞ்சாரு यहाँ पे उनको फिनिश किया जाता हालांकि देखिए उनके ऊपर भी केडी गॉड और वुल्विन கேடி கார்டு சரியான உளுந்துச்சுனா காலி டவுன் यहाँ पे जोन का डैमेज काफी ஆனா கேடி கார்டு காலி नॉक हो जाएंगे और अब मुसीबत में नजर 9 டீம் தான் செலக்ட் டாப் 9 டீம் தான் செலக்ட் केडी गॉड के एलएसपी போய் முடிச்சாங்க கிளியர் வர முடியல बट वो जानते हैं LXP எலிமினேட்னா குழப்பம் கிடையாது இந்த மேட்ச் என்கேஜி சேஃப் சோன் தான் उनको भी यहाँ पे फिनिश LXP ஆட ஆரம்பிச்சிட்டோம்னா என்கேஜி கொஞ்சம் கஷ்டம் गेमिंग वाला उनके ऊपर भी वार एलएसपी வாய்ப்பே இல்ல அவங்க ஓபன்ல மேல உட்கார்ந்திருக்காங்க வர அடிப்பாங்க एंगल बनाने का प्रयास किया गया है और इस वक्त बैकलाइन என்கேஜி பாயிண்ட் 46 பாயிண்ட் கிட்டத்தட்ட இத்தனை பாயிண்ட் டிஃபரன்ஸ் பாக்கும்போது அவ்வளவு இப்போ இந்த மேட்ச் காலி ஒண்ணும் பண்ண முடியாது पड़ जाए हालांकि LXP பாயிண்ட் டிஃபரன்ஸ் பாக்கும்போது 46 னா எங்க இருக்கு 46 4 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ் 6 7 பாயிண்ட் எடுத்தா தான் ஓவர் அட்டாக் அடிக்க முடியும் இந்த மேட்ச் கஷ்டம் எடுக்க முடியாது
इस समय पे तो टीएजी ஆர்டிபி என்னதான் பண்றாங்க தெரியலையே, அவங்களுக்கு லைஃபே வரைய மாட்டாங்க, எங்க இருக்கானே தெரியல. इनको अपने आप को सर्कल நான் சென்டர்ல உட்கார்ந்திருக்காங்க பாருங்க ரைட் ப்ரோஸ். एनिमीज के आते हुए फायर கீழ ஃபைட் இல்ல அவங்களுக்கு. अपने आप को बचाना है। पीवीएस भी आते हुए क्रूअल இனி இதுக்கு அடுத்த மேட்ச் டோட்டல் பாயிண்ட்ஸே காட்ட மாட்டாங்க ப்ரோ. கைஸ் இப்போவே டோட்டல் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த மேட்ச் டோட்டல் பாயிண்ட்ஸ் காட்ட மாட்டாங்க. மன கணக்கு தான். एलएफपी को तो சஸ்பென்ஸ் कर दिया गया है ஆமா சஸ்பென்ஸ்னால டோட்டல் பாயிண்ட்ஸ் காட்ட மாட்டாங்க. इनके लिए। दूसरी तरफ गेमिंग ये बल्ला तो के मुझे ऊपर यही होता है जब आप लेट रोटेट करते हैं। प्ले जोन से वो डाउन हुए हैं, अभी भी हमारे सामने இன்னும் செகண்டுக்கு टीम्स बची हुई नजर आ रही हाँ, है। बाहर की तरफ गेमिंग எல்எக்ஸ்பி எலிமிनेट गेमिंग वाला स्टिल होल्ड. में हमें क्रोलीपो नजर आता है और हाल गाली क्रूअल पर अटैक बनाने की कोशिश कर रहे हैं। और आप देखिए ये बैटल पूरी है जिसकी है, प्लेयर्स को सर्कल के बाहर जाना पड़ेगा और वहां पे इनके ऊपर डैमेज पड़ेगा। सो ये बड़ी अद्भुत फाइट है और ये लीजिए पीछे से மீண்டும் டவுன் अटैक बनाना पड़ेगा। யார் யார் யூ चला लगाया बेलूगा का रिवाइवल तो गेमिंग वाला யாஷ் மட்டும் தான் இருக்காரு. யப்பா मुश्किलों में बस गेमिंग बल्ला भी मुश्किलों சரியான ஷாட். साहिल क्या बात है। டேக்ல மொத்தம் 3 பேர், டேக்ல 2 பேர் தான் இருக்காங்க. ரிட்டையர் ப்ரோஸ் இந்த மேட்ச் ரிட்டையர் ப்ரோஸ் தான் கைஸ் போயா கன்ஃபார்ம் ரிட்டையர் ப்ரோஸ். और बूया की तरफ बढ़ती हुई கைஸ் டோட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. என்கேஜி 52 அண்ட் நம்ம இவங்க டீம் 46. அதுக்கு உள்ள இன்னொரு டீம் இருந்துச்சு, அவங்க 35 எவ்வளவு பாயிண்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இன்னைக்கு அடுத்து டோட்டல் பாயிண்ட்ஸ் காட்டுவாங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 484. ஆமா ரிட்டையர் ப்ரோ இல்ல ரிட்டையர் ப்ரோஸ் அடிச்சிருவாங்க. இவன் ஐபி வேற இப்ப அவுட் ஜோன்ல வந்துட்டு இருக்கானா. லைஃப் கிடையாது, லைஃப் இல்ல. இதுலயே ஒருத்தன் டவுன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. காலி கஷ்டம். ரோசன் வர கஷ்டம். முடிஞ்சு ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது பிராண்ட்ஸ். வாய்ப்பு இருக்கு போகலாம். #9-11 வர பாரியா பாயிண்ட் டிஃபரன்ஸ். சீரியஸ்லி இதுல ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் காட்டுவாங்க. அந்த ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் நம்ம பார்த்துப்போம். அதான் நமக்கு ஒரு டிசைடர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. सोमू பாருங்க आरटीपी एक बड़ा स्टेटमेंट दे रहे हैं। लॉबी बेमिसाल है और इस लॉबी में बैक टू बैक பேக்ரவுண்ட் நல்லாவே இல்ல ப்ரோ. அது ஒரு மாதிரி ரொம்ப சூம் அடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த பார்ட்டிகல் பாத்தீங்களா, அந்த பார்ட்டிகல் ஆல்ரெடி நமக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க. அந்த பார்ட்டிகல் ரொம்ப சூம் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ப்ரோ. அத ஜூம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. बैलेंस्ड खेल रहे हैं, भी खेल रहे हैं और साथ साथ एक्सपीरियंस तो देखिए स्ट्रगल का आता ही है गेम में। 11 एलिमिनेशन निकाले, बहुत ज्यादा एलिमिनेशन नहीं है, लेकिन इस पोजीशन पे अगर आप 23 ஆனா அதே இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. வேணும்னே மாட்டாங்களா நாங்க இல்ல அதே இத வந்து அவன கொஞ்சம் டிஃபரண்டா கொடுக்கலாம் அப்படினு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. मोमेंटम तो उनके पास है ही, लेकिन अब लास्ट शॉट की तरफ चलते हैं। देखिए ये कुछ मोमेंट्स है, எலிமெंट्ஸ்லாம் அதே எலிமெंट தான். அந்த எலிமெंट கொஞ்சம் மாத்தி எடுத்து போடுவோம் அப்படினு மாத்தி போட்டு கொஞ்சம் இதா இருக்கு கலர் காம்பினேஷன். கேமிங் வால 42னா கிட்டத்தட்ட ஐயோ 10 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் கேமிங் வாலாக்கும் என்கேஜிக்கும். வேற யார் இவங்களுக்கும் யார் இந்த அவங்க 46 ன்னு நினைக்கிறேன் இன்னொரு டீம் அந்த எல்எக்ஸ்பி. லாஸ்ட் மேட்ச் என்கேஜி கில் பிளஸ் லாஸ்ட் ஒன் வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் அண்ட் ஈஸியா குவாலிஃபை ஆயிரலாம். அவங்க ஸ்டார்டிங் ஃபைட் இதுக்கு முன்னாடி 2-3 மேட்ச் ஸ்டார்டிங் ஃபைட் விட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. யோ ரிட்டையர் ப்ரோ ஸ்ட்ரகிள் என்ஜி ஸ்ட்ரகிள். ஆமாமா என்ஜி ஸ்ட்ரகிள் தான், என்ஜி ஸ்ட்ரகிள் தான், ஸ்ட்ரகிள் தான், அது ஸ்ட்ரகிள் தான், என்ஜி ஸ்ட்ரகிள். அந்த ஓஜி காய் நண்பர்களை கடைசி மேட்ச் நண்பர்களை ஆரம்பிக்க போகுது. கடைசி மேட்ச் தான் நமக்கு தெரியும் அந்த 9 டீம் யார் யார் குவாலிஃபை ஆக போறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபால் सो ग्रुप स्टेज के अंदर 9 टीम தான் क्वालीफाई உள்ள ப்ளே பண்ணுவாங்க. कार 98 के साथ मौका ही नहीं देते रिवाइवल मिलने का. पूरा टीम स्टार्ट्स की चर्चा अगर हम करें तो இந்த டீம் டைட்டில் வின் பண்ணனும். டாப் 5 प्रेडिक्शन சொல்லுங்க. ஏனா கார்டல் டைட்டில் வின் பண்ணனும் bro. टैक्टिकल मार्केट और 2 टीम बूस्टर அவங்களுக்கு ஒரு கப் போணும். கப் போனா தான் நமக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கப் से उसका इस्तेमाल कर ही सकते हो. और टैक्टिकल யோகி एंड பாய்ஸ்க்கு ஒரு கப் போணும். கப் नॉट ओनली सिर्फ वो स्नाइपर के पास होना चाहिए बट उसके ஒரு கப் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் உள்ள மேட்ச் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒரு டாப் 3 டாப் 2 बम्बर रोल पे यानी कि वो सपोर्ट थर्ड मैन पे खेलते नजर அவுட் ஆனா அப்படி கப்படுவாங்க. ஆனா இந்த ஒரு இதுல மட்டும் கப் கொடுத்துட்டு இதுக்கு அப்புறம் உள்ள இதுல வந்து அவனுங்க ஒரு கப் மட்டும் எடுத்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எப்ப ஒரு கப் आप देखेंगे ना इसमें कई सारे प्लेयर्स अलग-अलग टीम से आके फॉर्म हुए और ऐसा लगता है कि डिसर्व्ड टीम
सिनर्जी பட் मतलब அது கப் एक இல்லாதது नई கொஞ்சம் टीम சங்கடமா है இருக்கு. ऐसा लग रहा है कि ये काफी ஜான் கார்த்திக், सालों से உங்களுக்கு இந்த ஜான் கார்த்திக் இதே கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க எந்த 5 டீம் டாப் 5 டீம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஜான் கார்த்திக் अभी यहाँ पे देखिए நீங்க என்கிட்ட கேட்டீங்களா? நான் இப்போ அதே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. चलिए अभी इस मुकाबले की गेम स्टैंडिंग के ऊपर नजर डालते हैं और टीम पिक्स நண்பர்களே, கேம் ஸ்டாண்டிங் இப்போ கரண்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் இதை வந்து பெரிய பொருட்டா எடுத்துக்காதீங்க. अंकों के साथ नजर आ रही है बूया मिस जरूर किया था எனக்கும் கார்டன் கப் அடிக்கணும்னு தான் தோணுது. அவங்க பூயா எடுத்து செகண்ட் பேஸ் வர்றாங்க பாருங்க. सबसे ऊपर रिटायर्ड ஆமா, இவங்க அப்பக்ஸ் கில் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கானுங்க. 17 கில். निकाले और 23 अंक इनको भी मिले. பிளேஸ்மென்ட் பாயிண்ட் 8 பாயிண்ட் தான் ப்ரோ. दैट பொசிஷன் एंड में मैं इनसेन मैं बोलूंगा कि इनके पास एक अच्छी लिंगेश्वर गार्डन டாப்பர் डालने के लिए बट அப்படிதான். इतनी जल्दी ஏ சீரியஸா தே ரிசர்வ் கார்டன்ல வந்து ஒரே கப் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு கப் மட்டும் வச்சுக்கிட்டு சைடுல அதுக்குள்ள இருக்குது. ஒரு டாப் 3 டாப் 4 ன்னு அடிச்சிட்டு இருக்கு. அது குழப்பம் இல்ல. ஒரு கப் कंट्रोल कर लिया. बट देखिए பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். கோதாவரி காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் விரைவுபடுத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம். மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகாமை ஆகியவற்றில் பிரதமர் உத்தரவிட வேண்டும். बर्गेटरी के मुकाबले में काफी ज्यादा स्प्रेड आउट सर्कल बनते साथ वो सर्कल पकड़ रहे थे, लेकिन यहाँ पे काफी बड़ा एरिया यहाँ देखिए आपने इन सभी टीम्स ने पकड़ा. उसके बाद सर्कल का शिफ्ट देखने को मिला. सारी की सारी टीम नॉर्थ की तरफ गई. कुछ प्लेयर्स अभी भी இன்னொரு 4 வருஷம் ஆகும் ப்ரோ. ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. ஆர்பிசி செலக்ட் ஆகி ஃபைனல் போயிட்டாங்க. அண்ட் கார்டன் ஆல்சோ லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் சாம்பியன் ட்ரெஸ் 4-4 வருது. அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இருக்கட்டும் ப்ரோ. இதல ப்ரோ அது தெரியல ப்ரோ. அது அவங்களோட கைஸ், அது வந்து அவங்களுடைய டீம். சரியா? அந்த 2 டீம் அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு யாரெல்லாம் ஜெயிக்கட்டு. பட் சப்போர்ட் இரு துருவங்கள் மாதிரி யோகியன் பாய்ஸ் அண்ட் ஆர்பிசிடன் பாய்ஸ் இரு துருவங்கள் 2 பேரும் அடிச்சு யார் அடிச்சாலும் சரிதான். யோகியன் பாய்ஸ் அடிச்சாலும் சரிதான், இவங்க அடிச்சாலும் சரிதான். செல்ஃபிஷ் மைண்ட் இதுல வராது கைஸ். ரெண்டு நம்ம டீம் தான் கைஸ். யோகியன் பாய்ஸ் அது கார்டன்லாம் இல்ல, யோகியன் பாய்ஸ் தான். 48 पे गेमिंग वल्ला 45 पे उम्मीदें कालेज टापरा இல்ல நம்ம தான். गेमिंग वल्ला अभी भी आई फील रेस में दौड़ रहे हैं क्योंकि 45 से आंसर பண்ணு जो डिफरेंस मैनेज என்ன ஒரு 4 வருஷம் ப்ரோ. 4 வருஷம் 4 இயர்ஸ். काफी ज्यादा रिस्की गेम होने वाला है ये आखिरी. செல்ஃபி ப்ரோலாம் கல்யாணத்தெல்லாம் பார்த்தாச்சு. ஜாலியா இருக்காரு. एलिमिनेट होते हैं तो कहीं ना कहीं जो बॉटम में टीम है उनके लिए थोड़े से रास्ते खुलेंगे. और செல்ஃபி ப்ரோ உங்களுக்கு கல்யாணம் ஆன இப்போ நீங்க வந்து தனியா இருப்பீங்க. கரெக்ட்டா? இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கூட ஒரு உங்க துணைவி இருப்பாங்க. சோ இப்போ அது வந்து எப்படி ஒரு புதுசா ஒரு ஆளவங்க கூட அடாப்ட் பண்ணி நீங்க லைஃப் லாங் போகும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? முதல் 2 வருஷம் इनके लिए இது என்ன சேனல்? बहुत ही ज्यादा खतरा है. அது இல்ல எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு புதுசா இப்போ உங்க ஃப்ரெண்டு மாதிரி இப்போ வருவாங்க. இப்போ அது எப்படி உங்களுக்கு அது எப்படி என்ன உங்களுக்கு வந்து புதுசா இருந்துச்சா? இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த பொண்ணு கூட பேசியிருக்க மாட்டீங்க. கரெக்டா? निकाल देते हैं तो कुछ चमत्कार में भी हाँ, हो सकता है, लेकिन वो निकालना அப்போ பேசி இருந்தா உங்களுக்கு செட் ஆகும். இப்போ நான்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பொண்ணு கூடயும் பேசினதே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் ஏடி ப்ரோ ஆமா ப்ரோ நாளைக்கு மோஸ்ட்லி நிறைய பொண்ணு கூட பேசினதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு புதுசா ஒருத்தவங்க வரும்போது அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்ல. प्रेडिक्शन इस बार होने वाला है टीम गेमिंग और साथ ही हाँ bro. साथ என்ன கோர்ஸ் होटल मैनेजमेंट bro. तीनों ही बहुत ही एस्टैब्लिश टीम है. बहुत होटल मैनेजमेंट काफी सिमिलर पिक्स लिए हैं बट थोड़े से चेंजेस हैं. आपने आरटीपी के ऊपर भरोसा जताया. देखिए मुझे तो ऐसा लग रहा है कि मैंने जो प्रेडिक्शन डाली थी आपने उन्हीं को कॉपी. नहीं कैमरा क्वालिटी இருக்கா எப்படி இருக்கு? बस वो लाइट இப்போ லைட்டிங் வச்சிருக்கேன். ஆனா அது கண்ணு சரியான வலி வலிக்குது. அந்த கிரிட் மாதிரி தான் வாங்கி போடலாம்னு இருக்கேன். கண் வலிக்குது. ப்ரோ கேடிஎம் ஜோஸ் ப்ரோ குட் ப்ரோ हमें नहीं पता, ये हमें पता चलेगा मैप रैंडमाइजर से. रिवर्स 9 to 11 critical situation या इनके चांस सीरियसली नेक्स्ट टाइम मैपा सोलारावा और सोलारा தான் போட்டுருக்கானுங்க. सोलारा का सोलारा एक ऐसा मैप जिस पे हम लोग हमेशा இது சுமன் டாப் உங்க வாயை வைக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். இப்போ அடிக்கடி इंस्टेंट बैटल्स हमको देखने को मिलती है. யூ கேடிஎம் ஜோஸ் அது வந்து அவங்க இருக்காங்க சரியா? பட் அவங்கள தாண்டி சொல்றேன்
அவங்கள தாண்டி வேற யார்ட்டையும் பேசுனதுல அதை சொல்றேன். கேடிஎம் ஜோஸ் எப்படியா மறக்காம இருக்கீங்க? बहुत ही जल्दी टाइमर आप देख चुके हैं कि कितनी जल्दी हमारा ये गेम स्टार्ट हो रहा है, लेकिन अभी भी थोड़ा सा दिल को बुरा लगा. मैंने प्रेडिक्ट कर रखा था कि अडॉप्ट क्रिएटिव क्लाउड नेक्स्ट तरह का भी फन हमने देखा है, लेकिन एक बार फिर से आज के दिन पे सोलारा के फन की तरफ बढ़ते हैं. आखिरी मुकाबला, ये आखिरी गेम में क्या माफिया बाला सोलारा मिरेकल एंड क्वालीफाई एट द 9th स्पॉट. दी डिसाइडर टीम्स यहां से क्वालीफाई होने वाली है हमारे वीक 2 के लिए. तो अब सारी टीम तैयार है मैदान में फतेह करने के लिए. और इस வா நண்பர்களே, இப்போ गाइस இப்போ நம்ம இவர் என்கேஜி ஹரியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? திக்கு 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 முன்னாடி நெஞ்செல்லாம் துடிச்சிட்டு இருக்கோம். டப 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 कंफर्टेबल खेलने वाली है. இப்போ அந்த சிச்சுவேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது गाइस. டப 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 வெடிச்சிட்டு இருக்கோம் சரவடி மாதிரி. एलएक्सपी नजर आती हुई டப 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 இந்த பிரஷர்ல இருந்து இப்போ அவங்க டீம் இந்த மேட்ச் தான் நல்லா அடிச்சிட்டாங்கன்னா அவன சந்தோஷம் அடி குதிப்பாரு. குதித்தேனே குசியாக வேண்டும். आरटीपी को देखिए, माफिया वाला ई स्पोर्ट्स के साथ फाइट में चली गई है. और ये लीजिए நாங்க எப்படியா மறந்துறீங்க, இதுக்கே ஞாபகம் வச்சிருக்கீங்க. டே ப்ரோசஸஸ் மாஃபியா பாலா ஒரு ஆள் காலி, ஆடன் காலி. இங்க மீண்டும் ராஜ் உள்ளார வராரு. ராஜ் உள்ளார வந்து அந்த பிளட் என்ன செஞ்சு முடிப்பாரு. சோமு வெர்சஸ் ராஜ். சோமி ஆடி ஒரு 1v2 गाइस நான் சொன்னேனா விட்டனங்க பாத்தீங்களா? कर दिया गया है. ये माफिया पर अड़िक्रानिया सबसे ऊपर बैठी टीम को सबसे नीचे एनकेजी वर्सेस पीवीएस गेमिंग. जब प्रेशर बढ़ता है, जब खोने को कुछ नहीं, சம்பளம் வந்திருக்கு. सब कुछ तो आप क्या कुछ மீண்டும் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். பக்கத்துல க்ரூவல் அண்ட் पीवीएस गेमिंग வேற நியர் பைல இருக்கு. एक कमाल की टीम माफिया बाला என்ன ப்ரோ டிசைன் எல்லாம் கோலரா இருக்கு. என்கேஜி லைவ்ஸ் हालांकि कहानी इनकी रही. இருங்க முடியல कि अगर हम बात करें तो उनकी அவ டப 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 நெஞ்சு துடிக்கும். யூ 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 கோன்சு செல்லம் கோன்சு वो भी கோன்சு காலி. और इसी के चलते पहली फाइट उन्होंने जीत जरूर ली, लेकिन மீண்டும் பின்னாடி அழுது அடி விழுது. नजर आ रहे हैं एनकेजी के अगेंस्ट में इस वक्त இந்த மேட்ச் காட்ட மாட்டாங்க गाइस. வேணுக்குனே காட்ட மாட்டாங்க गाइस. की बात करें इस वक्त एनकेजी मनी एंड स्क्रिप्ट மட்டும் தான் இருக்காங்க. बैटल यहां पे क्या एनकेजी ई स्पोर्ट्स की இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல पीवीएस गेमिंग டீம் இருக்காங்கயா. पीछे हटने को तैयार ஸ்கிரிப்ட் கிட்ட ஆள் உள்ள ஸ்கிரிப்ட்க்கு முன்னால போயிட்டாங்க நினைக்கிறேன். மணி காலி ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்காரு. उनको भी यहां पे फिनिश किया. ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்காரு. ஸ்கிரிப்ட் என்னது கண்ணுக்கு தெரியாம ஓடியாரு. वक्त यहां पे अपने ஸ்கிரிப்ட பார்த்துட்டே நினைக்கிறேன். पीवीएस गेमिंग பார்த்தாங்க. கார் तीनों खिलाड़ियों का एनकेजी स्पोर्ट्स शुरुआत में ही बहुत बड़ी मुश्किलों में फंस गए और इस समय पे बहुत एनकेजी இப்போ செத்துட்டா உள்ள முடியாது. हार्ड नुमा प्रेशर होगा बिकॉज़ अब उनको रिवाइवल के लिए निकलना है. हालांकि रिवाइवल हो तो पीवीएस गेमिंग போனாங்க பட் அத காட்டல. இவனுங்க கேம் ஃப்ரீ ஃபயர் पार्टी हो जाती है. அங்கே காட்டுங்க யா. बात करें सेफ एंड साउंड नजर आ रहे हैं. दूसरी तरफ கேக்குதா இல்லையா? கேக்குது தெரியுது. அது ஆனா ப்ரோ கஸ்டமர் வேணா இப்படின்னு. ஆனா இப்போ இவரு கீழ இவங்க ப்ரோ அவன் மாஃபியா பாலா வர அடிக்கறானுங்க ப்ரோ. செல்ஃபி ப்ரோ नजर आ रहे हैं, कवर के पीछे மாஃபியா பாலா பாட்டம்ல கிடந்தாங்க. செல்ஃபி ப்ரோ கேமிங் வாலாவும் பாட்டம்ல கிடந்தானுங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்கேஜி கஷ்டம். அவங்க எல்லாம் பிரச்சனை இல்ல, எல்எக்ஸ்பி தான் பிரச்சனை. और शॉट्स लगाए जा रहे हैं बट எல்எக்ஸ்பி அடிக்க ஆரம்பிக்கல. मास्टर को डाउन किया. सुपर भी என்கேஜி எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டாங்க. என்கேஜி எல்லாரும் ரிவைவ் 4 கில் 52 53 53 56 கில் 56 प्लेयर्स है यहां पे. दो प्लेयर्स अब इस तरफ से आगे पीवीएस प्लान பண்ணியா டிராப் எடுக்கறாங்க தெரியல எனக்கு. और टरेट का भी लैंड फ्रॉम पास्ट एलिमिनेट एलएफपी एलिमिनेट होती हुई. एलएफपी काफी लैंड फ्रॉम पास्ट एलिमिनेट ரெண்டு டீம் எலிமினேட் ஆயிருக்கு. लेकिन लर्न फ्रॉम पास्ट लैंड फ्रॉम पास्ट ना குவாலிஃபை ஆயிருவாங்க. அவங்க டாப் 6 டாப் 5 குள்ள தான் இருக்காங்க. அந்த டாப் 7 அந்த பொசிஷனுக்குள்ள தான் இருக்காங்க. बिल्कुल सही कहा कि आप ये देखिए उनके लिए दिक्कतें होती लैंड फ्रॉम पास्ट की प्रश्न கிடையாது. सफिशिएंट पॉइंट्स कमा चुके हैं. एलएक्सपी डेफिनेटली इस मैच पे उनको ज्यादा से ज्यादा अंक कमाने पड़ेंगे. फाइट शुरू हो चुकी है. टीम एपिक्स गेमिंग हमको यहाँ पे फाइट करती नजर आ रही है. वहीं पे गेमिंग वाला पिछली बार वो प्रेशर फील हो रहा था जिस तरीके से फाइट करते नजर आ रहे हैं. அலிம் காலி बट इस बार மணி அண்ட் ஸ்கிரிப்ட் இவனுக்கு ஃபைட் எடுக்கும்போது எனக்கே திக்கு இருக்கீங்க. ஐயோ हर एक टीम को परास्त कर रहे हैं. माफिया वाला ई स्पोर्ट्स नॉक निकाल மணி கொஞ்சம் ரொட்டேஷன் போடுறாரு. மீண்டும் டீம் எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் காப்பாத்திருக்காரு. वो भी नजर आते हुए टीम एपिक्स गेमिंग आ चुकी है इस बार माफिया वाला ई स्पोर्ट्स से फाइट लेने के लिए. यहां पे अदान होने वाले हैं. लास्ट வர இருந்தாலே போதும். எல்எக்ஸ்பி ஜிடபிள்யூ தான் ப்ராப்ளம். இப்போ ஜிடபிள்யூ கேமிங் பாலா வேற அடிக்க ஆரம்பிக்கறானுங்க ப்ரோ திடீர்னு. और बाला
மாஃபியா படம் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க இந்த மேட்ச். மணி வெர்சஸ் அங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. பட் மணி சைத் ஏன் சைத் ட்ரை டவுன் पड़ेगा एक सही वहां पे डिसीजन था लेकिन மணி நோக்கி மீண்டும் மணி கமான் மணி चलो साइड का इस्तेमाल कर रहे थे बट उनको भी यहां पे नॉक एंड फिनिश किया जाएगा. ये அவனுங்க இப்ப இருக்கு எனக்கு திக்கு बॉल को भेजा जा रहा है शॉट करने किया गया गेमर को नॉक डाउन किया गया. ऑल हेल टू M8 LXP ஒரு 3 கில் எடுத்துட்டானுங்க. M8 वो गन जो बॉल के आर पार मार देती है और इनसे जब आपको कोई M8 के இப்போ அந்த ஓவரால் அந்த 9 10 11 இந்த மூணு டீம் கிட்ட தான் பேட்டில். பட் மாஃபியா பாலைல ஒருத்தன் தான் இருக்காப்ல ஆடன். ஆடன் இப்போ டீமை காப்பாத்தினாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். அது இன்னும் இத்தனை மேட்ச் தான் கடைசி மேட்ச் ப்ரோ. बट इट इज नॉट जस्ट अबाउट द गन. मतलब मैं खेलता ही इतना खराब हूं तो फिर இதான் கடைசி மேட்ச். आदत सी है मुझको ऐसे जीने में. लेकिन यहाँ पे माफिया बाला ई स्पोर्ट्स के आखिरी खिलाड़ी अदान ये बचे हुए हैं और अब घुड़सवारी करके जाते हुए अपने प्लेयर्स को रिवाइव करने के लिए. लेकिन सबसे बढ़िया बात ये है कि घोड़ा सफेद है. मतलब सफेद घोड़ा अलग ही सुंदर लगता है. बहुत मेजेस्टिक सा क्रीचर है. बहुत मेजेस्टिक सा घोड़ा लगता भी है. और अब देखते हैं क्या रिवाइवल हो पाएगा. जी ஆடன் காப்பாத்திருக்காரு. रिवाइवल तो हो जाएगा. ரெண்டு பேரை காப்பாத்திருக்காப்ல. பட் என்கேஜி டீம் மேல இருந்து உள்ள வராங்க. ஃபைன் டீம் எல்லாரையும் ரிவைவ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். கீழே வந்தா டேக் இங்க ஐபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல. பட் எனக்கு தெரிஞ்சு அவரு மூவ் ஆன் ஆயிருவாப்ல. ஃபைன் என்கேஜி ஒரு 6 கில்லு. टीम एपेक्स गेमिंग 4 एलिमिनेशन और अब तो हाथ खोलते हुए नजर आएंगे. एनकेजी एंड जीडब्ल्यू लास्ट 4 पॉइंट गैप. गेमिंग वाला இந்த மேட்ச் திடீர்னு அடிக்கறானுங்க ப்ரோ. गेमिंग वाला मिलेगा रोशन पीछे हटते हुए जय कैंसल அவன் போன மேட்ச் அடிச்சாங்க. போன ஒரு லாஸ்ட் 3 மேட்சா கொஞ்சம் கம்பேக் கொடுத்துறாங்க. முதல்ல ஆடவே இல்ல. स्ट्राइक का इस्तेमाल वापस जरूर किया. उनको चेस करते हुए कोचिंग पीछे जाएंगे बट दूसरे छोर से पुली उन्होंने वो एंगल बना लिया था. नॉकडाउन जरूर किया लेकिन टीम एपेक्स गेमिंग भी आ जाएगी. कौशिक यहाँ पे इंटेल दे चुके हैं. टीम आ चुकी है. बच के निकलना पड़ेगा. यहाँ पे बॉल्स का इस्तेमाल किया था लेकिन वो फ्रंट पे नजर आ रहे हैं और ये ले क्लस्टर ரெண்டு பேர் காலி. சுப் அண்ட் கிளாஸ் बनाना चाहती है. वॉल का इस्तेमाल कर पीछे जाना पड़ेगा. रिवाइवल करना पड़ेगा. केडी गॉड इस बात पर खूबी जानते हो पहले से ही गाली वेंडिंग के पास में ताकि खिलाड़ियों को चित कर सके. और ये लीजिए टीम एपेक्स गेमिंग बिना किसी कैजुअलिटी के प्लजा ई स्पोर्ट्स को पूरी तरीके से यहाँ पे मात देती नजर आ रही है. एक खिलाड़ी बचा जरूर वो भी यहाँ पे देखिए छुपते छुपाते पोजीशन लो जरूर रखी है. स्पॉट किया गया और ये जंप शॉट ये इन्होंने சும்மா அசால்ட்டா அவங்க பாட்டுக்கு அடிச்சிட்டு போறாங்க गाइस टैगला. मतलब मिली वेपन का इतना एथलेटिक तरीके से इस्तेमाल करना ये इन खिलाड़ियों के बस की बात है. மாஃபியா பாலால ஒரு ஆள் காலி. देखिए आप खिलाड़ी भी तो कौन है वो. गेमिंग वाला ஒரு 4 கில் எடுத்துட்டானுங்க. वापस आए हैं हाल फिलहाल में ही इंडिया को रिप्रेजेंट करके आए हैं. इंडिया के लिए पहला बुया भी इन्होंने निकाला था तो ये तो बहुत नॉर्मल ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் கேமிங் வாலா 16 பாயிண்ட். ஆமா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கீழ பாட்டம்ல ஆடவே இல்ல அவங்க. கேமிங் வாலாவும் சரி மாஃபியா பாலாவும் சரி ஆடவே இல்ல. डाउन किया गया है खिलाड़ी को. एलएक्सपी का स्क्वाड आगे बढ़ता हुआ और नकुल डाउन हो चुके हैं. मुश्किलों में फंस रही है एलएक्सपी. एक-एक करके अगर एलएक्सपी திடீர்னு இந்த மேட்ச் ஆட ஆரம்பிக்கானே. इस मुकाबले में बाहर हो जाएगी उनका सपना. ஐயோ திக் நிமிடங்கள் இப்பதான் எங்க गाइस ஆரம்பிக்கும். सुपर एंड मास्टर वो मास्टर तो निकल चुके हैं लेकिन अब जगदीश ब्रो वांगा जगदीश ब्रो कितने प्लेयर्स को एलिमिनेट कर पाएंगे बिकॉज़ इस समय पे सिर्फ एक ऑब्जेक्टिव होगा इनका कि जाते-जाते एलिमिनेशन निकालें. लेकिन दूसरे छोर से गॉड ने यार किल ஹைப்பர் انا ஹைப்பர் கிட்ட கில்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹைப்பர் 8 கில்ல கன்வர்ட் ஆகுது. அவங்க டீம்ல ஒரு ஆள் டவுன் பட் ரிவைவ் பண்ணிருக்காங்க. கில் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது என்கேஜி को बच के रहना पड़ेगा क्योंकि पीवीएस का स्क्वाड इनके ऊपर अटैक करने के लिए आता है. थर्ड पार्टी के लिए पीवीएस इज हियर और एलएक्सपी के लिए टैग தான் டாப் 2 வருவாங்க நினைக்கிறேன். டேக் இந்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ணாலே போதும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க ப்ரோ. டேக் ஆஹா ரிட்டைல் ப்ரோஸ் இப்போ எலிமினேட் ஆயிட்டாங்கல்ல. बट यहां से अपनी पोजीशन दे बैठे. दूसरे छोर से पीवीएस के प्लेयर्स इनके ऊपर अटैक. மீண்டும் அவங்க டேக்ல என்கேஜ்ல மொத்தம் 3 பேர் காலி ஆங்க. सामने से யூ என்கேஜ்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. प्लेयर्स ऑलरेडी लो एचपी சொட்டு காலி. दोनों छोरों से अटैक आ रहा है बट नकुल अपना என்கேஜ்ல ஒரே ஒருத்தர் गाइस இருக்காங்க. என்கேஜ்ல ஒரே ஒரு ஆள் தான். एलएक्सपी ல இவர் கிங் காலி. बट ये अच्छी बात है कि नकुल ने என்கேஜ்ல ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. देखिए इस वक्त रिवाइवल की जरूरत थी. रिवाइवल मिल चुका है. टैग की जो ट्रेनिंग मैच मैप पे काफी बड़े எப்படி நல்லா இருக்கு ஜெகதீஷ் ப்ரோ. என்ன ஒரு வாரம் 1.5 வாரமா லைவ் வரணும்னு நினைக்கிறேன். ஆமா उनको इकट्ठा தான் கோன்சு तो अभी के लिए उतनी दिक्कत नहीं है लेकिन एक बार கோன்சுவா கேமிங் திருநாள் பார்த்தது நேர்ல 13-14 मिनट के पार चला गया. इंजीनियर उसके बाद अगर आप पे फिनिश होते हो
तो और फिर UCG वापस अंदर और revive था। होके हाँ मामा यूसीजी कौन सा था तक पहुंचना एक बहुत बड़ा यहाँ पे टास्क बन जाता है। अभी के लिए जैक एंड सोलो ये और पूरी टीम के ஐயோ साथ टावर के पास से रोटेट करते नजर आ இப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்காரா யார் இருக்கான்னு தெரியல டீமை மொத்தமா காப்பாத்தணும் पोजीशन पे जरूर थे, इनके पास ஐயோ सफिशिएंट पॉइंट्स नहीं थे कि ये बोल सके कि हाँ ये ஃபிஃப்த் குவாலிஃபை ஆகலையா இல்ல இல்ல குவாலிஃபை ஆகல टॉप 9 में अपनी जगह बना चुके। अभी भी इनको ध्यान देना पड़ेगा। படாது 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 ஆனா வண்டி எரிஞ்சு போச்சு हो चुकी है गाड़ी का इस्तेमाल வண்டி எரிஞ்சு போச்சு बूस्टर के साथ अब गेमर के ऊपर என்கேஜி ஸ்கிரிப்ட் கிட்ட இருந்து ஒரு டவுன் மீண்டும் ஸ்கிரிப்ட் ஹை ஸ்கிரிப்ட் ஆனா ஐயோ ஹீலிங் ஏஜ் இல்லையா அவங்க டீமுக்கு ஸ்கிரிப்ட் எத்தனை கையில காப்பாத்திருக்காரு தெரியுமா तरीके से यहाँ पे फिनिश किया जाएगा। மாஃபியா பால எலிமினேட் ये फिनिश सिर्फ एक மாஃபியா பால எலிமினேட் உள்ள வர முடியாது மாஃபியா பால உள்ள வர முடியாது सिर्फ इस टीम को लॉबी से बाहर नहीं भेजा बल्कि शायद या मैं कहूं இப்போ LXP தான் அங்க ஒரு பெரிய இதா இருக்கு LXP माफिया वाला स्पोर्ट्स एक अच्छा सफर रहा LXP தான் ஒரு பெரிய இதா இருக்குங்க लेकिन अनफॉर्चूनेटली आई थिंक उतने LXP PS பிடிக்கறாங்க टॉप 9 में यहां पे शुमार कर पाए। आखिरी मैच में ट्राई हार्ड किया लेकिन அதுக்கு அப்புறம் எங்க போறீங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிஸி ப்ரோ இந்த ஆடி மாசம் வரையா पहले मुकाबले கொஞ்சம் பிஸी உங்க ஊர்ல கொஞ்சம் வேலைகள் करते कुछ अच्छे फ्रैग टैग वर्सेस पीवीएस गेमिंग है ना कोनसू हो पाता बट दैट्स ऑलराइट कोनसू डाउन फ्रॉम कोनसू जर्नी तो समाप्त हुई है लेकिन आगे बहुत कर सकते हैं बट फिलहाल के लिए ஓகே நோபிட்டா காலி ஷொட்டு காலி சோ நோபிட்டாவை காப்பாத்திடுவாங்க இங்க ஷாகில் அண்ட் உல்வினையும் காப்பாத்திட்டாங்க ஸ்டில் அங்க பீவிஎஸ் கேமிங் மொத்தம் 4 பேர் க்ளீன் ஆட்கள் இருக்காங்க குழப்பம் இல்ல और पीवीएस के नोबिता का रिवाइवल हो टैग पॉइंट टोटल पॉइंट्स काट मारறாங்க ப்ரோ प्लेयर्स है अभी भी जीवित कोंचू डाउन और साहिल क्या कोंचू टोटल पॉइंट्स से काट मारறாங்க ப்ரோ कोंचू एलिमिनेट तो हुए लेकिन तुरंत रिवाइवल हो இதுக்கு அப்புறம் என்கேஜ் பிரஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் வராங்க टैग बनाने आते हुए साहिल आगे से ஆமா இதுக்கு गाइस இதுக்கு அப்புறம் சேஃப்ஸ் வந்தாங்க गाइस இப்போ வர சேஃப்ஸ் வந்தாங்க குழப்பம் கிடையாது என்கேஜி का प्ले स्टाइल बड़ा स्मार्ट प्ले स्टाइल है हमेशा डिस्टेंस मेंटेन करके அங்க पीवीएस वर्सेस அங்க टैग ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு ஒரு டவுன் சாகில் யோ கேடி கார்டு மட்டும் தான் இருக்காரு கேடி கார்டு யோ கேடி கார்டு டீம் से लेकिन केडी गार्ड क्लच बट सीरियस है केडी தான் गाइस இருக்காரு हुए रिवाइवल हो चुका है शोटो का वुल्विन का और केडी यही तो मैं बात कर रहा था केडी अकेले बच जाए और रिवाइवल ना हो ऐसा पॉसिबल ही नहीं है हमेशा दिस लैड नोज द आर्ट ऑफ रिवाइवल हमेशा मिड रेंज या लॉन्ग रेंज डिस्टेंस मेंटेन करते மீண்டும் பாய்ஸ்ல ஏனா கேடி கார்டு கொஞ்சம் ஹை ரீச் எடுக்கறாரு கண்டிப்பா உங்க டீமுக்கு பேக்கப் கொடுக்கிறது கேடி கார்டு சரியான இடம் தான் அது ये नहीं फॉल बैक करने वाले हैं इट इज फ्रॉम हियर या तो ये बुया की तरफ जा रहे हैं या ये गेम से बाहर जा रहे हैं बिल्कुल अभी देखिए ओ डाउन शोटू किया गया यहां पे पीवीएस மேல போறாங்கன்னா மேல போனா கொஞ்சம் கஷ்டம் தான் அது ஷொட்டு மீண்டும் காப்பாத்திட்டாங்க டீமை காப்பாத்திட்டாங்க ஓ டவுன் கிறிஸ் छोड़ पे होने वाले जंप किया गया नॉक किया गया नोबिटा उल्विन केडी गॉट दे लॉन्ग रेंज से वुल्विन वो भी अपना काम करेंगे पीवीएस गेम மொத்தம் முடிச்சாங்க गाइस टैग करेंगे और पीवीएस गेमिंग को एलिमिनेट ஆனா கிறிஸ் சூப்பரா ப்ளே பண்ணாங்க गाइस சீரியஸ்லி சூப்பரா ப்ளே பண்ணாங்க நல்லா ப்ளே பண்ணாங்க कुछ परफेक्ट नजर அந்த टैग அத முடிச்சு விட்டாங்க प्लेयर्स जरूर गिरे ஸ்டில் எல்எக்ஸ்பி இங்க இருக்கிறது என்கேஜிக்கு ரொம்ப டேஞ்சர் எல்எக்ஸ்பி ஸ்டில் இங்க அலைவா இருக்கிறது வந்து என்கேஜிக்கு ரொம்ப ஆபத்து टीम नहीं बोला जाता है इनसेन पावर எல்எக்ஸ்பி இருக்கிறது வரைக்கும் என்கேஜி ரொம்ப கஷ்டம் गाइस कर दिया जाएगा और ये बहुत திடீர்னு எல்எக்ஸ்பி கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்ச என்கேஜி எலிமினேட் ஆயிரும் इन खिलाड़ियों के साथ ஸ்டில் இப்போ வர என்கேஜி #9 அந்த 9th பொசிஷன்ல யாரா ஹோல்ட் பண்ணி தான் இருக்காங்க டாப் 9 தான் செலக்ட் बन चुके हैं वो भी तो से இப்போ எல்எக்ஸ்பி எலிமினேட் ஆயிடுச்சுனா என்கேஜி கன்ஃபார்ம் குவாலிஃபை அப்படி நம்ம இது பண்ணிரலாம் इस बार ஸ்டில் என்கேஜில மீண்டும் யூ ஸ்கிரிப்ட் சீரியஸ்லி அந்த டீமோட ஒரு குழந்தை தேவதாயா காப்பாத்திட்டே இருக்காரியா बार आएगा जीडब्ल्यू एक अच्छी पोजीशन में है और इस पोजीशन के साथ डेफिनेटली वो முடிஞ்சு மொத்தம் 7 டீம் தான் இருக்கு டேகும் காலி इस समय पे तो कॉन्फिडेंस के साथ ही आगे बढ़ना पड़ेगा एंड दिस इज व्हाट आई वाज सेइंग टीएजी पूरा कमिटेड थी उस एनकेजी மீண்டும் மணி காலி எல்எக்ஸ்பி அதுவும் எல்எக்ஸ்பி தான் அடிக்கறானுங்க देखिए जब आप ऑलरेडी इतनी अच्छी पोजीशन पे बैठे हैं तो फिर इस तरीके के रेस इस तरीके ஆனா எல்எக்ஸ்பி இந்த மேட்ச் எவ்வளவு கில் கிட்டத்தட்ட गाइस ஐடியா இருக்கா என்ன एलिमिनेट हो गए तो क्या होगा फाइट में तो कमिट स्क्रिप्ट एलिमिनेट जोन आउट लेकिन अभी गेमिंग वल्ला नजर आते हुए अंदर कंपाउंड के हमें इनसेन पावर नजर आ रहे हैं ஆனா गाइस இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்கேன் गाइस இப்போ ரிசல்ட் வந்திருக்கும் पर टीम की ऑस இதே நேரம் ரிசல்ட் வந்திருக்கும் கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்திருக்கும் को फायदा हो सकता है तीन टीम्स हैं यहां पे एक என்கேஜில ஒரே நான் குரூப்ல கிடையாது ஆனா ரிசல்ட் வந்திருக்கும் இதே நேரம் ரிசல்ட் வந்திருக்கும் सकते हैं बिकॉज़ இப்போ வாட்ஸ்அப் கிடையாது ப்ரோ இப்போ டிஸ்கார்டுக்கு மாத்திட்டானுங்க ரிசல்ட் வந்திருக்கும் क्रूअल स्पोर्ट्स के இந்த நேரத்துக்கு மேட்ச் முடிஞ்சிருக்கும் इस समय पे छत पे நாலாவது மேப்லயே மேட்ச் முடிஞ்சிருக்கும் நாலாவது அந்த சோன் வரும்போதே प्लेयर्स को दिक्कत में डाला और इनसेन पावर अब घुटनों पे आती हुई दो ही खिलाड़ियों के साथ सर्वाइव कर रही है और இந்த எல்எக்ஸ்பி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் 4 பாயிண்ட் டிஃபரன்ஸா थर्ड पार्टी में फायदा तो होता है लेकिन नुकसान भी होता है இப்போ யார் இருக்கான்னு தெரியல ஹைப்பர் இருக்காரா யார் இருக்காருன்னு தெரியல டீம்ல हील करते हुए अपने आप को डिफाइन कर रिवाइवल दूसरे छोर पे हो இப்போ எல்எக்ஸ்பி மட்டும் எலிமினேட் ஆயிட்டானா குழப்பமே கிடையாது गाइस ஸ்டில் சொல்லிட்டு இருக்கானே गाइस
गेमिंग वल्ला को एलिमिनेट कर दिया गया है और अब यहाँ पे फाइनल सामने को पहुंचे, पीछे से आएंगे, पीयूष को शॉट लगाएंगे, लेकिन क्या यहाँ पे इस क्लच मास्टर पीयूष को एलिमिनेट कर पाएंगे? लो एचपी पे है पीयूष ऑलरेडी और पीयूष अब अकेले खिलाड़ी, आखिरी खिलाड़ी थे और गेम से लेकिन रोशन इनके अलीम மட்டும் தான் இருக்காரா? ये सरवाइव कर रहे हैं। अलीम कमाल अलीम ओपन या फुल ओपन या स्पोर्ट्स की आखिरी उम्मीद बची, लेकिन नकुल का वो वार ये एलएक्सपी यो एलएक्सपी 10 பேர் ब्रो फिर से अपनी टीम को बूया की तरफ ब्रो एलएक्सपी அடிச்சானா முடிஞ்சு ब्रो और अंत बूया போட்டா முடிஞ்சல बूया இல்ல ब्रो இன்னும் 4 கில் அடிச்சாலே முடிஞ்சு ब्रो से आप पे लॉन्ग रेंज में काफी कुछ कर सकते हैं, उनका सर्वाइव करना बहुत ज्यादा जरूरी है। இப்போ ब्रो எல்லாம் ஜண்டா போடுங்க गाइस ஜண்டா பாய்ஸ் किंग के पास M79 प्रोबेबली अभी नहीं है, M79 का जंडा बॉयज कम ऑन जंडा बॉयज यू टॉप 3 चली फिनिश किया गया, सिर्फ 3 टीम्स अभी बची हुई है। क्लट्जा बनाम अनफॉर्चुनेटली टॉप जंडा बॉयज कम ऑन स्नाइपर के साथ यहां पे क्लट्जा की शुभ के ऊपर वार करते जा रहे हैं, शुभ बॉल के साथ आगे आएंगे जरूर, पासर கொடுத்துட்டே இருக்காங்க ஆமா ब्रो बात करें वो भी यहां पे अपने स्नाइपर से दिक्कत टीम केओस மேல வந்தா நல்லா இருக்கும் ब्रो அவனும் வர மாட்டாங்க 10 एलिमिनेशन एलएक्सपी के पास जरूर है। देखिए और भी एलिमिनेशन जरूर चाहिए, इनको क्वालिफिकेशन सुनिश्चित करना है तो ये बूया निकालना बहुत जरूरी है। वी डोंट இவனுங்க ஆல்ரெடி பூயா எடுத்தானுங்க ब्रो ஒரு மேட்ச் பூயா ஆமா हमें जब मिले பூயா எடுத்து தாடில மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ரைக்கர் நாம இந்த எல்எக்ஸ்பி பூயா எடுத்தானுங்க ஒரு இந்த இன்னைக்கு उस पे बहुत ज्यादा एफर्ट पड़ने वाला है। हां இன்னைக்கு பூயா எடுத்தானுங்க ब्रो इस्तेमाल जरूर किया निंजा के ऊपर ஒரு கில் வர किया है, பூயா எடுத்தானுங்க ब्रो सो धीरे-धीरे यहां पे ஒரு பாயிண்ட் डिफरेंस और जोन के साथ रिपोजिशन करना जरूरी। क्लट्जा बिल्कुल एज पे होने वाली है, लेफ्ट பூயா எடுத்தானுங்க ब्रो பூயா எடுத்தானுங்க का सामना यहां पे एलएक्सपी के साथ हो जाएगा। ये तो पॉइंट डिफरेंस है तो टीम के ஒரு பாயிண்ட் डिफरेंस का इंतजार कर रहे हैं, देखना होगा इस वक्त ஆனா गाइस இந்த நேரத்துக்கு ரிசல்ட் வந்திருக்குங்க गाइस करना चाहते हैं। बोल्डर का परफेक्ट मैच முடிஞ்சிருக்கும் होने वाला है, लेकिन बॉल को जैसे जैसे तोड़ेंगे सामने वालों के के पास हो जाएगी। देखिए बड़ी फनी सी बात है कि टीम केओस இப்போ மூணு பேரை இப்போ டீம் चोवास ब्रो डाउन ब्रो காப்பாத்திட்டான் टीम केओस को टीम कोस ब्रो चावासा ब्रो केओस यार केओस डाउन कर दिया गया है ब्रो स्किल जो स्किल लाकலாம் போட்டுட்டானுங்க ब्रो ट्राई हार्ड करते हुए ब्रो मुस्सा ब्रो ब्रो यार ब्रो मैं कैरी वहां पे इतने जल्दी आप காப்பாத்திட்டா ब्रो जस्ट मिस्ट्री ब्रो अடிக்கறானுங்க ब्रो तो फिर फायदा क्या अवनीत चलिए अभी के लिए अवनीत ने यार ब्रो एलएक्सपी मूड देता सावना रावला यहीं पे समाप्त हो सकती थी, लेकिन चलिए अभी भी 2 खिलाड़ी सर्वाइव करते हुए एलएक्सपी के प्लेयर्स एलएक्सपी பூயா போட்டு வாய்ப்பு இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு ஆமா அவருக்கு தான் சென்டர்ல மாட்டிட்டு இருக்கானுங்க கண்டிப்பா சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு अगर उन्हें केओ सुतरा जाना है, अगर उन्हें तेज ब्रो முடிஞ்சு ब्रो அவ்வளவுதான் இன்னும் ஓட்டலாம் की जर्नी को கஷ்டம் ब्रो लेके जाना है तो ஐயோ தொட்டது ஐயோ கஷ்டம் ब्रो ஓட்டலாம் ब्रो முடிஞ்சு கஷ்டம் टीम केओस की जर्नी खत्म होती हुई 3v2 सिचुएशन लास्ट मुकाबले में क्या कमाल ब्रो நல்ல ब्रो இவ்வளவு நாள் நல்லா தான் ब्रो நான் இன்னைக்கு ஏன் ब्रो சரியா இருக்கு ब्रो 2v3 की बैटल ब्रो இதுக்கு முன்னாடி மேட்ச் கொள்ளுனானுங்க ब्रो இன்னைக்கு என்ன ब्रो இவ்வளவுக்கு फर्स्ट जोन फाइट நிறைய விட்டானுங்க ब्रो और क्लट्जा कैपिटलाइज कर लेगी बिकॉज़ क्लट्जा जिस तरीके से खेल रहे हैं ये जस्ट अनदर टीम नहीं है जो गलतियां करेगी, और वो भी बूया के बैटल में तो गलती नहीं करेगी। नकुल अब मूव बनाने की कोशिश कर रहे हैं और इस समय पे फर्स्ट जोन नहीं கடைசி ஒரு 2-3 மேட்ச்ல फर्स्ट जोन फाइट एलिमिनेट ब्रो इस वक्त முதல் மேட்ச் ரெண்டாம் மேட்ச் இருந்தாருல यहाँ पे ये फाइट उतनी अहमियत नहीं रखती जितनी एलएक्सपी के लिए रखती है, क्योंकि क्लट्जा ई-स्पोर्ट्स वो क्वालिफिकेशन अपना सुनिश्चित कर चुके हैं, लेकिन एलएक्सपी यहाँ पे इस खेल में अगर बूया निकालते हैं तो आई फील डेफिनेटली वो भी यहाँ पे टॉप 9 में आसानी से आ जाएंगे। किंग और गॉड आगे बढ़ते हुए, नकुल की स्नाइपर अभी तक अपनी टीम के लिए काफी कारगर साबित हुई है, वॉल की स्टैकिंग ताकि वो जो हाइट एडवांटेज है मणिला पसंद सूपर प्ले பண்ணா ब्रो मणिला क्लॉस और शुभ दोनों अब नीचे आ चुके कंटेनर के पास। गॉड और किंग जानते हैं इस वक्त एक गलती, एक चूक और जितनी मेहनत करी है, जो कुछ यहाँ सेक्रीफाइस किया पहुंचने के लिए, वो सब जाया हो जाएगा। कोई गलती की गुंजाइश नहीं है, पेशेंस यहाँ पे रखना जरूरी है, धैर्य और संकल्प के साथ खेलना जरूरी है। इस वक्त क्लॉस वो आगे जा रहे हैं, ज्यादा एरिया होने वाला है एलएक्सपी के खिलाड़ियों के पास। लेफ्ट में शुभ क्लस्टर அடிக்க மாட்டானுங்க यहाँ पे शॉट लगाना चाह रहे हैं, क्लस्टर अடிக்க மாட்டானுங்க வாய்ப்பு இல்ல चार्ज बस्टर से किंग ஒன்னு நானு क्लॉस बिल्कुल अकेले बचे हैं, 1 वर्सेस 1 ஒன்னு இல்ல ब्रो முடிஞ்சு क्लस्टर இல்ல எல்எக்ஸ்பி அடிக்க மாட்டான் क्लस्टर தான் அடிப்பானுங்க
लिए बुया निकाल नकुल மட்டும் தான் இருக்கா சொல்றேன் நம்ம இதெல்லாம் prediction அப்படி இருக்கும் நம்ம किया जा चुका 1 वर्सेस 2 का सिचुएशन और कब्जा लेके जाएगी इस दिन का आखिरी बुया और इसी के साथ कौशिक मलिक पीवीएस गेमिंग क्वालीफाई ஆயிட்டாங்க यहां पे एक और स्टेटमेंट देते हुए साबित करते हुए பழைய ஜெர்சி காப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்க ப்ரோ बुली और शुभ यहां पे देखिए ப்ரோ இவன காப்பிரைட் கிளைம் பண்ணி பழைய ஜெர்சி காப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்க गाइस ரூல் பிரேக்கர்ஸ் பழைய ஜெர்சி और दिन का अंत काफी स्टाइल के साथ एलकेजी जर्सी लागी இப்போ एनकेजी இல்ல ப்ரோ இந்த டீம் வந்து ரூல் பிரேக்கர்ஸ் பழைய ஜெர்சி ப்ரோ कौशिक मलिक बेशक हारे थे लेकिन अब कमबैक हो चुका है कौशिक मलिक इज बैक अगेन 15 एलिमिनेशंस इस मुकाबले में निकाले 12 प्लेसमेंट पॉइंट 27 अंकों का ये बड़ा बुया इन्होंने निकाला है लास्ट फ्यू टूर्नामेंट में एनकेजी राउंड पार बड़ी में सीसी क्वालीफाई इनके सेलेक्ट ஆகல इनके साथ பாவம் ப்ரோனா के खिलाड़ी हैं और बुली के बारे में भी मैं कहना चाहूंगा எப்படி ஆகவே சொல்றீங்க இன்னும் போடவே இல்ல ப்ரோ நீங்க ஒரு நார்மலா ஒரு கேம் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ரெடிக்ட் பண்ணிரலாம் ப்ரோ செல்ஃபி ப்ரோ அப்ப எனக்கு நாலேஜ் இல்லைங்க கேம் நாலேஜ் இல்லன்னு சொல்றாங்க जिस तरीके से क्लजा ई-स्पोर्ट्स ने अटैक बनाया ப்ரோ பாயிண்ட் வைஸ் பாக்கும்போது எப்படின்னா மொத்தம் 6-7 பாயிண்ட் தான் ப்ரோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு சரியா அந்த 7 பாயிண்ட் இவன் இப்போ இந்த இடத்துல செகண்ட் பொசிஷன் அடிச்சிருக்கானா 9 பாயிண்ட் அதுக்கப்புறம் கில் நல்லா அடிச்சிருக்கான் அந்த கடைசி கில் எல்லாமே இவன் தான் அடிச்சான் आपको क्लजा ई-स्पोर्ट्स ने आपकी गलती का फायदा उठाया और நல்லா பாத்தீங்கன்னா கார்டன் ஜெர்சியும் காப்பி பண்ணிருக்காங்க அப்படியானா लेकिन फिलहाल के लिए என்கேஜி குவாலிஃபைடா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபைட் கஷ்டம் தான் எனக்கு இவனுங்க ப்ரோ தெரியல ப்ரோ இருங்க ப்ரோ வெயிட் பண்ணி ப்ரோ பாப்போம் ப்ரோ निकिता के साथ R1 पेट एबिलिटी और चार्ज बस्टर के साथ आगे बढ़ते हैं और ஆனா எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபைட் கிடையாது जी हां देखिए क्या நான் நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்துட்டு இருக்கிறது வரைக்கும் தெரியல பட் திடீர்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே திடீர்னு எத்தனை ஜாக்ஸ் பேர்னு ஒருத்தர் உண்டு ரூல் பிரேக்கர்ஸ்ல அவர்லாம் எப்படி ரூல் பிரேக்கர்ஸ்னா எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் போட்டு விட்டுருவாரு ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி உள்ள வந்துரும் जिस तरीके से शुभ ने क्रोनो का भी इस्तेमाल किया था काबिले तारीफ वहीं पे कौशिक मलिक को उस वक्त टीम के साथ 2x ला पोमा और इसके साथ अगर आप बुली देखेंगे तो बुली भी आप सेलेक्टेड बुली की जो स्किल है वो डेडिकेटेड स्नाइपर की है सीरियसली वो इस वक्त देखिए तो एक स्टेल्थ ब्रो बॉम्बर की है मतलब नॉर्मल बॉम्बिंग तो हमने देखी बट एक नंबरगले सेलेक्टेड नंबरगले जो अपोनेंट के ब्रो सीटीएस भी जाता है वहां से नेड करके उनको नॉक भी कर लेता है और उसके साथ जब இல்ல இல்ல அந்த சுபு இல்ல ப்ரோ அந்த சுபு இல்ல சுபு வசிம் ஸ்போர்ட்ஸ்ல ப்ளே பண்றாங்க ஹரிபிரசாத் செலக்டட் தான் ப்ரோ निकालता है सो यस काफी अच्छी Is it? खेल खेला गया ப்ரோட பாயிண்ட் ப்ரோ இருங்க ப்ரோ நீங்க என்னைய குழப்பறீங்க ப்ரோ एक असिस्ट वहीं पे कौशिक मलिक कप्तान साहब ने भी 4 एलिमिनेशन 4 नॉकडाउन दिए Bro. और चलिए अब गेम स्टैंडिंग की तरफ नजर डाल लेते हैं इस मुकाबले की गेम नंबर 6 रहा क्लजा ई-स्पोर्ट्स के नाम 27 टोटल पॉइंट्स 15 ப்ரோ கிட்டத்தட்ட ஆமா ப்ரோ எல்எக்ஸ்பி வந்து 21 பாயிண்ட் மொத்தம் 3 क्लजा ने तो अपना ப்ரோ வாய்ப்பு இருக்கு ப்ரோ கிட்டத்தட்ட 3 4 5 பாயிண்ட் சரியா कंसिस्टेंट थे 5 பாயிண்ட் 5 பாயிண்ட் சரியா 5 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் 5 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் जी मुझे भी ये लगता है अब तो यहाँ पे फंस चुकी हैं 5 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் LXP esports और NKG esports रिजल्ट्स थोड़ी ही देर में हमें पता கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் गाइस இருங்க गाइस குவாலிஃபை ஆகறேன் गाइस आज के दिन पे एक LXP வெளிய நிக்கறேன் तरफ चलते हैं सर्कल एनालिसिस की चर्चा करते हैं किस तरीके से हमारे ஆமா அதெல்லாம் வாய்ப்பு இல்ல 5 பாயிண்ட் வச்சிட்டு இருந்தா क्या முடியும் देखिए शुरुआत में सारी की सारी टीम्स 5 பாயிண்ட் கூட 4 பாயிண்ட் தான் was confident उन्होंने काफी बड़ा ड्रॉप लिया उसके बाद स्लोली साउथ की तरफ रोटेट किया वहीं पे குவாலிஃபைட் தான் இருங்க பாவ இருங்க भी ऊपर की तरफ रोटेट करती யோ வாய்ப்பு இருக்கே யோ அது 4 பாயிண்ட் தான் 4 பாயிண்ட் कॉन्फिडेंट 4 பாயிண்ட் வச்சுலாம் எல்எக்ஸ்பி ஒண்ணுமே பண்ண முடியாது 4 ஆமா ப்ரோ 5 பாயிண்ட் ப்ரோ கிட்டத்தட்ட இருங்க ப்ரோ சேம் பாயிண்ட் கிட்டத்தட்ட அப்படி தான் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓவரால் பாக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ पहले ही कंपाउंड पकड़ो थोड़ा सा பாயிண்ட் தான் ப்ரோ அது ஒண்ணும் பண்ண முடியாது आती है डिफेंड करने में இருங்க ப்ரோ स्पोर्ट्स ने उसके बाद वो कंपाउंड पकड़ा बाहर से आती हुई टीम केओस वो फंस गए थे वहां पे சேம் பாயிண்ட் ஐயோ என்னையா சொல்றீங்க ஐயோ ஒண்ணுமே தெரியல இருக்கு ஐயோ கடவுளே टीम केओस के लिए क्योंकि देखिए आपके पास ऑस्कर नहीं है आपके पास तात्सुया नहीं है आप वॉल या तो कुछ देखते मतलब मूव करने की जरूरत सेम पॉइंट नु விட மாட்டாங்க ப்ரோ बट अगेन इट इज इजी फॉर अस टू से क्योंकि गेम के अंदर क्या चल रहा है वो एक अलग कॉन्सेप्ट हो जाता है वो एक बहुत सेम पॉइंट ல விட மாட்டாங்க ப்ரோ के लिए सर्कल एनालिसिस आज के दिन के इस आखिरी இன்னும் பேசிட்டே இருக்கானே ஐயோ लेकिन अब यहां पे सवाल उठता है कि 8वें 9वें पायदान पे कौन क्वालिफाई हुआ है बिकॉज 1 से लेके 7 तक तो गारंटीड हमने सबने देखी है पॉइंट टेबल हम सबको पता ही है कौन क्वालिफाई हुआ है लेकिन अब அடினா பூயா பார்த்தானே குவாலிஃபை பண்ணுவாங்க ஆமா பூயா பாப்பாங்க அப்படி பூயா பார்த்தாலும் இவன எல்எக்ஸ்பியும் பூயா எடுத்துட்டான்ல है एंड
there we go. Bro, qualify bro. From the bottom. Bro, qualify bro NKG. Esports 69 points. Bro, இல்ல kill அதிகமா எடுத்துக்காங்க bro. qualify ஆயிட்டாங்க bro. 69 points और यहाँ पे அப்பா. दोस्तों और स्कोर्स लेवल होने पे आपको पता ही है टाई ब्रेक bro qualify ஆயிட்டாங்க bro. கலவல் இருக்கான்டா குமார் அப்படினு qualify ஆயிட்டாங்க bro. என்ன bro? கிட்ட 69 69ல பூயா போடுதாங்கன்னா கால பிடிச்சிருக்கும். ஆமா பூயெல்லாம் போட்டதால அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருக்கும். அப்பா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் 69 கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பூயா பார்ப்பாங்க, அடுத்து எலிமினேஷன், அடுத்துதான் பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் வரும். எப்பா அதுதான் गाइस செட் தான் உன்னை காப்பாத்தி விட்டுருக்காங்க அவங்கள. ப்ரோ ஆமா கடைசி மேட்ச் மட்டும் எல்எக்ஸ்பி பூயா அடிக்கல, கடைசியில போட்டா ஜண்டா வேலை பார்த்துருக்கு. சேம் பாயிண்ட்னா பூயா பிளஸ் கில் பார்த்து செட் பண்ணுவோம். ஆமாமா ஃபர்ஸ்ட் இத்தனை டை பிரேக்கர் கான்செப்ட் பூயா, அடுத்த கில்லு, அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, அதுக்கடுத்து வாய்ப்பே இல்லை அப்படின்னா அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னா ஃபைட்டை போட்டு விட்டுருவாங்க, கிளாஸ் கோட போட்டு அதில் யார் செலக்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. டை பிரேக்கர் ரூல் இல்ல, டை பிரேக்கர் கிளாஸ் கோடுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரினா உள்ள இன் கேம்ல ஏதாவது வச்சு எடுப்பானுங்க. லக்கி நம்பரே அது 69. ஆல் தி பெஸ்ட் என்கேஜி esports. வேற மாதிரி ஐயோ எப்பா ப்ரெஷர் நிறைஞ்ச நாள் இன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்பா செல்வியரோ சரி, என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி உங்களுக்கு திக்குன்னு இருந்துச்சா? அப்படி ப்ரெடிக்ஷன் நான் தான் பண்ண, நீங்க ப்ரெடிக்ஷன் வேணும் சொல்லுங்க. கடைசியில யார் சீட்டு ஜெயிப்பா யார் சொன்னா லைவ் பாருங்க. சரி விடுங்க நண்பர்களே, லைவ் கட் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நான் எல்எக்ஸ்பி ப்ரோ இல்ல ப்ரோ, ஆனா அந்த இடத்துல எப்படின்னா எல்எக்ஸ்பி கடைசியா கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ. நான் என்ன பண்றது, முடிஞ்ச அவ்வளோ மட்டும் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கிட்ட 5-6 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் அதுக்கு முன்னாடி மேட்சுக்கு வைப்போம். ஐயோ நண்பர்களே, ரூல் பிரேக்கர்ஸ் டிஸ்கார்ட்ல அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் ஸ்கிரிம்ஸு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. இல்லை உங்களுக்கு டீம் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கார்ட்ல ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் விசி கேமிங் சோன் அப்படிங்கிற மாதிரி பசங்க ப்ளே பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி உட்காந்து ப்ளே பண்ணி ஒரு கம்யூனிட்டியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு டீம் வேணும் அப்படிங்கிற மாதிரினா போய் பாருங்கள் சரியா. ஸோ டிஸ்கார்டில் ரூல் பிரேக்கர் டிஸ்கார்டில் போயிட்டுருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கார்டில் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு அந்த ஒரு விசியில் மட்டும் 13 பேர் உட்காந்து பேசி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, மேட்சஸும் போயிட்டுருக்கு. சரி நானும் போயிட்டு வரேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் என்கேஜி esports. இப்போ கடைசியில் தான் ரைட்டு இன்னும் லைட்டாக ஒரு பதற விட்டீங்க. சரி பாப்போம். சரி சரி ப்ரோ முடிச்சு மாடி சரி நண்பர்களே, பாய் கைஸ், பாய். நாளை அடுத்த ஒரு லைவ்ல சந்திப்போம். பாய். எங்க போச்சு கட் பண்ண போறேன். எந்த காணாம தேடிட்டு இருக்கேன். ப்ரோ கீபோர்ட்ல இட்டுல இருக்காது ப்ரோ.